ஓகே ஜி. ஸோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலா பேட்ச் ப்ராசஸிங், ஸ்ட்ரீமிங் ப்ராசஸிங், ரியல் டைம் டேட்டாக்கு என்ன ஐடியா, என்ன என்ன எந்த அளவுக்கு தெரியும் உங்களுக்கு? ஸோ டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னா வி ஆர் ரெஃபரிங் டு டேட்டா கன்வர்ஷன். ஓகே, ஸோ டேட்டா ப்ராசஸிங் நான் மீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வி கேனாட் கன்சியூம் ஆஸ் சச். அதாவது பாத்தீங்கன்னா ரா டேட்டா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம மீனிங்ஃபுல்லா இன்ஃபர்மேஷனா மாத்தணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போகலாம். ஸோ when I say data processing, I'm referring to conversion of raw data into meaningful data. ஓகே, ஸோ ரா டேட்டாவை மீனிங்ஃபுல்லாக டேட்டாவை மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் டேட்டா ப்ராசஸிங். ஸோ அந்த டேட்டா ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் டூல் செட்ஸ். பட் இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் இன் வேரியஸ் வெலாசிட்டி. ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக வரலாம், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வரலாம், சில டைம் வந்து ரியல் டைம் டேட்டாவாக இருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் அண்ட் ஸ்ட்ரீமிங் வந்து தே ஆர் மோர் ஆர் லெஸ் க்ளோஸ். பட் அகெயின் இது வந்து புதுசாக ஃபார்ம் ஆன டேர்ம் ஆக்சுவலாக இந்த ரியல் டைம்ன்றது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் கிடையாது ஆக்சுவலாக. So steaming and real time are pretty much closer terms, but சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. பட் பேட்ச் அண்ட் ஸ்ட்ரீமிங் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து இன்ஜெஸ்ட் ஆகுது. டேட்டா இன்ஜெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு அனாலிட்டிக்ஸ் இன்ஜின்லயோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ்லயோ வந்து பாத்தீங்கன்னா ரா டேட்டா வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ட் ஆகும்போது, ஸோ when I say டேட்டா இன்ஜெக்ஷன், டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல வரும், மேபி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல வரும். ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியணும் நமக்கு. ஸோ டேட்டா இன்ஜெக்ஷன் அண்ட் டேட்டா ப்ராசஸிங் வந்து வேற வேற. ஸோ டேட்டா இன்ஜெக்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வேர் வி ஆர் கெட்டிங் த சோர்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸிங்கில் வருதா, when I say பேட்ச் ப்ராசஸிங் ஒரு எவ்ரி ஹவரில் வருதா இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ சம்திங் லைக் யுவர் பேரோல், மாதம் மாதம் நம்ம சேலரி கிரெடிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை இயர் எண்ட் ஃபினான்ஷியல் க்ளோஷராக இருக்கலாம். ஓகே, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு பில் இதாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் டூயிங் இட் லைவாக பண்ணுறது இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பர்டிகுலர் பல்காக தான் ரன் பண்ணுறாங்க, பேட்சாக தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபுல்ஃபில்மெண்ட், ஏதாவது ஆர்டர் இது பண்ணுறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தென் ஆர்டர் வந்து சப்ளை செயின் இது சொல்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ரெஃபர் இட் அஸ் மோஸ்ட்டாக வந்து அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன்ல வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ராசஸிங் டேட்டா யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, டெக்னிக்கல் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்னா டீபக்கிங் தான் நிறைய பிரச்சனை. ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ல வந்து அந்த ப்ராசஸிங் ரன் ஆகலை அப்படின்னா எல்லாரோட சேலரி டிலே ஆகிடும். ஸோ இது ஒரு பெரிய மேஜர் செட்பேக் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேட்ச் ப்ராசஸிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வில் டூ இட் இன் ஃப்ரீக்வன்சி, எவ்ரி ஹவர் பண்ணலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கும்போது பண்ணலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்கெடியூல்ல பண்ணலாம். ஓகே, ஸோ மேபி I'll just put it in some words here. ஓகே, இட் மைட் அக்கர் இன் அ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, எவ்ரி மந்த்தாக இருக்கலாம், இல்லை எவ்ரி ஹவராக இருக்கலாம், இல்லை எவ்ரி டேயாக இருக்கலாம், பேக்கப் மாதிரி. ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ பர்டிகுலர் என்ன சொல்கிறது, பர்டிகுலர் ஸ்கெடியூல் நீங்கள் பண்ணலாம், டெய்லி பேக்கப் ரன் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் நடக்கிற மாதிரி, ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடந்ததுன்னா அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது ஒரு ப்ராசஸிங் நடக்கிற மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி. இதுல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா தான், எல்லாமே வந்து ரா டேட்டா தான். ஓகே, ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹியூஜ் டேட்டா arriving in a particular format. Okay, so இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பில் வந்து they are not receiving on a daily basis. ஏதாவது ஒரு 1 month இல்ல 45 days ஒன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா they are receiving the month அந்த ஸ்டேட்மெண்ட் ரிசீவ் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா we can consider that as a batch processing data. வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் டேட்டான்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லைவா வந்து சிஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிராஸ் டிவைஸ்ல வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இதுல இருந்து நம்ம கரண்ட் லைவா வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிக் எப்படி போயிட்டு இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்டா எப்படி மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரண்டா ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த இடத்துல எவ்வளவு டிராஃபிக் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஸோ இந்த கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதுல லாக் வராது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we can just consider as computer issues getting generated as logs வந்து ஸ்ட்ரீமிங் சொல்லலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல வர அப்டேட்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீமிங் டேட்டா சொல்லலாம். இல்ல வந்து உங்களுடைய ஆன்லைன் கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யார் என்ன லெவல்ல இருக்கிறாங்க, உங்களுடைய ரேங்கிங் என்ன மாறுது, ஸோ இதெல்லாம் வந்து கரண்டா ஸ்ட்ரீம் ஆயிட்டே இருக்கும். இப்ப கூகுள் டெஸ்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைவா வந்து உங்களுடைய ரேங்கிங் என்ன, உங்களுடைய ஸ்கோர் என்ன, ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு, அந்த கேமிங் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே. அந்த இதெல்லாம் எப்படி வரும், கேசினோடைய இதெல்லாம் எப்படி வரும், அந்த டேட்டாலாம் எப்படி எந்த மாதிரி ஸ்ட்ரீம் வருமா?
ஓகே. ஸோ கேசினோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீமிங்ல வராது. அது ரியல் டைம்ல வரும் ஆக்சுவலா அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு வந்து உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ், அந்த இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவோட கிரிட்டிகாலிட்டி. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மேஜர் அட்டாக் வர்றது வந்து ஸ்ட்ரீமிங் கேட்டகரியில கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃப்ராட் டிடெக்ஷன் நடக்குது. ஒரு பர்டிகுலர் பேங்கிங்ல வந்து ஏதாவது இப்போ ஸ்டாப் பண்ணணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வருது உங்க என்விரான்மெண்ட்ல. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்குள்ள வித்தின் மில்லி செகண்ட்ஸ்ல வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து ரியாக்ட் பண்ணி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஸோ ரியல் டைம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈவன் வந்து இப்போ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து நம்ம ஸ்ட்ரீமிங் சொல்ல முடியாது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரியல் டைம் ஆக்சுவலா, பட் இட் இஸ் நாட் ஸ்ட்ரீமிங். உங்களுக்கு வந்து லைவா வந்துட்டே இல்லை. இப்போ ஏபிஎஸ் உங்க கார்ல இருக்கிற ஏபிஎஸ் சிஸ்டம், ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ரியல் டைம். கரண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த என்விரான் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அந்த பேங்க் ஏடிஎம்ல நீங்க பண்ற டிரான்சாக்ஷன், ஸ்டாக் மார்க்கெட்ல வர ஸ்டாக் மார்க்கெட் அந்த நெட்ஒர்க்ல இருந்து வர அப்டேட். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு. அதுல ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கம் டு ரியல் டைம்ல வரும், கொஞ்சம் ஸ்ட்ரீமிங்ல வரும். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடா மாதிரி தெரியும், பட் அகெயின் தெர் இஸ் சம் மைனர் டிஃபரன்ஸ். ஓகே, ஏன்னா வந்து ரெண்டுத்துக்கும் வேற வேற டூல் செட்ஸ், வேற வேற டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரெண்டுத்தையும் தனியா பிரிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பழைய இப்போ ஏஇசெட் 100, சாரி ஏஇசெட் சொல்றோம் பாருங்க, நம்ம அஷூர்லயே வந்து கொஞ்சம் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த 533 7533 இல்ல ஏஇசெட் 100 எழுதிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் இது ரெண்டு தான் ஆப்ஷனா இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஇசெட் 103 104 வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியல் டைம் இதெல்லாம் இந்த ரீசெண்டா ஆட் ஆன அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் எல்லாம். பட் எனிவேஸ், ஸோ நம்ம கரண்டாகவே தெரிஞ்சுப்போம். ஸோ ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம்ஸ், ஸோ ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் நாங்கள் டூப்ளிகேட்டாக தான் சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாக் எப்படி மாறுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் 10 மில்லி செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை நீங்கள் ஸ்டாக் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ளை ஆகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா அந்த ப்ரையாரிட்டைசேஷன் தான் சேலஞ்ச். ஸோ யாருக்கு வந்து என்ன ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எது வந்து ஹை ப்ரையாரிட்டி ரெக்வஸ்ட், எது வந்து எந்த டெட் லைன்ல முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ரியல் டைம் இஷ்யூஸ்லாம் வரும். வேற இங்க ஸ்ட்ரீமிங்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரீமிங் என்ன சொன்னேன் நான், ஸோ வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வர வர அப்படியே ப்ராசஸ் ஆகணும். ஸோ இப்போ என்ன எப்படி சொல்லலாம் அது, ஸோ டேட்டா ஷுட் பி ப்ராசஸ்ட் as it arrives. ஸோ டேட்டா வர வர நம்ம அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கணும். வேற இங்க பேட்ச் ப்ராசஸிங்ல அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து நீங்க கிரெடிட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய பில் வரணும்னு கிடையாது. ஸோ இட் வில் அக்குமுலேட் ஃபார் அ மந்த். அப்புறம் மந்த்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணீங்க, அதோடைய கம்ப்ளீட் இது என்ன, அதோடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்றது டீடைல் தான் அதுல கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராட் டிடெக்ஷன், சைபர் செக்யூரிட்டி, இந்த அட்டாக் நடக்கும்போது இப்போ கம்ப்யூட்டர்ல ஒரு இஷ்யூ வரும்போது இந்த லாக் ஜென்ரேட் ஆகுதுன்னா உடனே நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிஷன் கிரிட்டிக்கல். அந்த பர்டிகுலர் டைம் ஈவெண்ட்ல நடக்கணும், இன்ஸ்டன்டா நடக்கணும் ஆக்சுவலா. ஸோ we are talking about instant response. ஓகே, ஸோ வேற வந்து பாத்தீங்கன்னா வேற எப்படி சொல்லலாம், ஸ்டாக் மார்க்கெட், ஆன்லைன் கேமிங், இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ இதெல்லாம் யூஸ் கேசஸ் எக்ஸாம்பிள்ஸ் இது. ஸோ ரியல் டைம் வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிலே இருக்கலாம், ஸ்லைட் டிலே இருக்கலாம், ஒரு 10 மில்லி செகண்ட்ஸ், இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ஒரு ஸ்டாக் அப்டேட் ஆனதுல இருந்து it should get updated within a period of time. It should get updated in x amount of time. இது அப்படி கிடையாது. ரியல் டைம்ல உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரீமிங்ன்றது வந்து பிட்வீன் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ இட் இஸ் நியர் ரியல் டைமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் பிட்வீன் டிவைசஸ். ஓகே, ஸ்ட்ரீமிங் பிட்வீன் டிவைசஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப்ஸ் அப்டேட் ஆகிறது வந்து ஒரு டிவைஸ்ல இருக்கும், ஆனா நீங்க அதை பாக்குறது வந்து வேற ஒரு உங்களுடைய அப்ளிகேஷன்ல இருந்து பார்க்கலாம், இல்ல உங்களுடைய வெப் சிஸ்டம்ல இருந்து பார்க்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் நடக்கிறது ஒரு இடத்துல இருக்கும், பட் நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்லாக் சர்வர்ல இருந்து பார்க்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா மேபி யூ மைட் பி ட்ரபிள் ஷூட்டிங் ஃப்ரம் அ டிஃபரெண்ட் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வில் ஹேவ் இன்டர் கனெக்ஷன் இருக்கும் இதுல ஸ்ட்ரீமிங்ல. ரியல் டைம்ல வந்து அங்கேயே அப்டேட் பண்ணி உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஸ்டாக்கோட ரேட் என்னன்றது வந்து லைவா அப்டேட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து இது விசிபிளா இருக்கும். இது வந்து பிட்வீன் சிஸ்டம்ஸ் இல்ல, அங்க எடுக்கிற டெசிஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு இது வரும். ஸோ ரியல் டைம்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரையாரிட்டைசேஷன், இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது, இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப டஃப் ஆக்சுவலா. ஸோ அது அந்த பர்டிகுலர் சிஸ்டம் இனிஷியல் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா இட் நீட்ஸ் a lot of டைம் ஆக்சுவலி, டைம் அண்ட் என்ன சொல்றது பிளானிங் நிறைய தேவைப்படும்.
ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எவாக்குவேஷன் பண்ணணும், ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் ப்ராசஸிங் பண்ண முடியுமா? ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் அன்லாக் ஆகுறது, ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுத்து தான் வெளில போகணும் அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் ஆகணும். உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இஷ்யூ நடக்குது, அதுக்கு இன்ஸ்டன்ட்டாக நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். ஒரு பில்டிங்ல வந்து திடீர்னு ஸ்மோக் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகணும், எல்லாரும் வந்து ஃபயர்லேருந்து வெளியில் எஸ்கேப் ஆகணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பிட்வீன் சிஸ்டம் டு சிஸ்டம் போகும். ஸோ ஸ்மோக் டிடெக்ட் பண்ணுது, ஒரு சிஸ்டம் அலாரம் ஜென்ரேட் பண்ணுது, இன்னொரு சிஸ்டம்க்கு அனுப்பி வந்து டோர் அன்லாக் பண்ண வைக்குது. ஸோ செக்யூரிட்டி சிஸ்டம், தென் ஸ்மோக் டிடெக்ஷன் சிஸ்டம், அந்த அலாரம் சென்ட் ஆகிறது, அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் சிஸ்டம் டு சிஸ்டம் அந்த ஸ்டீமிங் நடக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் கீப் ஆன் டாக்கிங். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து வேற வேற வெரைட்டியில் வரும், வேற வேற வெலாசிட்டியில் வரும். இப்போ ஒரு சிஸ்டம் இப்போ டிராஃபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற லொக்கேஷன்லேருந்து கொண்டு வந்து ஒரு இதில் அக்குமுலேட் பண்ணிட்டு, ஸோ எந்தெந்த டைரக்ஷன்லேருந்து வராங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஒரு சில டைம் வந்து பல்காக வந்து மார்னிங் டைமில் ரொம்ப டேட்டா ஹை ஹை ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், இல்லை வந்து ஹை வெலாசிட்டியில் வரலாம். ஸோ டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு அப்டேட் வரலாம். ஸோ ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரி எதுக்கு, அஷூர் டேட்டா லேக் எதுக்கு, அஷூர் டேட்டா வேர் ஹவுஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி சேர்ந்து நமக்கு வந்து அந்த டேட்டா இன்ஜினியரோடைய வேலையை கம்மி பண்ணுது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி, அந்த டேட்டாவை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க, எப்படி லோட் பண்றாங்க, இந்த இடிஎல் ஜாபை வந்து டேட்டா இன்ஜினியர் எப்படி பண்றாங்கன்றதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது வந்து அந்த வெலாசிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து எல்லா டேட்டாவும் ஒரே இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ கிரிட்டிகாலிட்டிக்கு டேட்டாவோட கிரிட்டிகாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும், வேற இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம ஒரு சில சின்ன சின்ன சப் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அது நம்ம ஆஸ் அண்ட் வென் நம்ம அந்த டாபிக் உள்ள போகும்போது பார்க்கலாம். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி இருங்க ஒரு ஒரு சின்ன ஸ்லைடு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஷோ யூ ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் தென் அந்த டாபிக் வரும்போது ஒன் செகண்ட். ஏன்னா பேசிக் அனாலிட்டிக்ஸ் எடுத்துக்கலாமா என்ன எடுக்கணும்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ ஒன் செகண்ட் கைஸ். ஓகே, இது வேணாம், இது பெரிய ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இந்த ஆர்கிடெக்சர் எடுத்துப்போம், அனாலிசிஸ் ஆர்கிடெக்சர் எடுத்துப்போம். ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இன்ஜெஸ்ட் பண்ணுறோம், டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், டேட்டா வந்து உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கு வந்து வில் பி யூசிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வி ஆர் யூசிங் அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரி. ஸோ ஃபார் இன்ஜெக்ஷன் டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ணுறதுக்கு அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரி யூஸ் ஆகும். டேட்டா வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, பிக் டேட்டா ஸ்டோர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் யூசிங் அஷூர் டேட்டா லேக். அதை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சிஸ்டம்க்கு எதர் அனாலிட்டிக்ஸ் சிஸ்டம்ஸ்க்கோ டேட்டா வேர் ஹவுஸ்க்கோ இல்லை வந்து உங்களுடைய நோ எஸ்கியூஎல் நாட் ஒன்லி சீக்வல்க்கோ நீங்கள் கொண்டு போனோம் அப்படின்னா யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் டேட்டா ஆர் உங்கள் டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணணும், டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இல்லை டேட்டா வந்து இதுக்குள்ளே லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி வி ஹேவ் டு டூ சம் சேஞ்சஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் எய்தர் யூஸ் இது வந்து கம்பெனி டு கம்பெனி, சைஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மாறும். ஸோ எல்லாருமே வந்து டேட்டா பிரிக்ஸ்னா ஹை அண்ட் ஹடூப் சிஸ்டம்ஸ் இல்லை ஹெச்டி இன்சைட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஈவன் ஒரு சீக்வல் சர்வர் கூட யூஸ் பண்ணி அங்கே டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி வெளியில் கொண்டு போகலாம். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் டேட்டா பிரிக்ஸ். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஹை அண்ட் ஹெச்டி இன்சைட் கிளஸ்டராக இருக்கலாம், இல்லை ஹடூப் கிளஸ்டராக இருக்கலாம், இல்லை அப்பாச்சி ஸ்பார்க் பேஸ்ட் இந்த டேட்டா பிரிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஈவன் ஒரு சீக்வல் சர்வர் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜ் 3ல யூஸ் பண்ணலாம். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்றதுக்கு வி ஆர் யூசிங் டேட்டா ஃபேக்டரி. வேறஸ் டேட்டா வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு வி ஆர் யூசிங் பிக் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றோம். இதுல ஜென் 1 ஜென் 2 ரெண்டு வெரைட்டி இருக்கு. நம்ம ஜென்ரேஷன் 2 தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸ் நான் சொன்னது வந்து எப்பயுமே டேட்டா பிரிக்ஸ் தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. எல்லா அனாலிட்டிக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா தேர் மைட் பி சம் ஸ்மாலர் அப்ளிகேஷன், அங்க வந்து அஷூரோடைய சீக்வல் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல வந்து உங்களுடைய ஆன் ப்ரெமிசஸ் சீக்வல் சர்வரா இருக்கலாம். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா சீக்வல் வேர் ஹவுஸ் கொண்டு போவாங்க. ஸோ இது சீக்வல் அஷூர் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்ன்றது மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா வேர் ஹவுஸ் இது ஆக்சுவலா. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல வந்து கவனிச்சீங்கன்னா டைரக்டா நீங்க சில டேட்டாவை வந்து வேர் ஹவுஸ் கொண்டு போகலாம். ஸோ எல்லா டேட்டாவும் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் இல்ல ப்ரிப்பேர் பண்ணணும் கிடையாது. சில டேட்டா வந்து இட் கேன் பி டைரக்ட்லி இன்ஜெஸ்டட் இன்டு யுவர்
டேட்டா வேர் ஹவுஸ். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப் அப்ளிகேஷன்ல நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிராஃபிக் டேட்டா பார்க்குறீங்க, இல்லை லைவா வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க போகணும், உங்களுடைய கூகுள் மேப்ஸ்ல நீங்க பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி போறது, ஸோ ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்லயும் அவங்க லிஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கேஸ் டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா இது ரெண்டும் இன்டர் கனெக்டட். ஸோ இங்கே அப்டேட் ஆகிறது வந்து இட் வில் பி அ ஃபெட் பேக் டு அஷூர் டேட்டா பிரிக்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில இடத்துல சில யூஸ் கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அஷூர் சைனாப்ஸ் அனாலிட்டிக்ஸோ அஷூரோட டேட்டா பிரிக்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி டூ வே கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபி 201க்கு வந்து நம்ம போகலாம். பட் வந்து அது எங்கே யூஸ் ஆகுதுன்றது வந்து இந்த டயக்ராம் ஈஸியாக உங்களுக்கு ஆரம்பத்தில் புரிய வச்சிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து எது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, எது வந்து ஸ்டோர் பண்ணுது, எது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா நீங்க டிமார்க்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் வராது உங்களுக்கு. ஸோ இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்ததுதான். டேட்டா வந்து நிறைய வெரைட்டியில வரும், ஸ்ட்ரக்சர்டா வரும். உங்களுடைய பிசினஸ் அப்ளிகேஷன்ல வந்து சீக்வல்ல இருந்து வரலாம், இல்ல வந்து தேர் ஆர் இப்போ கரண்டா இருக்கிற அப்ளிகேஷன் வந்து எல்லாமே வந்து சீக்வல் தான் யூஸ் பண்றாங்கன்னு கிடையாது. எல்லாருமே நாட் ஒன்லி சீக்வல், சரி நோ சீக்வல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்ஸ்ட்ரக்சர்டாகவும் வரும். ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லாக் ஃபைல்ஸ், மீடியா, வீடியோ டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ல வரும். இந்த டேட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம அஷூர் ஃபேக்டரிக்கு இன்ஜெஸ்ட் பண்றோம். அஷூர் டேட்டா ஃபேக்டரி மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கொண்டு வந்து டேட்டா ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அங்கிருந்து நீங்க டேட்டா வேர் ஹவுஸ் கொண்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணணும்னா பண்ணலாம். இல்ல சில மேஜர் அப்ளிகேஷன்ஸ் இல்ல பெரிய என்விரான்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த டேட்டா அண்ட் ட்ரெயின் த டேட்டா டு பி கம்பேட்டபிள் வித் நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்லயோ இல்ல வந்து டேட்டா வேர் ஹவுஸ்க்கோ கம்பேட்டபிளா ஆக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் டு பிரிங் இட் ஹியர். நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சில டேட்டா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ் போயிட்டு அப்புறம் வந்து டேட்டா பிரிக்ஸ் வந்துட்டு பவர் பிஐக்கு வர சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸ்ல இருந்து தான் பவர் பிஐக்கு போவோம், இல்ல டேட்டா வேர் ஹவுஸ் டேட்டா பிரிக்ஸ்ல இருந்து அஷூர் காஸ்மோஸ் டிபிக்கு போவோம்லாம் கிடையாது. ஸோ சில டேட்டா வந்து உங்களுடைய பிக் டேட்டா ஸ்டோரேஜ்ல இருந்து டைரக்டா ப்ராசஸிங்க்கு போயிட்டு ப்ராசஸிங்ல திருப்பி டேட்டா பிரிக்ஸ்க்கு வந்துட்டு அப்புறம் நம்ம வெப் அப்ளிகேஷனுக்கு மூவ் ஆகுறது இல்ல வந்து விஷுவலைசேஷனுக்கு அனுப்புறதுலாம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ நம்ம பவர் பிஐன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மைக்ரோசாஃப்டோட ப்ரொப்ரீட்டரி விஷுவலைசேஷன் டெக்னாலஜி. உங்களுடைய டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அதர் எண்ட்ல யார் பார்க்க போறாங்க, உங்களுடைய பிசினஸ் டீம் பார்க்க போறாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் பார்ப்பாங்க, இல்ல வந்து உங்களுடைய ஹைலி பெய்டு அந்த சி கேட்டகரி மேனேஜ்மெண்ட் டீம் வந்து அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து நம்ம பவர் பிஐ யூஸ் பண்றோம். ஸோ ஆஸ் ஐ செட் பவர் பிஐ வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர் சிலபஸ்ல வந்து ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே நான் வந்து ஒரு சில இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். டேட்டா இன்ஜெக்ஷன், டேட்டா ஸ்டோரிங், டேட்டா ப்ரிப்பரேஷன், டேட்டா ட்ரைனிங், டேட்டா மாடலிங், டேட்டா சர்விங், டேட்டா விஷுவலைசேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க அதை வந்து ரிலேட் பண்ண தெரியணும், எந்த பர்டிகுலர் டெக்னாலஜி எதுக்குன்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டேட்டா ரிலேட்டட் டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, நீங்க ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா வில் ஹேவ் செப்பரேட் டே டாபிக்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் திஸ். இன்னைக்கு நம்ம இதை பத்தி நம்ம ப்ராக்டிக்கலா டெமோவும் பார்ப்போம், ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். பட் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியருடைய சிலபஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். பட் அகெயின் இதெல்லாம் தெரிஞ்சாதான் தென் இது இல்லாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், அனாலிட்டிக்ஸ் உடைய தரவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபர்தர் டுவர்ட்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 இயர் மாஸ்டர் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணாதான் யூ கேன் மினிமம் டச் டேட்டா சயின்டிஸ்ட் டச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து டேட்டா இன்ஜினியருடைய ரோல். ஆக்சுவலா டேட்டா இன்ஜினியர் ரோல் தாண்டி ஓகே நீங்க ஏஐ, மெஷின் லேர்னிங், உங்களுடைய அனாலிட்டிக்ஸ் அது மூணும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு பிகம் அ டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டேட்டா சயின்டிஸ்ட்ன்றது மினிமம் வந்து ஒரு 1 இயர் இல்ல 2 இயர் மாஸ்டர் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணணும் அது ஆக்சுவலா. ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்கும் படிக்கிற மாதிரி ஒரே மாசத்துல இல்ல வந்து 10 நாள்ல எல்லாம் படிக்க முடியாது ஆக்சுவலா. ஸோ டேட்டா இன்ஜினியருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் ஒரு 7 வீக்கெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா உட்காந்து நம்ம ப்ரொசீஜரைஸ்டா பண்ணாதான் டேட்டா இன்ஜினியர் சிலபஸே டச் பண்ண முடியும், ஓரளவுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ் தான். நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற ஸ்டோரேஜ் அந்த நெட்ஒர்க்லாம் பார்த்தோம்ல அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி வி ஆர் டெய்லி டீலிங் வித் தோஸ் திங்ஸ். இதர் வந்து நம்ம ஆன் ப்ரமிசஸ்ல அதை பத்தி பார்த்துட்டு இருந்திருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடா இருந்திருக்கலாம், பட் நமக்கு கிடையாது. டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளவுடுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒர்க்
ஒர்க்கிங் ஸ்டைலே மாற ஆரம்பிச்சிருது. இங்க வந்து டேட்டாபேஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, தே ஆர் நாட் கோயிங் டு டீல் வித் டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்றதுக்கோ இல்ல டேட்டாபேஸை வந்து பாத்தீங்கன்னா சைசிங் பண்றதுக்கோ அதெல்லாம் அவங்க எதுவும் பண்றது கிடையாது. வெறும் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பண்ணுவாங்க. அந்த பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி டேட்டாவை மாத்தி உங்களுக்கு கொண்டு வரதுக்கு தான் வந்து பிளானிங் பண்ணுவாங்க. டேட்டா மாடலிங் அண்ட் டேட்டாபேஸ் ஃபைன் டியூனிங் மட்டும் தான் பண்றாங்க. ஈவன் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட ஆப்டிமைசேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் ஒர்க் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ நம்ம அன்னைக்கு இவர் சொன்ன மாதிரி, தமிழ் சொன்ன மாதிரி ஒரு சில ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்ஸ் பண்ணலாம். பட் அகைன் அந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன் ப்ரெமிசஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே இருந்தது. ஆக்சுவலா இந்த டெக்னாலஜி எல்லாமே இருந்தது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டெகிரேஷன் அந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் ட்ரைனிங்லாம் வந்து டேட்டா பிரிக்ஸ்க்கு மூவ் ஆச்சுன்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது எஸ்எஸ்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஆன் ப்ரெமிசஸ்ல, இன்டெகிரேஷன் சர்வீசஸ். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலேட் பண்ணி காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஹை லெவல் இந்த டேர்ம்ஸ் வந்து நான் வச்சுக்கங்க. அப்பதான் நான் வந்து அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும். இல்லாட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ டேட்டா ஃபேக்டரின்றது டேட்டாவை மூவ் பண்றது, டேட்டாவை வந்து ஒரு இடத்துல இருந்து வாங்கி அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ஸ்டோர் பண்றதுக்கு டைரக்டா நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புதுசா திடீர்னு வந்த டெக்னாலஜி கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிளாப் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, பிளாப் ஸ்டோரேஜை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினை வந்து அதுல மர்ஜ் பண்ணி டேட்டா லேக் ஸ்டோரேஜ் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ்ன்றது இட் இஸ் நாட் சம்திங் புதுசா திடீர்னு வந்தது கிடையாது. உங்களுடைய பிளாப் ஸ்டோரேஜோடைய அப்கிரேடட் வெர்ஷன் தான் அது. ஸோ பிளாப் ஸ்டோரேஜோடைய அப்கிரேடட் வெர்ஷன். வென் ஐ சே அப்கிரேடட் வெர்ஷன், என்ன அப்கிரேட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அனாலிட்டிக்ஸ் இன்ஜினை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அனாலிட்டிக்ஸ் இன்ஜினை வந்து மர்ஜ் பண்ணிட்டு we have formed something called Azure Data Lake Storage. Azure Data Lake Storage என்றது it is a big data solution. Azure Data Lake Storage. So then it is a big data solution. So when I say big data solution, it stores huge amount of data, like huge volume of data வந்து ஸ்டோர் பண்றோம். Okay, stores huge volume of data. ஸோ ஆஸ் ஐ செட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ரிச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரமிசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டேட்டாபேஸ் இன்ஸ்டலேஷன், சைசிங், டேட்டாபேஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறது, பேக்கப் எப்படி ட்ரிகர் பண்ணுறது எல்லாம் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆஸ் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், லைக் நம்ம பாபு அவங்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் டீலிங் வித் டேட்டா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம ரோல் வந்து ஆக்சுவலா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலே கொஞ்சம் மாடிஃபைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இங்க எப்படி வந்து நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்படி காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணலாம், தென் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அஷூரோடைய நேட்டிவ் பேக்கப் எப்படி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா வந்து இது இல்லாமல் எப்படி நம்ம டேட்டா செக்யூர் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து டொமைன் டு டொமைன் கிராஸ் ஆரிஜின் ஷேரிங் எப்படி அலோவ் பண்ணலாம், எப்படி வந்து அஷூரோட கீ வால்ட்ல போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு கீயை ரிட்ரீவ் பண்ணலாம், எப்படி வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க்ல வந்து எப்படி நம்ம ஃபயர் வால் வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், எந்த ரேஞ்சில இருந்து அலோவ் பண்றது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு டைமென்ஷன் எடுத்துச்சு. நம்ம கிளவுடோடைய டேட்டா பேஸை வந்து ஹேண்டில் பண்றதும் ஆன் ப்ரெமிசஸோடைய டேட்டா பேஸ் ஹேண்டில் பண்றதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலா. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி கம்மியாயிடுச்சு. டிசாஸ்டர் ரெக்கவரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன் த ஃபிளை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அன்னைக்கே பார்த்தோம் நம்ம. ஸோ அவைலபிலிட்டி குரூப் கிரியேட் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஆர் நம்ம டேட்டா பேஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ரெப்ளிகேட் பண்றதா இருந்தாலும் இட் ஹஸ் பிகம் மச் சிம்பிளர். நீங்க ஆன் ப்ரெமிசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கெஸ்ட் ஓஎஸ் கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணி ரெப்ளிகேட் பண்றது, இல்ல ஆக்டிவ் பாசிவ் கிளஸ்டர் கிரியேட் பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆக்சுவலா இங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கேலிங் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு பிளான் டூ மச். இங்க கெப்பாசிட்டி வந்து ஆன் த ஃபிளை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய ரோல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளவுடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறிக்கணும். அதுதான் சொல்ல வரேன். ஈவன் இஃப் யூர் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், உங்களுடைய ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் ரோல் பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம தமிழும் சில இன்புட்ஸ் கொடுத்திருந்தாரு ஆக்சுவலா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு. ஸோ ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு திஸ் டாபிக். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்காது? இந்த பர்டிகுலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்ட்ரக்சர்னா என்ன, அன்ஸ்ட்ரக்சர்னா என்ன, செமி ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செமி ஸ்ட்ரக்சர்ட் வந்து வெப் அப்ளிகேஷனுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறதால இந்த இடத்துல அது லிஸ்ட் பண்ணல இந்த ஆர்கிடெக்சர்ல. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய நோ எஸ்கியூஎல், நாட் ஒன்லி எஸ்கியூஎல் இங்க இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃபேக்டரி, டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா பிரிக்ஸ், இது மூணு வந்து பாத்தீங்கன்னா எந்த லேயர் என்ன பண்ணுதுன்னு புரியுதா? அதாவது இதுவும் பார்க்கணும் உங்களுக்கு, அஷூர் சைனாப்ஸ் அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ மேபி இங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா
டேட்டா இன்ஜெக்ஷன், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மூவ்மெண்ட்னு எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் ப்ராசஸ் பண்ணுறது இல்லை மாடல் பண்ணுறது, தென் டேட்டாவை சர்வ் பண்ணுறது. ஓகே, சாரி. லாஸ்ட்டாக வந்து ப்ரிப்பரேஷன், டேட்டா ட்ரைனிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லோடிங் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ லோடிங் வந்து 2 இடத்துல நடக்குது ஜி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு டேட்டா லோட் ஆகுது, இங்கேருந்து இங்கேயும் டேட்டா லோட் ஆகுது. ஸோ லோடிங்ன்றது 2 இடத்துல நடக்குது. ஸோ லோடிங் ரா டேட்டா நடக்குது இங்கே, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா லோட் ஆகுறது இங்கே. ஓகே, இங்கேருந்து வரும்போது ரா டேட்டாவாக வருது, இங்கேருந்து போகும்போது டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவாக வருது. ஸோ இங்கே லோட் ஆகுறதும் லோடிங் தான், பட் அங்கே இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இஸ் கெட்டிங் லோடட், இங்கே ரா டேட்டா இஸ் கெட்டிங் லோடட். அதுதான் அங்கே மெயின் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. Okay, so we are talking about 2 different loading. So transform data, raw data. So இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜெக்ஷனுக்கு என்ன சொன்னேன், கொஸ்டின் வந்து திருப்பி கேளுங்க, எனக்கு சுத்தமா அது என்னன்னே காதுல விழல. ஆக்சுவலா I did not hear anything. ஓகே, சாரி. ஓகே, ஸோ அஜூரோடைய டேட்டா லேக் ஸ்டோரேஜ் இப்போ வந்து நம்ம Gen 2 யூஸ் பண்ணுறோம். ஜி அது யாராவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா திருப்பி கேளுங்க, எனக்கு காதுல விழல ஆக்சுவலா. அஷூரோட டேட்டா பிரிக்ஸ், தென் வந்து ப்ரிப்பரேஷன் அதெல்லாம், சாரி டேட்டா பிரிக்ஸ் வந்து மாடலிங் கிடையாது. ஸோ மாடலிங் வந்து அஷூரோடைய டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ டேட்டா வேர் ஹவுஸ் தான் நம்ம வந்து ரீநேம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். சைனாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் மாத்திட்டாங்க. ஆக்சுவலா வந்து வேர் ஹவுஸ் மட்டும் சைனாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் கிடையாது. சைனாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் தேன் டேட்டா வேர் ஹவுஸ். டேட்டா வேர் ஹவுஸ், டேட்டா லேக் ஸ்டோரேஜ், டேட்டா ஃபேக்டரி எல்லாத்தோடைய சொல்யூஷன் ஒரே இடத்துல இருந்து பண்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஆக்சுவலா சைனாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் வெர்ஷன் 1 வரும்போது வெறும் டேட்டா வேர் ஹவுஸ் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்க. பட் வெர்ஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து எண்ட் டு எண்ட் டேட்டாவோடைய இன்ஜினியரோட ரோல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மாதிரி இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சைனாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்ல லாகின் பண்ணாலே நீங்க டேட்டா இன்ஜினியரோட வேலை கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் முடிக்கலாம். ஸோ மாடலிங்ல இருந்து டேட்டா வந்து சயின்டிஸ்ட்க்கு ப்ரொவைட் பண்ற வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டா நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன், ட்ரைனிங் அண்ட் லோடிங் வந்து அஷூரோட டேட்டா பிரிக்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து உள்ள வரது வந்து இன்ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ரா டேட்டாவா வரது வந்து பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அஸ் ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர் விட்டுலாம் இப்போதைக்கு. ஓகே, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா செமி ஸ்ட்ரக்சர்ட் வந்து இங்க நம்மளுடைய வெப் ஆப் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா we are using NoSQL. ஸோ NoSQL, நாட் ஒன்லி SQL. ஆக்சுவலா அங்கேயும் SQL இருக்கு, பட் NoSQL காஸ்மோஸ் டிபி தான் நம்ம மெயினா இங்க ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட், வெப் ஆப், தென் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் வந்து பவர் பிஐ தான் மெயினா யூஸ் பண்றாங்க. சில பேர் வந்து டேப்லயும் யூஸ் பண்றாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். ஓகே, ஸோ ஓகேம்மா. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? அதாவது பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேட்டாவுடைய ஸ்ட்ரக்சர் அந்த யூஸ் கேசஸ்லாம் இருக்குல்ல, குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிலேட் பண்ண முடியுமா? ஏன்னா ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா அஜூர்ல வந்து 3 வெரைட்டி ஆஃப் சீக்வல் சொல்யூஷன்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? சரி, ஓகே, மறந்துச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, சீக்வல் டேட்டா பேசஸ் இருக்கு. ஸோ சீக்வல் மேனேஜ்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல் டிபி ஆன அஜூர் விஎம் இருக்கு. கரெக்டா? இது 3 கேட்டகரி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ், இது வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ 3மே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு யூஸ் கேசஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபுல்லி மேனேஜ் சொல்யூஷனா வரணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சீக்வல் டேட்டா பேசஸ். ஃபுல்லி மேனேஜ்டும் போது பேட்சிங், மெயின்டெனன்ஸ், நீங்க வெறும் லைசன்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். கெப்பாசிட்டி கூட நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்ல. கம்ப்ளீட்டா மேனேஜ் சர்வீஸா வந்துருது உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அஜூர் சீக்வல் டேட்டா பேசஸ் வந்து இட் இஸ் கம்ப்ளீட் மேனேஜ் டேட்டா பேசஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் மேனேஜ் இன்ஸ்டன்சஸ் சொல்லும் போது ஓரளவுக்கு நீங்க வந்து ப்ரோக்ராமிங் இல்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்றது, சில கான்ஃபிகரேஷன்ஸ். ஆனா வந்து இங்கேயும் வந்து பேட்சிங், மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை. அது எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் பாத்துக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா எல்லாமே பாத்துக்கிறாங்க. பட் சீக்வல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வல் டிபி லெவல்ல இட் இஸ் பார்ஷியலி மேனேஜ். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டூல்ஸ் அந்த SSMSல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அடிஷனல் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சீக்வல் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் போகும்போது. வேற வந்து சீக்வல் அஜூர் ஆன விஎம் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் OS லெவல்ல வரைக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் பிளே அரவுண்ட் லிட்டில் எக்ஸ்ட்ரா. ஸோ
வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேட்சிங் பண்றது இல்ல டைமுக்கு எந்த வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணும்போது இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் இஷ்யூஸ்ல தான் இதுக்கு போவாங்க. எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா சீக்வல் வெர்ஷன் வேணும், அது வந்து சீக்வல் டேட்டா பேஸ்ல இல்ல சீக்வல் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ்ல வந்து n-1 தான் இருக்கு, எனக்கு வந்து ஒரு n-3 வேணும் இல்ல n-2 வேணும், சீக்வல் 2012 வேணும், ஸோ அப்பதான் என்னோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் யூஸ் கேசஸ் போவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேசஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டா பேசஸ் ஃபார் MySQL இருக்கு, MariaDB இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா Postgres இருக்கு. ஸோ இது எல்லாமே இதுவும் ஸ்ட்ரக்சர்ட் தான். ஓகே, பட் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் வந்து நான் வந்து ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய அப்ளிகேஷன் வந்து MySQL தான் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது அப்படின்னா they can still continue to migrate to MySQL on Azure and then continue to use it. ஸோ அந்த மாதிரி யூஸ் கேசஸ் இருக்க கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ்ட் எடிஷன்ல இருந்து MySQLக்கு மாறுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we were using சில மைக்ரேஷன் டூல்ஸ் கொஞ்சம் மாறும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து DMS அண்ட் DMA யூஸ் பண்ணா போதும், அதாவது டேட்டா மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் அண்ட் டேட்டா மைக்ரேஷன் சர்வீசஸ் யூஸ் பண்ணா போதும் இந்த பர்டிகுலர் சொல்யூஷனுக்குலாம் ஆன் பிரைம்ல இருந்து நீங்க பண்ணும்போது. வேற இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் API வேணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா MySQL API இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டைனமோ டிபில இருந்து நான் காஸ்மோஸ் டிபி மூவ் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து அதுலேயே இன்பில்டா API இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் நாட் அசியூம் தட் இந்த DMA DMS வந்து இட்ஸ் பியூர்லி ஃபார் சீக்வல் ரிலேட்டட், அதாவது அஜூரோட சீக்வல் டேட்டா பேஸ்க்கு மைக்ரேட் பண்றீங்க, அஜூரோடைய மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் மைக்ரேட் பண்றீங்க, அஜூரோட சீக்வல் டேட்டா பேஸ் அண்ட் அஜூர் விஎம்க்கு பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த யூஸ் கேசஸ்லாம் வரும். ஓகே, ஸோ நம்ம பார்த்த ப்ராக்டிக்கலா பார்த்தோம்ல, டேட்டா பேஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் ரன் பண்ணிட்டு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அந்த டேட்டா பேஸ்ல, அதில் மைக்ரேட் பண்ண முடியுமா, அதில் ஸ்கீமால ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அது எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமான்னு பார்த்துட்டு தென் வி மைக்ரேட்டட் இட். ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுடைய டெஸ்டினேஷன் சீக்வல் டேட்டா பேஸஸ் சீக்வல் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் இதுக்கு தான் யூஸ் ஆகும். வேற இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே நேட்டிவ் APIs இருக்கும். உங்களுக்கு MySQL API இருக்கும், ஆரக்கல்ல இருந்து எப்படி நம்ம MySQL கொண்டு வருது, அதே மாதிரி காஸ்மோஸ் டிபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா காஸ்மோஸ் டிபி API இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம டைனமோ டிபில இருந்து கொண்டு வருது, இல்ல வந்து வேற டாக்குமெண்ட் டேட்டா பேஸை வந்து எப்படி இம்போர்ட் பண்றது, எப்படி ஒரு ஃபைலை வந்து காஸ்மோஸ் டிபிக்கு இம்போர்ட் பண்றதுன்றது அதோடைய ப்ரொசீஜர் ஸ்லைட்டா வேற. ஓகே, ஸோ அதுக்கு தனித்தனி API இருக்கு. ஸோ டைனமோ டிபியோ இல்ல மாங்கோ டிபியோ இது ரெண்டு தான் மெயின் யூஸ் கேசஸ் எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர்ஸ் மைக்ரேட் பண்றது. மெயினா மாங்கோ டிபி தான். மாங்கோ டிபில இருந்து இதுக்கு வராங்க, காஸ்மோஸ்க்கு வராங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான யூஸ் கேசஸ், ஒரு 4-5 யூஸ் கேசஸ் தான் நான் பார்த்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பாச்சில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகாது. அப்பாச்சியோட வந்து பாத்தீங்கன்னா கசன்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து வந்து காஸ்மோஸ் டிபி மூவ் ஆகிறது வந்து சில கஸ்டமர்ஸ், ரொம்ப கம்மியான கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா காஸ்மோஸ் டிபிலே வந்து உங்களுக்கு இம்போர்ட்டிங் API இருக்கும். ஸோ எந்த டேட்டா இம்போர்ட் பண்றதுன்றது. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டேட்டா NoSQL DB டு NoSQL DB வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயம். வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஃபிளாட் ஃபைலா இருக்கு, ஜேசன் ஃபைலா இருக்கு, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சும்மா டாக்குமெண்டா வச்சிருக்கேன் அப்படின்னா அதை இம்போர்ட் பண்றதுக்கு வந்து தனியாவே ஒரு டூல் கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட், டேட்டா மைக்ரேஷன் டூல்லே யூஸ் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் இம்போர்ட்டிங் உங்களுடைய ஃபிளாட் ஃபைல்ஸ் இல்ல அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வந்து நீங்க காஸ்மோஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க டைரக்டா டேட்டா மைக்ரேஷன் மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் சிமிலர் டு யுவர் எப்படின்னா நீங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் பார்த்தோம்ல, ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு நம்ம லாகின் பண்ணிட்டு நீங்க கனெக்ட் பண்ணிட்டு டேட்டாவை அப்லோட் பண்றது, ஈவன் நீங்க வந்து அஜூரோடைய போர்ட்டல்லே நீங்க டைரக்டா டேட்டாவை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுல இன்பில்டாவே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு கோ ஃபார் ஸ்பெசிபிக் டூல் செட். பட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை மட்டும் மைக்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டேட்டா மைக்ரேஷன் டூல்ஸ் இருக்கு. இது வந்து கிராஸ் NoSQL DB மைக்ரேஷன் பண்ணும்போது அதோடைய API யூஸ் பண்ணோம். வேற வந்து பாத்தீங்கன்னா மற்ற எந்த டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸ் நீங்க வந்து when your destination is Azure SQL database, when your destination is Azure SQL managed instance, SQL DB ஆன Azure VM, இந்த 3 கேஸ்க்கும் நம்ம அன்னைக்கு லைவா லாஸ்ட் கிளாஸ் எண்ட்ல பார்த்தோம்ல அந்த பர்டிகுலர் மெத்தடாலஜி வச்சு நம்ம மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா ஜி? ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் அந்த டேட்டா வேர் ஹவுஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரிலேஷனல் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். தென் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா NoSQL இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா வேர் ஹவுஸ்க்கும் டேட்டா பேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலா? ட்ரை பண்ணி ஆல்ரெடி டேட்டா வேர் ஹவுஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஐ மீன் எல்லாமே இருக்கும். நம்மள வந்து டேட்டா ஐ மீன் ரியல் டைம் டேட்டா சொல்ற மாதிரி வந்து லைவ் டேட்டா லோடிங் அந்த மாதிரி இருக்கும். ஐ மீன் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட் இருக்கும். ஓகே, கரெக்ட் தான், அது ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். இப்போ ரிலேஷனல் போது நம்ம மீன் பண்றது டேட்டா பேஸ் ஆக்சுவலா மீன் பண்றோம். அப்போ வந்து இங்க வந்து ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்ல டேபிளர் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, when you say structured
ஆமா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி இன் வெரி ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மட், டேபிளர் ஃபார்மட்ல இருக்கும். இது அப்படி கிடையாது. இது வந்து கன்சாலிடேட்டட் டேட்டா. ஸோ கன்சாலிடேட்டட் டேட்டானும் போது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா பேஸ்ல இருந்து இங்க வந்து சோர்ஸ் வரும். அதனால தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கும்போது டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்ல இருந்து இன்ஜெஸ்ட் ஆகும் டேட்டா. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரே ஒரு டேட்டா பேஸ்லாம் கிடையாது. டேட்டா பேஸ்ன்றது டேட்டா பேஸ், ஒரே ஒரு சிங்கிள் டேட்டா பேஸ்ல டேபிள் கிரியேட் பண்றோம், அதை வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு ப்ரெசென்ட் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுடைய டீடைல்டு டேட்டா அதுல இருக்கும். வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் அப்ளிகேஷனுக்கோ இல்ல ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் வராது. இங்க வந்து சம்மரைஸ்டு டேட்டா தான் வரும். உங்களுக்கு வந்து நிறைய லார்ஜ் ஸ்கேல், அதாவது பாத்தீங்கன்னா எப்படி ஈஸியா ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் ஓஎல்டிபிக்கு பேக் எண்ட்ல இருக்கும், இது வந்து ஓஎல்ஏபிக்கு பேக் எண்ட்ல இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். பட் இருந்தாலும் திருப்பி வந்து ரெக்கார்டிங் பாருங்க கொஞ்சம் இன்கேஸ் ஒரு வாரம் நல்ல டச் விட்டதால. ஓகே, ஸோ ஓஎல்ஏபின்றது அனாலிட்டிக்ஸ் சிஸ்டம்ஸ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் டேட்டாவை போயிட்டு நம்ம அனாலிட்டிக்ஸ்ல இருந்து டேட்டாவை ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம எடுக்கிறோம். யாரு வந்து குளோபலா இந்த ப்ராடக்ட் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, இந்த பர்டிகுலர் ஷாப்ல இந்த ப்ராடக்ட் யார் பர்ச்சேஸ் பண்றாங்கன்றது இது வெரி வெரி ஈஸி. உங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்கா நம்ம ஃபாஸ்டா அக்யூரேட்டா இன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம். இது வந்து லாங் ரன்னிங் ஜாப்ஸ், உங்களுக்கு வந்து இது வந்து ஷார்ட் ரன்னிங். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த ஆல்ரெடி ரிலேட் பண்ணோம் நம்ம ஆல்ரெடி நமக்கு. ஸோ இது டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது மல்டிபிள் கம்பைன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சீக்வல் நோஎஸ்கியூஎல் ஆல்ரெடி அதுல இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம அந்த ரிலேஷனல் இது என்னன்றது டேட்டா டைப் இதெல்லாம் திருப்பி பாருங்க ஜி. ஓகே, ஸோ எனக்கு தெரியும் இதெல்லாம் புது டாபிக்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு. ஸோ அதனால வந்து மறந்துடுவீங்க, திருப்பி போயிட்டு பாருங்க. ஓகே, ஸோ அதுலேயே என்னென்ன சப் டிவிஷன்ஸ் இருக்கு என்னன்றது. ஓகே, இது ஒரு நாள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். அந்த காஸ்மோஸ் டிபி டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபுல்லாக இதுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, அது கொஞ்சம் ஐடியா இருக்கணும். ஈவன் நம்ம டேட்டா பேஸ் டேட்டா வேர் ஹவுஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த கேப்ல டச் விட்டுருச்சு அப்படின்னா நம்ம திருப்பி அதை ஒரு டச் பேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஐடியா இருக்கணும் கண்டிப்பா. அது இருந்தால் தான் நீங்க அடுத்தது வந்து டேட்டா இன்ஜினியர் ஓரளவுக்கு பார்க்கறது தென் டேட்டா சயின்டிஸ்ட்லாம் வந்து யோசிக்கலாம். ஓகே, இதெல்லாம் கண்டிப்பா ஃபுல்லா தெரியணும். எங்க ஜி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இதுல இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டேட்டா லேக் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா ஒரு சில விஷயத்துக்குலாம் போறோம். இப்ப வந்து டேட்டா வேர் ஹவுஸ்க்கும் டேட்டா லேக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? டேட்டா லேக்குங்கிறது கேள்விப்பட்ட மாதிரி தெரியல. டேட்டா வேர்ஸ் கேள்விப்பட்ட, டேட்டா லேக். ஆமா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா வேர் ஹவுஸ், இப்ப சில பேர் வந்து டேட்டா மார்ட்னு சொல்லுவாங்க. சோ அதனால அது கன்ஃபியூஷன் இல்ல. சோ டேட்டா மார்ட், டேட்டா வேர் ஹவுஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே டேர்ம் தான். ஓகே, சோ டேட்டா டேட்டா லேக்குங்கிறது வேர் ஹவுஸ், மல்டிபிள் டேட்டா வேர்ஸ், இது டேட்டா லேக்கா இருக்கலாம். ஆமா. சோ இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த பிக்சர்ல இருந்தே நீங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆக்சுவலா இந்த டேட்டா ஃபேக்டரி இல்ல டேட்டா லேக் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அது எல்லா டேட்டாவும் அங்க அக்செப்ட் பண்ணுது. வேற இந்த டேட்டா வேர் ஹவுஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆன டேட்டா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்டோர் ஆனதை வந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதுல வந்து டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது வந்து இட் வில் அக்செப்ட் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ப்ராசஸ் டேட்டா ஒன்லி. ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்தா ஸ்ட்ரக்சரா இருந்தா அப்படி டேரக்டா அனுப்பிச்சிடும். இப்போ இந்த யூஸ் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அது டேரக்டா இன்ஜெக்ட் பண்ணி டேட்டா வேர் ஹவுஸ் அனுப்பிச்சிடும். இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆகாத டேட்டா அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா அது ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து திருப்பி டேட்டா வேர் ஹவுஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா லேக் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் அக்செப்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட், ஸ்ட்ரக்சர்ட், ரா டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா, என்னென்ன டேட்டா இருக்கோ உலகத்துல அது எல்லா டேட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா லேக்ன்றது வந்து ஒரு ஸ்டோரேஜ், அவ்வளவுதான். ஸோ அதுல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு என்ன ஆகும், இந்த வேர் ஹவுஸ்னாலே அவங்களுக்கு மைண்ட்ல என்ன ஆகுதுன்னா நமக்கு தேவையில்லாத பொருளை போட்டு வைக்கிற இடம்ன்ற மாதிரி தான் மைண்ட்ல வரும். பட் அகைன் இங்க டேட்டாவுடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ற இடம். ஓகே, இன்ஸ்டா ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் இல்லாம டேட்டா ப்ராசஸ் பண்ணி வைக்கிற இடம். அப்படின்றதால வி ஹேவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். டேட்டாவுடைய டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது வி ஆர் யூசிங் இட் ஃபார் ப்ராசஸிங் லொகேஷன். டேட்டா லேக் தான் வந்து ஆக்சுவலா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். ஓகே, டேட்டாவை போயிட்டு எந்த மாதிரி டேட்டா வேணா கொண்டு வந்து அங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ்ல என்ன டேட்டா வேர் ஹவுஸ்ல நீங்க சொன்னீங்க ப்ராசஸ் பண்ற இடமா இல்ல ப்ராசஸ் பண்ண டேட்டா ஸ்டோர் பண்ற இடமா அது? ஓகே, ஸோ டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங்கும் பண்றாங்க. அதாவது when I say ப்ராசஸிங், ரெண்டு லெவல் ஆஃப் ப்ராசஸிங் இருக்கு. நீங்க ஆக்சுவல் டேட்டாவே ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா தென் இட் கேன் பி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் ஆல்சோ. இங்க வந்து நமக்கு வந்து இப்போ பிசினஸ்க்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், அது வந்து ஒரு அனாலிட்டிக்ஸ் இன்ஜினுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை மாடல் பண்றோம். ஸோ ப்ராசஸிங்னு சொல்லும் போது ஒரு விஷுவலைசேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, எப்படி உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிய வைக்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் சொல்லும் போது வி ஆர் கைண்ட் ஆஃப் மாடலிங் த டேட்டா.
இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப ப்ராசஸ்ன்றது வந்து நீங்க இப்ப நம்ம ஈஸியா எப்படி சொல்லலாம்? ப்ராசஸ்ன்றது டேட்டா வந்து ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா அது எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதா நான் சொல்றேன். புரியுது எனக்கு அது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஆக்சுவலா. இங்க வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி டேட்டாவை மாத்துறோம். வேற இங்க வந்து ப்ராசஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னா இட் ஷுட் பி இன் சம் ஃபார்மட். ஓகே, டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து உட்காரணும் அப்படின்னா அது ஒரு ஃபார்மட்ல இருந்தா தான் உட்கார முடியும். அதுக்காக ப்ராசஸ் பண்றது வேற, இது டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது வேற. ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்ல வி ஆர் டாக்கிங் மோர் அபவுட் மாடலிங். வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆமா ப்ராசஸ்டு டேட்டாவை இன்னும் அதிகமா ப்ராசஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். ஆமா, வில் பி ஸ்டோரிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இட் அகெயின். ரெண்டுமே நடக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டேட்டா இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இல்ல வந்து பிசினஸ் டீம் ஒர்க் பண்ணுவாங்க, இல்ல வந்து கொஞ்சம் ஹைலி ஸ்கில்டு டேட்டா பேஸ் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ் வந்து இட் இஸ் மெயின்லி இன்டெண்டட் ஃபார் தீஸ் பீப்புள். வேறஸ் டேட்டா லேக் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ற இடம். ஓகே, ஸோ இட் மெயின்லி ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இது வந்து மெச்சூர்டு டெக்னாலஜி. ஏன்னா லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸ் 30 இயர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கு ஆக்சுவலா. டேட்டா லேக்ன்றது கொஞ்சம் ரீசெண்டா வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ், கேமிங், அந்த ஆன்லைன்ல கேமிங், இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்லாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹைலி அஜைல் கான்செப்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாபிக் வந்திருக்கு. இது நம்ம எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் மெச்சூரிங் டெக்னாலஜின்னு தான் சொல்லலாம். இட் இஸ் அ மெச்சூர் டெக்னாலஜிலாம் சொல்ல முடியாது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல செக்யூரிட்டிலயும் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ஓகே, ஸோ அதுலயும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பா வந்து இது இட் ஹேஸ் டு க்ரோ சம் மோர். ஓகே, டேட்டா லேக்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். when I say இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நிறைய வந்து பாத்தீங்கன்னா புது புது வெர்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டேட்டா மார்ட்டோ இல்ல டேட்டா வேர் ஹவுஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆல்ரெடி ரொம்ப காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேர்னிங் கர்வ் அதெல்லாம் ரொம்பலாம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க அப்படியே கண்டினியூஸ் பண்ண போறீங்க, கண்டினியூவா யூஸ் பண்ண போறீங்க அப்படி. ஸோ அந்த மாதிரி. ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் நிறைய இருக்கும். டேட்டா லேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், கண்ட்ரோலோட ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஃபிளெக்சிபிலிட்டினா வி ஆர் புட்டிங் எவ்ரி டேட்டா. ஸோ அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இருந்து வேணா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், எங்க இருந்து வேணா உள்ள கொண்டு வரலாம். ஓகே, ஸோ மேபி அது நம்ம ப்ராக்டிக்கலா போக புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் மோர் கண்ட்ரோல். ஓகே, நமக்கு டேட்டால வந்து மோர் கண்ட்ரோல் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டால வந்து மோர் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா வி கேன் ஸ்டோர் எனி அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அதுல என்ன மாதிரி கண்டென்ட் வேணா இதுல ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்க்கு வரதுக்கு முன்னாடி டேட்டாவோடைய சில ப்ராசஸிங், சில ப்ரீ ரெக்வசைட் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் நீங்க வந்து டேட்டா வேர் ஹவுஸ்க்குள்ள கொண்டு வந்துட முடியாது. ஸோ இட் நீட் சம் கைண்ட் ஆஃப் ப்ரீ ரெக்வசைட். அந்த யூசபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் டு அட்லீஸ்ட் கோ த்ரூ சம் லெவல் ஆஃப் இடிஎல் வந்து பண்ணா மட்டும்தான் டேட்டா வேர் ஹவுஸ் கொண்டு வர முடியும். அதுக்காக நீங்க கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுமான்னு கேட்டா கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண தேவையில்லை. ஸோ இட் ஹேஸ் டு பி இன் அ ஸ்பெசிபிக் ஃபார்மேட் தட் இஸ் கம்பேட்டபிள் வித் டேட்டா வேர் ஹவுஸ். டேட்டா லேக் அப்படி கிடையாது. டேட்டா லேக்ல வந்து நீங்க என்ன டேட்டா போட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஹையர் லெவல் ஆஃப் பிளாப் ஸ்டோரேஜ். பிளாப் ஸ்டோரேஜ்ன்றது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஸ்டோர் பண்ற இடம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி அதிகம். டேட்டா லேக்ன்றது இட் ஹஸ் ஆல்சோ காட் சம் லெவல் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ சம் லெவல் ஆஃப் அடிஷனல் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ கவர்னன்ஸ், குவாலிட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எம்பெடடா வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை ரீயூஸ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஸோ ரீயூசபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல கவனிச்சிங்க அப்படின்னா டேட்டா லேக்ல இருக்க டேட்டா வந்து நீங்க நிறைய இடத்துல ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் மோர் ஆஃப் என்ன சொல்றது, ஜஸ்ட் டேட்டா ஸ்டோரேஜ் லொகேஷன்றதால. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருப்பேன். டேட்டா பேஸ்ல வந்து நார்மலைசேஷன் பத்தி சொல்லணும் தான் நான். ஸோ நார்மலைசேஷன் வந்து எக்ஸாம்ல எந்த எக்ஸாம் போனாலும் நார்மலைசேஷன் வந்துடும். ஓகே, ஸோ டேட்டா பேஸ் டிபி 200, டிபி 900, டிபி 201 எங்க போனாலும் அந்த நார்மலைசேஷன்ன்றது டேட்டா பேஸோடைய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுல சொல்லியிருக்கேன் ஜி நார்மலைசேஷன். எனக்கு ஒரு கேப் விட்டதால நான் சொல்லணுன்றது வந்து ஒரு டவுட் வந்தது எனக்கும். ஓகே ஓகே, சொல்லிருக்கேன்.
நார்மலைசேஷன் ஓகேமா. சரி சரி, அதுதான் டவுட் வந்துருச்சு எனக்கு. ஸோ நார்மலைசேஷன்ன்றது வந்து அந்த டீடூப்ளிகேட் பண்றது ரொம்ப நிறைய பேசியிருக்கோமே. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அது மறந்துச்சு அப்படின்னா திருப்பி அந்த ரெக்கார்டிங் போய் பாருங்க. ஓகே. டேட்டாவை நார்மலைஸ் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும்னா மோர் நார்மலைசேஷன் இஸ் ரெக்வயர்ட். when it comes to டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து நார்மலைசேஷன் அளவுக்குலாம் இறங்க தேவையில்லை. டீடூப்ளிகேட் பண்றது அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஸ்பேஸ் எப்படி கம்மி பண்ணோம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லீஸ்ட் பாதர்ட். நீங்க டைரக்டா கொண்டு போயிட்டு அதுக்கு நார்மலைஸ் இது பண்ணாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வி ஹேவ் டு என்ன சொல்றது, வர டேட்டாவே வந்து நார்மலைஸ் ஆயிட்டு வர டேட்டா தான் இருக்குங்க. ஸோ வி கேன் ஜஸ்ட் ரிலாக்ஸ் நார்மலைசேஷன் டு சம் எக்ஸ்டென்ட். ஓகே. ஏன்னா வந்து ஆல்ரெடி அது டேட்டா பேஸ்ல இருந்து வரும்போது அது நார்மலைசேஷன் ஆயிட்டு தான் வரும் உங்களுக்கு. ஆக்சுவலா ரிலாக்ஸ்ட் நார்மலைசேஷன் இங்கே இருக்க நார்மலைசேஷன் இருக்கும். ஸோ when I say normalization, lot of data processing பண்றது அந்த பர்டிகுலர் இது பாருங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு Azure Data Lake Storage. ஓகே. ஸோ அஜி யாரோட அக்கௌண்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். இது சும்மா ஜஸ்ட் வந்து ரொம்பலாம் இன்னைக்கு இதாகாது. ஓகே. ஸோ வி ஜஸ்ட் ஹேவ் டு கிரியேட் சம் ஃபியூ என்ன சொல்றது, ஒரு டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண, ஒரு டேட்டா ஃபேக்டரி வச்சு எப்படி டேட்டா லேக் ஸ்டோரேஜுக்கு டேட்டா மூவ் பண்றது, ஒரு டேட்டா வேர் ஹவுஸ், இது 3 தான் இன்னைக்கு ப்ராக்டிக்கல். ஆக்சுவலா இன்கேஸ் யாராவது ஃப்ரீ அக்கௌண்ட் முடிகிற மாதிரி இருக்கு, காசு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல கொடுங்க. ஓகே. ட்ரை பண்ணலாம். சங்கர் ஓகே. ஷூர் ஷூர் சங்கர், நான் அதை இதை முடிச்சுட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ டேட்டா லேக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா as I said, it is a PaaS solution, big data solution. Okay. It is platform as a service, big data solution. ஸோ பிளாட்ஃபார்ம் as a service, big data solutionனா ஆப்வியஸா நீங்க PaaSன்ற வார்த்தை யூஸ் பண்ணும்போதே ஒரு பார்ஷியலி மேனேஜ்ட், ஆல்மோஸ்ட் மைக்ரோசாஃப்ட் கண்ட்ரோல் இருக்குன்றத வந்து கொண்டு வந்துடணும். ஸோ இது வந்து as I said, it is a repository to store huge volume of data. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் எப்படி சொல்லலாம், ஹியூஜ் ஸ்டோரேஜ் ரெபாசிட்டரின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இட் இஸ் a ஹியூஜ் ஸ்டோரேஜ் ரெபாசிட்டரி. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இது கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா வந்து பிளாப் ஸ்டோரேஜோடைய அட்வான்ஸ்ட் வெர்ஷன் நான் சொல்லிட்டேன். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் ஆல்சோ அக்செப்ட் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஆல்சோ. இட் கேன் அக்செப்ட் ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட், வாட் எவர் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ எல்லா டேட்டாவும் வந்து நீங்க இங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ டேட்டா லேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மெயின் காம்பனண்டா பிரியுது உங்களுக்கு. ஸோ டேட்டா லேக்ல 2 மெயின் காம்பனண்ட். ஒன்னு வந்து அனாலிட்டிக்ஸ். ஆக்சுவலா 3 காம்பனண்ட் சொல்லணும், பட் வந்து ஐ ஜஸ்ட் ஸ்டிக் டு ஒன்லி 2. ஏன்னா வந்து அது இருக்க கம்மி பண்ணிட்டே போறாங்க. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஸோ வில் சே Azure Data Lake, Analytics and Azure Data Lake Store. ஓகே. இந்த Azure Data Lake ஸ்டோர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பிளாப் ஸ்டோரேஜ், சிம்பிள் ஆஸ் தட். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்ன்றது டேட்டா ஸ்டோர் ஆகிற இடம். ஸோ அடிஷனலா ஒரு ஃபீச்சர் ஆட் ஆச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் வந்து அனாலிட்டிக்ஸ் இன்ஜின். அந்த அனாலிட்டிக்ஸ் இன்ஜின் ஒரு காம்பனண்ட், ஸ்டோர்ன்றது ஒரு காம்பனண்ட். ஸ்டோர்ன்றது இட் இஸ் லொகேஷன் டு ஸ்டோர் டேட்டா. ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஸ்டோர் பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெரைட்டி ஆஃப் வேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிளாப் ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வி கிரியேட்டட் கண்டெய்னர்ஸ். அந்த கண்டெய்னர்ஸ்குள்ள போயிட்டு நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணோம். ஸோ அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. வேறஸ் நம்ம அஜூரோட ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வி கிரியேட்டட் ஃபைல் ஷேர் அண்ட் தென் அதுக்குள்ள போயிட்டு ஃபைல் ஸ்டோர் பண்ணோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இங்க வில் பி கிரியேட்டிங் ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபைல் சிஸ்டம்ன்றது இந்த அனாலிட்டிக்ஸோடைய பேக் எண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஹடூபோடைய ஃபைல் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீயூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அதோடைய மாடிஃபைட் வெர்ஷன் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹெச்டிஎஃப்எஸோட ஃபைல் சிஸ்டம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ சிமிலர் டு யுவர் கண்டெய்னர்ஸ், ஃபைல் ஷேர்ஸ், டேபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறது டேபிள் ஸ்டோரேஜில், தென் வந்து மெசேஜில் வந்து கியூ ஸ்டோரேஜில் வந்து கியூ மெசேஜஸ் ஸ்டோர் பண்றது, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா we had variety of options. ஸோ இங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம Azure Data Lake Storage கிரியேட் பண்ண உடனே you'll get an option to create a file system. அந்த ஃபைல் சிஸ்டம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா we'll be storing the data. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா when I said like இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு HDFS ஃபைல் சிஸ்டம், Hadoop உடைய டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்ல இருந்து ஃபார்ம் ஆனதுன்னு சொன்னேன். ஸோ when I say ஃபார்ம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா there are 2 variants. Hadoop உடைய டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்லயே வந்து பாத்தீங்கன்னா வெப் ஹெச்டிஎஃப்எஸ்னு ஒன்று இருக்கு, நார்மல் ஹெச்டிஎஃப்எஸ்னு இருக்கு. ஸோ இவங்க டெவலப் பண்ணது வந்து இட் வாஸ் ஃப்ரம் வெப் ஹெச்டிஎஃப்எஸ்ல டெவலப் பண்ணாங்க. ஸோ தட் மீன்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு தே ஹேவ் ஃபார்ம் திஸ் அஜூரோடைய டேட்டா லேக்கை வந்து அதுக்கு தேவையான ஃபைல் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து டேட்டா லேக் ஸ்டோர்ன்றது இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டோர் டேட்டாவா இருந்தாலும்
என்ன இதுல ஸ்டோர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வில் நாட் கிரியேட் கண்டெய்னர்ஸ் ஆர் ஃபைல் ஷேர் அந்த மாதிரி கிரியேட் பண்ண மாட்டோம். வில் கிரியேட் அ ஃபைல் சிஸ்டம், அதுக்குள்ள வந்து டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ சிமிலர் டு இங்க நம்ம இவரு நம்ம சாரி லாஸ்ட் நம்ம டேட்டா பேஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிஎஸ்கியூஎல் பத்தி பேசிட்டு இருந்தோம். இது டிஎஸ்கியூஎல் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரேட்டரி இன்னும் ஒரு querying லாங்குவேஜ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, விச் இஸ் சம்திங் கால் யூஎஸ்கியூஎல் சொல்லுவாங்க. ஸோ யூஎஸ்கியூஎல் இஸ் த querying language or scripting language. இது வந்து மைக்ரோசாஃப்டோட proprietary language, similar to your transact SQL, regular SQL மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு ஃபெச் டேட்டா அண்ட் கன்சியூம் டேட்டா. அந்த டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ஃபெச் பண்றதுக்கு இங்க வந்து யூஎஸ்கியூஎல்ன்ற ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, இட் இஸ் லைக் மோர் ஆர் லெஸ் சிமிலர். பட் என்ன டிஃபரன்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்கியூஎல் இஸ் மோர் ஃப்ரம் சி ஷார்ப் உடைய ப்ரோக்ராமிங்ல இருந்து வந்தது. ஓகே, ஸோ உங்களுடைய பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாறும், அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சீக்வல்னா வெறும் சீக்வல் சின்டாக்ஸ் இருக்கும். டிரான்சாக்ட் எஸ்கியூஎல்னா மைக்ரோசாஃப்டோட .NET உடைய ப்ரோட்டோடைப் அதிகமா இருக்கும். இங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு சி ஷார்ப்போட ப்ரோக்ராமிங் அதிகமா இருக்கும், பிளஸ் வந்து சீக்வலுடைய டிக்ளரேட்டிவ் சின்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்ட், இன்சர்ட், வாட் எவர், அப் அண்ட் என்னென்ன பண்றோமோ அந்த மாதிரி டிக்ளரேட்டிவ் சின்டாக்ஸ் அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ வி கேன் சே யூஎஸ்கியூஎல்ன்றது இட் இஸ் a காம்பினேஷன் ஆஃப் சீக்வல் பிளஸ் சி ஷார்ப் உடைய ப்ரோக்ராமிங் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க. ஏன்னா அதுல நிறைய லூப்ஸ் நிறைய ப்ரோட்டோடைப்லாம் யூஸ் பண்றோம்ல. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் அந்த ட்ரிகர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we need some kind of programming also. ஸோ அப்போ வந்து இந்த பர்டிகுலர் டேட்டா லைக் அனாலிட்டிக்ஸ்ல வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு we are using something called USQL உடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ USQL ஜாப்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஓகே வில் கெட் இன்டு தட் லிட்டில் டீப்பர். ஸோ USQL பத்தி நம்ம திருப்பி கொஞ்சம் பார்ப்போம் ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆக்சுவலா. ஸோ ஜென்ரலா இங்க பில்லிங் இந்த ப்ராசஸிங் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அனாலிட்டிக்கல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அனாலிட்டிக்கல் யூனிட்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம வந்து சிபியூ இப்போ வர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்றோம், அதுக்கு வந்து விசிபியூ நம்ம வந்து எவ்வளோ மெமரி அலோகேட் பண்றோம், எத்தனை நெட்வொர்க் கார்டு அலோகேட் பண்றோம், அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பில்லிங் ஜென்ரேட் ஆகுது. வேற இங்க அனாலிட்டிக்ஸ் இந்த அஜூரோட டேட்டா லேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏயுன்னு ஒரு யூனிட் இருக்கு. ஸோ ஏயு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அனாலிட்டிக்ஸ் யூனிட்ஸ். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் இன்னைக்கு டேட் ஆஸ் ஆன் டேட் என்னன்னு தெரியல, பட் இனிஷியலா ஒரு 3-4 months முன்னாடி நான் பார்த்தப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏயுன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 2 virtual CPU and 6 GB of RAM. ஓகே, ஸோ இது ஒன்று தான் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஇயோட பவர், அதாவது ஒரு ப்ராசஸிங் யூனிட்டோட பவர், ஒரு அனாலிட்டிக்ஸ் யூனிட்டோட பவர் எவ்வளோன்றது வந்து இப்போ கரண்டாக தெரியல. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மெஷர்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஏயு அலோகேட் பண்ணுவீங்க, ஏன்னா இங்கே டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு we are kind of going to transform the data. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு we need back end analytics unit. அந்த அனாலிட்டிக்ஸ் யூனிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா we can say it is a எப்படி சொல்லலாம், இது ஒரு கம்ப்யூட் யூனிட்னு சொல்லலாம், இல்ல வந்து ஒரு மெஷர்மெண்ட் யூனிட்னு சொல்லலாம். இட்ஸ் a மெஷர்மெண்ட் யூனிட் ஃபார் யுவர் கம்ப்யூட் ரிசோர்ஸ். பேக் எண்ட்ல எல்லாமே சிபியூ மெமரி தான், பட் அந்த சிபியூ மெமரியை வந்து இங்க வந்து குரூப்பிங் பண்ணிடுறோம். ஸோ வி குரூப் இட் இஸ் இன்டு அனலிட்டிக் யூனிட். ஸோ வந்து நமக்கு அஜூர் டேட்டா லேக்ல வந்து ப்ரைசிங் வந்து எவ்வளோ ஏயு யூஸ் பண்றோம், எவ்வளோ ப்ராசஸிங்க்கு வந்து நம்ம கன்சியூம் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பில் வரும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஏயு பேஸ் பண்ணி தான் நம்ம அதிகமா ஏயு யூஸ் பண்றதால என்ன நடக்குது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேரலிசம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மோர் ஏயு மீன்ஸ் மோர் பேரலிசம். ஸோ நம்ம நிறைய பேரலிசம் வந்து எல்லா அப்ளிகேஷனுக்கும் தேவைப்படாது. இன்கேஸ் வந்து நமக்கு நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வந்து நிறைய பேரலிசம் தேவைப்படுது, நம்ம சொல்லுவாங்க ஆக்சுவலா வந்து எம்பிபின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்பிபி ஆர்கிடெக்சர் தேவைப்படுது அப்படின்னா we can massively parallel processing இல்ல massively processing parallel டேட்டாவான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த எம்பிபி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் நவ் ஐ வில் ஜஸ்ட் மென்ஷன் இட் as massively parallel processing. ஓகே, நான் போயிட்டு அப்ரிவேஷன் நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மேசிவ்லி பேரலல் ப்ராசஸிங் ஆர்கிடெக்சர் தேவையான அப்ளிகேஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அலோகேட் மோர் ஏயு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஏயு யூஸ் பண்றீங்க, ஸோ இது வந்து எல்லாமே பேப்பர் யூஸ் தான். ஓகே, ஸோ பே as you go மாடல் தான். ஸோ எவ்வளோ கன்சியூம் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் பே ஃபார் யுவர் ஏயு. எத்தனை ஏயு பர் மினிட் வந்து ரன் ஆகுது, இல்லை எத்தனை ஏயு பர் ஹவர் ரன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி பில் பே பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபியூ அண்ட் மெமரி வந்து எனக்கு எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க நான் கிரியேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்கேஸ் வந்து புது ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏயுன்றது அந்த அந்த பேக் எண்ட்ல வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னா 2 வர்ச்சுவல் சிபியும் ஒரு 6 GB ஆஃப் ரேம் வந்து அலோகேட் பண்றாங்க ஒரு ஏயுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போனென்ஷியலா நீங்க க்ரோ ஆக உங்களுக்கு யூ கேன் கன்சியூம் மோர் பவர். ஸோ அதிக ஏயுனா அதிக பேரலலிசம்,
அதிக பவர் கிடைக்கும் உங்களுடைய ப்ராசஸ் ரன் பண்றது, உங்களுடைய டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட், டேட்டா லேக்ன்றது கிளவுடோடைய நேட்டிவ் இல்ல கிளவுட் பேஸ்ட் கிளவுட் நேட்டிவ் சொல்யூஷன் சொல்லலாம், பிக் டேட்டா சொல்யூஷன், ஸ்டோரேஜ் அண்ட் அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ ரெண்டுமே சேர்ந்தது தான் உங்களுக்கு இங்க. ஸோ ஸ்டோரேஜ்ன்றது ஸ்டோரு, அனலிட்டிக்ஸ்ன்றது அனலிட்டிக்ஸ். ரெண்டு காம்பனண்டா பிரிக்கிறாங்க. ஆக்சுவலா 3 காம்பனண்டா இருந்தது, இப்போ 2ஆ பிரிக்கிறாங்க. ஸோ 3வது காம்பனண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து அந்த ஹெச்டி இன்சைட், அந்த விஷுவலைசேஷன் எல்லாமே இதுல கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ விஷுவலைசேஷனை தனியா பிரிச்சு ஆக்சுவலா பவர் பிஐ கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுல வந்து முன்னாடி விஷுவலைசேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா அஜூர் டேட்டா லேக் எடுத்துட்டீங்கன்னா, they used to call it as 3 pillars ன்னு சொல்லிட்டு அது 3ஆ பிரிப்பாங்க. ஸோ அந்த 3 பில்லர் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து அந்த அஜூர் டேட்டா லேக் ஸ்டோர், இந்த ஏடிஎல்எஸ்ன்றது இதுதான். ஓகே, தென் வந்து ஏடிஎல்ஏன்னு சொல்லுவாங்க, அஷ்யூர் டேட்டா லேக் அனாலிட்டிக்ஸ். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனலா கொடுப்பாங்க. ஸோ எதர் நீங்க மைக்ரோசாஃப்டோட ப்ரொப்ரீட்டரி அஷ்யூர் டேட்டா லேக் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஹடூபோ இல்ல வந்து ஹெச்டி இன்சைட்டோ இல்ல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஆல்டர்னேட் அனாலிட்டிக்ஸ் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணா கூட யூஸ் பண்ணலாங்க. முன்னாடி ஆப்ஷன்ஸ் இருந்தது, இப்பயும் இருக்கு. ஹெச்டிஸ் இன்சைட் யூஸ் பண்ணா கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏடிஎல்ஏ, தென் வந்து விஷுவலைசேஷன் பவர் பிஐ. அது இப்போ பவர் பிஐயா போயிடுச்சு. முன்னாடி விஷுவலைசேஷன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸல்ல வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டேட்டாவோடைய இதெல்லாம் இருக்குல்ல, சார்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வில் ஹேவ் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சில டேபிள் ஃபார்மேட், சில சார்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க இதுல அஷ்யூர் டேட்டா லேக்ல. இப்போ கம்ப்ளீட்டா விஷுவலைசேஷன் வந்து வெளியில கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து விஷுவலைசேஷன் இஸ் செப்பரேட் பில்லர். ஓகே, பவர் பிஐன்னு தனியா கொண்டு போயிட்டாங்க. இதுல முன்னாடி நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இதுல ஒரு பேசிக்கா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் டேட்டா லேக்ல, பட் அகைன் முன்னாடி கொடுத்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ முன்னாடி வந்து டேட்டா லேக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டோர், அனாலிட்டிக்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன், 3மே இருந்தது. இப்போ கேட்டீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 2 காம்பனன்ட்ஸ். ஒன்னு வந்து டேட்டா லேக் அனாலிட்டிக்ஸ் காம்பனன்ட், ஒன்னு டேட்டா லேக் ஸ்டோர் காம்பனன்ட், 2 தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த டேட்டா லேக் இதெல்லாம் வர ஆரம்பிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் ஐ செட், உங்களுக்கு வந்து இந்த மைக்ரோசாஃப்டோடைய 365 ஆஃபீஸ் 365, இந்த ஸ்கைப் ஆன்லைன், இந்த உங்களுடைய டீம்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நிறைய டேட்டா ஜென்ரேட் ஆக அஷ்யூர் டேட்டா லேக்ன்ற சொல்யூஷன் வந்து கண்டிப்பா தேவைப்படுற மாதிரி மாறிடுச்சு ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் 365 எவல்யூஷனோட சேர்ந்து எவால்வ் ஆன விஷயம் தான். ஏன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் என்னென்ன வெரைட்டிலே டேட்டா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ சேட் இன்ஃபர்மேஷன் வருது, லாக் இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ நீங்க எல்லாரும் வந்து கால் ரெக்கார்ட் பண்றீங்க, கால் பேசுறீங்க, மீட்டிங் ரெக்கார்டிங் வருது, தென் வந்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்றீங்க, எக்ஸல் ஃபைல்ஸ் கிரியேட் பண்றீங்க, ஷேர் பாயிண்ட்ல என்னென்னமோ டாக்குமெண்ட் போடுறீங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் இமெயில்ஸ் என்னென்னமோ ஸ்டோர் பண்ற நிறைய கண்டென்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பேக் எண்ட்ல வந்து we need a massive amount of storage, we need a huge data repository. ஸோ அந்த மாதிரி மிக்சட் ஒர்க் லோட்ல இருந்து மிக்சட் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து டேட்டா உள்ள வரும்போது we need a common platform to store data. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் லைக் அஷ்யூர் டேட்டா லேக்ன்றது எவால்வ் ஆச்சு. பட் அஷ்யூர் டேட்டா லேக்ன்றது இட் வாஸ் தேர். ஓகே, ஸோ டேட்டா லேக்ன்ற ஜென்ரல் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா they were using it in big data solutionல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மைக்ரோசாஃப்டோட அஷ்யூர் டேட்டா லேக்ன்றது இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ. ஓகே, ஸோ டேட்டா லேக்ன்றது ஆல்ரெடி இருக்கு. இது வந்து மைக்ரோசாஃப்டோட அஷ்யூர் டேட்டா லேக், ஏடிஎல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ which are closely related. ஸோ இந்த அஷ்யூரோட டேட்டா லேக்ன்றது இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ அஷ்யூரோட டேட்டா லேக் அனாலிட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா we can say like அந்த கம்ப்யூட் பீஸ்க்கு என்ன சொன்னேன் நான், ஏயு சொன்னேன். ஸோ ஏயுன்றது கம்ப்யூட் பீஸ். இந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, அப்பதான் கொஞ்சம் போக உங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஏயு வச்சு நம்ம என்ன பண்றோம், we are kind of processing the jobs within Azure Data Lake. ஸோ நம்ம அனாலிட்டிக்ஸ்க்கு வந்து ஜாப் பேக் எண்ட்ல ப்ராசஸ் ஆகும். அந்த பேக் எண்ட்ல ஜாப் ப்ராசஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஏயு தேவை, பவர் தேவை. ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ சச் லிமிட். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிட்ன்றதோட தெர் இஸ் நோ என்ன சொல்றது, ஒரு அக்னாஸ்டிக்னா சொல்ல முடியாது. ஸோ இட் கேன் பி, நீங்க பைத்தான் யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலாம், யூ கேன் யூஸ் ஈவன் என்ன சொல்றது ஸ்கேலா யூஸ் பண்ணலாம். தேர் ஆர் வெரைட்டி ஆஃப் சொல்யூஷன்ஸ்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஹைவ், பிக், லாட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டெகிரேட் பண்ணலாம். எப்படி வந்து உங்களுடைய ஹெச்டி இன்சைட்ல வந்து நிறைய சர்வீசஸ் கொண்டு வரலாமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஷ்யூரோடைய டேட்டா லேக் அனாலிட்டிக்ஸ்ல நீங்க நிறைய கொண்டு வரலாம். ஸோ ஹெச்டி இன்சைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெச்டி இன்சைட் புரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு அஷ்யூர் டேட்டா லேக் அனாலிட்டிக்ஸ் வந்து தெரியணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஏன்னா ஹெச்டி இன்சைட் தான் வந்து இதோடைய சோர்ஸ் ஆக்சுவலா. ஸோ அப்பாச்சியோட ப்ராடக்ட் அது, ஹடூப் as a சர்வீஸ்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இந்த வார்த்தை வேணா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹடூப்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அகைன் அது அனாலிட்டிக்ஸோட பிளாட்ஃபார்ம் தான். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்பாச்சியோட ஃபுல் பிளாட்ஃபார்ம். அப்பாச்சி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்பாச்சியோட நேட்டிவ் ப்ராடக்ட்னே கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஆஸ் அ சர்வீஸா கொடுத்தாங்க, ஹடூப் ஆஸ் அ சர்வீஸா கொடுத்தாங்க. ஹெச்டி இன்சைட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா no issues G. Okay, so data வந்து பாத்தீங்கன்னா you don't have to focus on no focus, zero focus on infrastructure னு சொல்லுவாங்க. Okay, so as a service கொடுத்தாங்க, zero focus on infra, whereas we are just focusing only on data and data ஓட querying and processing. ஸோ இது மட்டும் பண்ணாலே போதும், அதாவது டேட்டா இன்ஜினியரோட ரோல் மட்டும் பண்ணாலே போதும் ஆஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்லும்போது. இந்த ஹெச்டி இன்சைட்ன்றது Hadoop as a service, analytics as a service. ஸோ அதுதான் இங்க நம்ம கொடுக்குறாங்க. அஜூரோட டேட்டா லேக் அனாலிட்டிக்ஸ்ல அனாலிட்டிக்ஸ் as a சர்வீஸா கொடுக்குறாங்க. ஸோ தென் தட் மீன்ஸ் ஒரு டேட்டா இன்ஜினியரா ரோலா இருந்தா மட்டும் நமக்கு போதும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் டிரெக்ட்லி லாக் இன் டு தட் அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம். டேட்டாவை எப்படி கொரி பண்றது, எப்படி டேட்டாவை ஆக்சஸ் பண்றது, எப்படி டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டா மட்டும் போதும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அட்வான்டேஜ். இன்கேஸ் நீங்க வேற ஒரு ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க அப்படின்னா யூ கேன் லெவரேஜ் தட். ஸோ உங்களுக்கு பைத்தான் தெரியும்னா பைத்தான் யூஸ் பண்ணலாம், ஆர் தெரியும்னா ஆர் யூஸ் பண்ணலாம், ஸ்கேலா, ஸ்கூப், நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. எல்லாமே வந்து இட் இஸ் சப்போர்ட்டட். ஆல்மோஸ்ட் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினோட யூஸ் பண்றக்கூடிய மார்க்கெட்ல இருக்கிற எல்லா டெக்னாலஜியுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சப்போர்ட்டட் வித் போத் ஹெச்டி இன்சைட் ஆஸ் வெல் அஸ் யுவர் டேட்டா லேக் அனாலிட்டிக்ஸோடைய சப்போர்ட்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ நல்லா போயிட்டு பேக் எண்ட்ல போயிட்டு நல்லா ஆர்என்டி பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேக் எண்ட் டெக்னாலஜி எல்லாமே இருக்கும். அவங்க இந்த அப்பாச்சோட யான்னு சொல்லுவாங்க, அப்பாச்சியோடைய ஹெச்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம், ஸோ அது எல்லாமே இங்க பேக் எண்ட்ல இருக்கும். ஸோ சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா இதை நான் இங்க டாக்குமெண்டடா சொல்ல விரும்பல, பட் அகைன் ஹடூபோடைய எக்கோ சிஸ்டம் தான் இது, அஜூரோடைய டேட்டா லேக்ன்றது. அதுல இருக்கிறது கொஞ்சம் மாடிஃபைடா அவங்களுடைய ஓப்பன் சோர்ஸ் வெப் ஹெச்டிஎஃப்எஸ் எடுத்து ஆக்சுவலா ஃபுல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎன்ஸோட கம்ப்ளீட் பேட்டர்ன், அதோடைய எக்கோ சிஸ்டம், அதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ், அது கனெக்ட் பண்ற விதம், அது வந்து query பண்ற விதம், அதை நேம் மட்டும் மாத்திட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வந்து சீக்வலை வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்எஸ் ஹெச் சீக்வல்னு ஒன்று யூஸ் பண்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தே ஹவ் கைண்ட் ஆஃப் அந்த query பண்ற டூல்ஸ் மட்டும் இவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. மைக்ரோசாஃப்டோடைய USQLனு ஒரு டூல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ USQLன்றது as I said it is a combination of C++ எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த டைப்ஸ் அந்த ப்ரோக்ராமிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த ட்ரிகர்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ப்ரோக்ராமிங்ல ஒரு சில முக்கியமான வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து சி ஷார்ப்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. உங்களுடைய சீக்வல்ல இருந்து டேபிள்ஸ், அந்த வியூ, அந்த ஃபங்க்ஷன்ஸ், அந்த டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த செலக்ட், ஸ்டார் ஃப்ரம், இன்சர்ட், அந்த வாட் எவர் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ சி ஷார்ப்பும் சீக்வலோடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் சேர்ந்தது தான் யூசீக்வல். ஓகே, இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரீட்டரி டெக்னாலஜி. ஸோ நீங்க டேட்டா ரீட் பண்ணணும், இல்லை டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இல்லை டேட்டாவை அதுல வந்து இருக்கிறத ஏதாவது கால் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் கால் USQL. ஓகே, USQL யூஸ் பண்ணி தான் நீங்க எந்த ஒரு ஜாப் வேணா ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு ஓகே அது எப்படி நம்ம தனியா போடலாம். ஸோ இன் ஆர்டர் டு ரீட், in order to transform, in order to fetch or output the data, you have to use USQL. Okay, so done through USQL வழியாக தான் நம்ம எல்லாமே டேட்டாவை வந்து பைப்லைன் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ டெமோக்கு போகலாம். ஓகே, டெமோ போகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப புது விஷயம் மாதிரி தான் தெரியும். பட் when you get into the demo it will be more simpler. ஓகே, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா when I say டேட்டா லேக் வந்து பிளாப் ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து வர்ச்சுவலா இட் இஸ் அன்லிமிட்டெட். எந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அமேசானோட S3 எடுத்துட்டாலும் சரி, நம்மளுடைய அஷூரோட பிளாப் ஸ்டோரேஜ் எடுத்துட்டாலும் சரி, இட் இஸ் ஆல்ரெடி வர்ச்சுவலி அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் தான். நீங்க பாட்டுக்கு எவ்வளவு வேணா ஸ்டோர் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். இங்கேயும் we are also talking about petabytes of data தான். பெட்டாபைட், டெராபைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு whatever trillions of objects வந்து மேனேஜ் பண்றதா இங்கேயும் பண்றோம். ஓகே, ஸோ ஹியூஜ் டேட்டாவை மேனேஜ் பண்றோம், அதுதான் நாங்கள் மீன் பண்ண வரேன். ஓகே, ஸோ வி ஆர் ஆல்சோ இங்க என்னன்னா டேட்டா லேக்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டியும் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி, நீங்க கெப்பாசிட்டி ஃபோர்காஸ்டிங், கெப்பாசிட்டியோடைய எவ்வளவு க்ரோத், அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. யூ கேன் கீப் ஆன் எக்ஸ்பேண்டிங், யூ கேன் கீப் ஆன் ஸ்கேலிங். ஓகே, இந்த ஸ்கேலபிலிட்டி அந்த இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ஆன் த ஃபிளை. ஓகே, ஸோ scalability and then capacity upgrade, capacity forecasting, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் சொல்லலாம். இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ க்ரோத் இஸ் எனேபிள்ட். ஸோ நெட்டாப்லலாம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோ க்ரோத் அந்த இதெல்லாம். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுதான் ஆட்டோ க்ரோத் அதெல்லாமே இருக்கு.
Okay, so we'll start creating something. Okay, so practical maybe அந்த பிரேக் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த தியரி கொஞ்சம் பார்த்துருவோம். தென் வந்து வில் கெட் இன் டு ப்ராக்டிக்கல் மோட் ஆக்சுவலி. ஸோ ஹடூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ சர்வீஸ் சொன்னோம். ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸ்லேருந்து டெவலப் ஆனது. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காஜி? ஸோ ஐ நோ லைக் இது வந்து புது விஷயம்ன்றதால கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஸோ இங்க என்ன அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் எல்லாமே மேனேஜ் சர்வீஸ். ஆஸ் அ சர்வீஸ்னு சொல்லும் போது யூ டோன்ட் ஹேவ் டு கிரியேட் கிளஸ்டர். ஓகே, ஸோ டோன்ட் ஹேவ் டு கிரியேட் அ கிளஸ்டர். வேற நீங்க ஆன் ப்ரெமிசஸா இருந்ததுன்னா ஒரு ஹடூப் கிளஸ்டர் ரெடி பண்ணணும். ஓகே, இங்க வந்து விஎம் டிப்ளாய் பண்ணணும். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு கிரியேட் விஎம். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு கான்ஃபிகர் கிளஸ்டரிங். ஸோ இதெல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் பார்த்துக்கிறாங்க. வேற நீங்க அப்பாச்சியோடைய இது சர்வீஸ் போறீங்க அப்படின்னா, ஹடூப் as a சர்வீஸ் போறீங்கன்னா அப்பாச்சி வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் இட். ஓகே, ஸோ கான்ஃபிகரிங் கிளஸ்டரிங் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ இது பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா when I say கிளஸ்டரிங் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் விஎம்வேர் மாதிரி 3264லாம் கிடையாது. யூ கேன் ஸ்கேல் அப் டு 2000 நோட்ஸ் அந்த பேக் எண்ட். இந்த கிளஸ்டர்ல வந்து உங்களுடைய அனாலிட்டிக்ஸ் கிளஸ்டர்ல எல்லாம் யூ கேன் ஹேவ் அப் டு ஸ்டார்டிங் வித் 2 to 2000 நோட்ஸ் வரைக்கும் நீங்க போகலாம். ஓகே, இட் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் வெரி லெஸ் ஆஸ் தட் லைக் 2 நோட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 2000 நோட்ஸ் வரைக்கும் நீங்க பாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகலாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி மேனேஜ்டு சர்வீஸ். உங்களுக்கு கிளஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜா கிடைச்சிருது. உங்களுக்கு பே மட்டும் நீங்க வந்து you have to pay as per the usage. Okay, so let me save the document. Okay ji, so இப்போ அஜூரோட டேட்டா லேக்ன்றது டேட்டாவை ஸ்டோர் பண்ற இடம். கரெக்டா? டேட்டாவை வெறும் ஸ்டோர் பண்றோம். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, ரா டேட்டா, வாட் எவர் டேட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த இடத்துல அக்குமுலேட் பண்றோம். இந்த இடத்துல கொண்டு வந்து டம்ப் பண்றோம். ஓகே, தட் இஸ் த அஜூர் டேட்டா லேக்கோடைய ஸ்டோரேஜோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இதுல கொஞ்சம் அந்த ஜென்ரேஷன் டூல தே ஹேவ் கிவன் சம் அந்த அனாலிட்டிக்ஸோட டச்சிங் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதனால இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ வந்து இது என்ன சொல்லலாம், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெச்சூர்ட் ஸ்டோரேஜ். ஓகே, வேற டேட்டா ஃபேக்டரி எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னேன். டேட்டாவை உள்ள கொண்டு வர்றது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கலாம், டேட்டாவை உள்ள கொண்டு வரதுக்கு வந்து நான் ஏஇசெட் காப்பி யூஸ் பண்ணலாம், ரோபோ காப்பி யூஸ் பண்ணலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் சம்திங் லைக் அஜூரோட டேட்டா ஸ்டூடியோ இருக்கு, என்னுடைய அஜூரோடைய ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா அஜூரோடைய போர்ட்டல்லே கூட எனக்கு ஆப்ஷன்ல டைரக்ட் அப்லோட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆப்ஷன் வந்து நான் டேட்டாவை உள்ள கொண்டு வரதுக்கு, டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும்போது why should I go for a data factory? ஜி நான் அதாவது பாத்தீங்கன்னா என்ன கேட்கறேன்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we are doing it one time or like kind of ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா காப்பி பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க, ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னா we can do it for one time job மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் இந்த எல்லா டாபிக்ஸ் வச்சு நம்ம. ஸோ சில இதுல வந்து பாத்தீங்கன்னா you can schedule ஆக்சுவலா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆச்சுன்னா அதுல இருந்து நம்ம பேட்ச் ப்ராசஸிங் மாதிரி பண்ணலாம் ஆக்சுவலா ஓரளவுக்கு டு சர்டன் எக்ஸ்டென்ட். பட் அகைன் நீங்க சொல்ல வந்த மாதிரி இட் இஸ் லைக் டு ஆபரேஷனலைஸ், டு ஆர்கஸ்ட்ரேட், டு என்ன சொல்றது, என்ன சொல்லுவாங்க அது, டெய்லி ஸ்கெட்யூல் பண்றதுக்கு, இன் ஆர்டர் டு ஹேவ் இட் as a recurrence ஆக்டிவிட்டியா பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டேட்டா ஃபேக்டரி. ஓகே, ஸோ டேட்டாவை வந்து காப்பி பண்றதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்கு. ஸோ ஃப்ரம் ஒன் லொகேஷன் டு அனதர் லொகேஷன், ஒரு டம்ப் ஒரு பர்டிகுலர் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கு அப்படின்னா ஏஇசெட் காப்பியில போயிட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு சோர்ஸ் டெஸ்டினேஷன் கொடுத்தா இட் வில் கெட் இன்டு அஜூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ். அதாவது அஜூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ்ன்றது நத்திங் பட் பிளாப் ஸ்டோரேஜோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த பிளாப் ஸ்டோரேஜுக்கு டேட்டா கொண்டு வரது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஏடிஎல்எஸ். அஜூர் டேட்டா லேக்ன்றதும் பிளாப் ஸ்டோரேஜ்ன்றதும் இட்ஸ் நாட் ஹெவிலி டிஃப்ரெண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸ்டோரேஜ் ஆஸ்பெக்ட்ல ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, டேட்டா ஸ்டோர் பண்ணணுன்ற ஆஸ்பெக்ட்ல ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன ஒண்ணு பிளஸ் அனாலிட்டிக்ஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா மாறிடுச்சு அஜூரோட டேட்டா லேக், அவ்வளவுதான் வித்தியாசம். பட் இந்த பிளாப் ஸ்டோரேஜ்ல நீங்க டேட்டாவை கொண்டு வந்து அக்குமுலேட் பண்றதுக்கு எப்படி வேணா கொண்டு வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அன்ஆர்கனைஸ் டேட்டாவை வந்து பிளாப் ஸ்டோரேஜ் கொண்டு வரது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரா டேட்டாவை கொண்டு வரதுக்கு யூ கேன் யூஸ் வெரைட்டி ஆஃப் டெக்னாலஜிஸ், வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது ஆக்சுவலா, இப்ப இந்த ரா டேட்டாவை கொண்டு வரோம். ஓகே, நான் மறுபடியும் அந்த மெயின் பேசிக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்பி டச் பண்ணிட்டே இருக்கிறேன். எதுக்காக அது பண்றன்றது வந்து அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். இந்த ரா டேட்டாவை நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவா நம்ம மாத்துறோம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு இல்ல வந்து பாத்தீங்கன்னா விஷுவலைஸ் டேட்டாவா மாத்துறோம், இல்ல ப்ராசஸ்டு டேட்டாவா மாத்துறோம். யாருக்காக மாத்துறோம்? அட் த எண்ட் இது யார் கன்சியூம் பண்றாங்க? இதை வந்து ஒரு பிசினஸ் இன்சைட்டா நம்ம கொடுக்குறோமா? பிஐக்காக.
ஒரு பிஐக்காக, ஒரு பிசினஸ் இன்சைட்டுக்காக. பிஐன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா மேபி இஃப் இட் இஸ் நியூ ஃபார் யூ, பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெசிஷன் மேக்கர்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய இன்சைட்டுக்காக கொடுக்குறோம். ஓகே, ஸோ பிசினஸ் டெசிஷன் மேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டா வச்சு நம்ம எப்படி நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ மேபி டேட்டா அனலிஸ்ட் சொல்லலாம். சில பேர் சில கம்பெனில வந்து டேட்டா அனலிஸ்ட்காக நம்ம பண்றோம். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா we are also doing it for டேட்டா சயின்டிஸ்ட்காகவும் பண்றோம். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை யாரு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, இந்த ப்ராசஸ் டேட்டாவை யார் யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் டெசிஷன் மேக்கர்ஸ் தான். அது பிரைமரி, அது அவங்களுடைய கேம்பெயினை எப்படி மாத்தலாம், இந்த டேட்டா வச்சு அவங்க எப்படி நம்ம பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி அதை அப்செல் பண்ணலாம், எப்படி அதை கிராஸ் செல் பண்ணலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அது இந்த இன்சைட்டை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், அவங்களோட அப்ளிகேஷனை வந்து எப்படி வேற லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற பிசினஸ் இன்சைட். ஓகே, ஸோ இந்த ரா டேட்டாவை பிசினஸ் இன்சைட்டா கொண்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்ணணும். எங்க இன்ஜெஸ்ட் பண்ணோம், டேட்டா லேக் ஸ்டோரேஜுக்கு நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணணும். அதை நம்ம வந்து சீக்வன்ஷியலா டெய்லி பேசிஸ்ல நம்ம வந்து டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனலைஸ் பண்ணணும், இல்ல வந்து டேட்டா வந்து என்ன சொன்ன ஆக்சுவலா சொன்னேன் ரெக்கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு டூ இட் ஆன் ஸ்கெடியூல், ரெகுலர் ஸ்கெடியூல்ல நீங்க டேட்டா கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த ரா டேட்டாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்க எக்ஸ்ட்ரா காலம் வந்துட்டே இருக்கு. ஸோ டேட்டா லேக் ஸ்டோரேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க we have to use Azure Data Factory. ஓகே, Azure Data Factory வச்சு நம்ம என்ன பண்றோம், டேட்டாவை ரெகுலரா திருப்பி திருப்பி நம்ம ஸ்டீம் பண்றோம். ரெகுலரா டேட்டாவை வந்து பாத்தீங்கன்னா either batch processing கூட பண்ணலாம். ஓகே, இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஸ்டீமிங். ஸோ பேட்ச் ப்ராசஸ் பண்ணி டேட்டா வந்து Azure டேட்டா லேக்கு கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரா டேட்டாவை வந்து மீனிங்ஃபுல் டேட்டாவை மாத்துறோம். when I say மீனிங்ஃபுல் டேட்டா ஃபார் த பிசினஸ், நாட் ஃபார் நமக்கு வந்து அந்த டேட்டா மீனிங்ஃபுல் தான். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றோம், இல்ல ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றோம்னா அது வந்து நமக்கு அது அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் படிக்க முடியும், இல்ல பார்க்க முடியும். அதுல என்ன ஒண்ணு பிசினஸ் கண்டெக்ஸ்ட் இருக்காது, அதுல வந்து டேட்டா இருக்கும், அதுல இன்ஃபர்மேஷன் இருக்கும். இட் வில் ஹேவ் சம்திங் டு ரீட். அந்த ரா டேட்டால வந்து பாத்தீங்கன்னா ரான்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் அஸ் லைக் ஃபார் அட்மின் நமக்கு அந்த அதுல வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுலாம் தெரியும். பட் ஃபார் பிசினஸ் அந்த டேட்டா அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அப்கிரேட் பண்றதுக்கோ, இல்ல அவங்களுடைய பிசினஸ் அப்செல் பண்றதுக்கோ, இல்ல அப்ஸ்கில் பண்றதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா மீனிங்ஃபுல் டேட்டா இருக்காது. ஸோ பிசினஸ் உடைய மீனிங்ஃபுல் டேட்டாவை நம்ம கொண்டு வரோம். ஓகே, ஸோ when I say business உடைய இன்சைட், we are talking about meaningful insights in from business perspective. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஷூரோடைய டேட்டா ஃபேக்டரியை வச்சு டேட்டாவை வந்து அந்த ரா டேட்டாவை வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறோம். டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைன் மாதிரி கொண்டு போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஷூரோட டேட்டா ஃபேக்டரியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இடிஎல் சொன்னல, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்ட்ரக்சரே மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆஸ் ஐ செட் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் லோட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் நடக்குது, சில இடத்துல வந்து இடிஎல் நடக்குது. ஸோ மெஜாரிட்டி 70-80% வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அஷூர் டேட்டா லேக் டேட்டா ஃபேக்டரியில் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இடிஎல் ஒர்க் லோட் தான் நடக்கும். இடிஎல்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், லோட் ஆகும். ஓகே, சில இடத்துல வந்து இஎல்டியா மாற ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் லைக் அதுல ஆல்ரெடி நிறைய டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டா வரதால, அப்ளிகேஷன்ல இருந்து வரதால we don't have to transform it. ஸோ எக்ஸ்ட்ராக்ட், லோட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி மாறிடுச்சு ஆக்சுவலா. ஓகே, ஸோ இஎல்டி ஜாப்னு சொல்லுவாங்க, இடிஎல் ஜாப்னு சொல்லுவாங்க. இடிஎல் தான் வந்து ரொம்ப காலமா இருக்கிறது. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இடிஎல் இஎல்டியோட டேட்டா வந்து இன்டெகிரேட் பண்றோம். ஒரு பர்டிகுலர் டேட்டாபேஸ் சர்வர்ல இருந்து அஷூர் டேட்டா லேக்குக்கு, ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து டேட்டா லேக்குக்கு நம்ம இன்டெகிரேட் பண்றோம். ஸோ வி ஆர் இன்டெகிரேட்டிங் டேட்டா ஃப்ரம் டிஃபரெண்ட் சோர்சஸ் டு அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ். வி ஆர் இன்டெகிரேட்டிங் டேட்டாபேஸ் அப்ளிகேஷனுடைய பேக் எண்ட் டேட்டாபேஸை we are bringing it to Azure Data Lake. So we are talking about data integration. Okay, Azure Data Factory என்றது ultimate goal என்னன்னு பாத்தீங்கன்னா it is to integrate data and then convert raw data into meaningful data. When I say meaningful data, business decision எடுக்கிற மாதிரி டேட்டாவை மாத்தி கொடுக்குது. அதுதான் வந்து ஓகே. ஸோ Azure Data Factory எல்லாமே பண்ணி கொடுத்ததான்னு கேட்டா வாய்ஸ் வரல பஸ். வாய்ஸ் வரல பஸ்.
ஹலோ பஸ் வாய்ஸ் வரல. இல்ல ஸ்டான்சரை போன் பண்ணிட்டு சொல்லிட்டேன், அவர் கனெக்ட் பண்றாரு. கேக்குதா ஜி? அதான் அவர் மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணுவாரு. சாரி இப்ப கேக்குதா? ஸோ அது வேற ஒரு நெட்வொர்க்ல வந்துட்டேன். ஆடியோ கேக்குதா? கேக்குது ஜி. சாரி எங்க இந்த இடத்துல எங்க ஸ்டாப் ஆச்சு? எங்க ETL ஸ்டாப் ஆச்சா? ETL. ஓகே ஓகே. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, when we say about extract, transforming and load, ஓகே. ஸோ இப்போ வந்து சில டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராசஸ்டா கிடைக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா many people are getting into ELT mode. ELTன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா we don't have to transform it, டைரக்டா வந்து லோட் பண்ணிட்டு அப்புறமா கூட வேணும்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலான்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ 70 to 80% ஆஃப் த அப்ளிகேஷன் ஸ்டில் தேர் ஃபாலோயிங் ETL ஜாப்ஸ் தான் இது ஹேண்டில் பண்றாங்க. ஸோ when I say it is a service, ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் ETL மாடல் தான் அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஐ வாஸ் டெல்லிங் லைக் அஷூரோட டேட்டா ஃபேக்டரியோட பிரைமரி கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ஆக்சுவலா. ஸோ வி ஹேவ் அஷூரோடைய அப்ளிகேஷனோட டேட்டா பேஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. ஸோ அந்த டேட்டா பேஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணி அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் கொண்டு வரோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா we'll use it for some variety of business requirements. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் S3லயோ இல்ல பிளாப்ல இருந்தோ we are kind of ingesting it and we are integrating it for other requirements. ஓகே. ஸோ டேட்டாவுடைய இன்டெகிரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி அப்ஜெக்டிவ் அஷூர் டேட்டா ஃபேக்டரி. பிசைட்ஸ் தட் ஒரு சில அடிஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த லோடிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் சம் எக்ஸாம்பிள். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ லைவா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரெண்ட்ல இருக்கிறது எந்த ஒரு யூடியூப் சேனல் போனாலும் வந்து கேமிங் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. கேமிங்னா வி கேன் டேக் அந்த கூகுளோட டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த கூகுளோட டெஸ்ட் அந்த கிரிக்கெட் கேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து எப்படி அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் crore பீப்புள் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க லைவா வந்து கூகுளோட டெஸ்ட் ஆப்பை வச்சு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா வருது, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் லாக் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதுல வந்து யார் எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ரேங்கிங் மாறுது, அவங்களுடைய டேட்டா இதாகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய கூகுள் பே கஸ்டமர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க ஒரு சைட்ல. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை கிராஸ் செல்லும் பண்றாங்க. கிராஸ் செல்னு சொல்லும் போது எந்த டெமோகிராபிக்ஸ் எந்த லொகேஷன்ல இருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய மார்க்கெட்டிங் கேம்பெயின் அதுக்கு ஏற்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியால இருந்து நிறைய பேர் விளையாடுவாங்க. ஸோ இது IPL சீசன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து இந்த பர்டிகுலர் இதுக்கு அட்வர்டைஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்க கிடைச்சாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யாருக்கெல்லாம் பிசினஸ் சரியில்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க யாராவது இப்போ ஓவன் ஸ்டோரி இல்ல வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் இங்கிலாந்து அவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க க்ரோ ஆகுது. ஸோ இட்ஸ் லைக் மியூச்சுவல் செல்லிங் மாதிரி தான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப் செல்லும் நடக்குது, கிராஸ் செல்லும் நடக்குது உங்களுக்கு. ஸோ அவங்களுடைய செல்ஃப் பிசினஸும் இங்க இம்ப்ரூவ் ஆயிடுது, நிறைய பேர் கஸ்டமர்ஸ் ஆட் ஆகுறாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் செல்லும் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆப் இஸ் பிகமிங் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு யூபிஐன்றது ரியல் யூபிஐ மாறிட்டு இருக்கு. ஆக்சுவலா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸோ சிலிண்டர்ல இருந்து எல்லா புக்கிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா they have given options to
மேக் பேமெண்ட். ஸோ இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் எக்ஸாம்பிளில் இப்போ கேமிங் டேட்டா நிறைய வருது, நிறைய டேட்டா இன்ஜெஸ்ட் ஆகுது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் என்ன சொல்றது, எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல வரும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன்ல இருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற டைப் ஆஃப் ஆண்ட்ராய்டு, சில பேர் வந்து அவங்கவுங்க டைப் ஓஎஸ், அந்த மொபைல் ஓஎஸ்ல இருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. டேட்டா வந்து சில இதுல இருந்து வேற வேற ஃபார்மேட்ல வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பிஹேவியர், அந்த ப்ரிஃபரன்ஸ், அந்த எந்தெந்த லொகேஷன்ல இருந்து விளையாடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய செல்ஃப் பிசினஸ் க்ரோத்தும் டிரைவ் பண்றாங்க. பிளஸ் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வராங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பாத்துக்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் அட்வர்டைஸ் பண்றாங்களோ அட்வர்டைஸ் பண்ணிட்டு அந்த கஸ்டமருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின்ல பீட்டர் இங்கிலாந்து நம்பர் 1 கேம்பெயினர் அப்படின்னு எடுத்துங்க. ஸோ நமக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தே வில் ப்ரொவைட் லைக் 200 rupees வவுச்சர் இல்லை 500 rupees வவுச்சர் கொடுப்பாங்க. அட் த எண்ட் வந்து நம்ம போயிட்டு ஒரு 700 rupees ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்ம 500 டிஸ்கவுண்ட் கிடைக்கணும் தான் போவோம். அங்க போனா வந்து நம்ம பீப்புளோட மைண்ட் செட் 3000 5000 பர்ச்சேஸ் பண்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அட் த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆஸ் கூகுள் அவங்களுடைய கஸ்டமர் பேஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆன் த அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா மற்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற ஓவன் ஸ்டோரியோ இல்ல பீட்டர் இங்கிலாண்டோ ஹூவர் இஸ் ப்ரொவைடிங் அந்த கேம்பெயினுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுடைய பேஸும் அங்கே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு மியூச்சுவல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் பிசினஸ் இன்சைட் யார் எங்கேருந்து விளையாடுவாங்க, இது என்ன சீசன், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யுவர் என்ன சொல்றது, இந்த டேட்டா ஃபேக்டரி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து வெப் அப்ளிகேஷன்ல வந்து நம்ம இல்ல அந்த மொபைல் அப்ளிகேஷன்ல வந்து நமக்கு டேட்டா வருது, அவ்வளவுதான். நம்ம ஸ்கோர் என்ன, நம்மளோட இது என்ன, யார் அட்வர்டைஸ் பண்றாங்க, பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா டெக்னாலஜியுமே வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட ஓன் ப்ரொப்ரியேட்டரி டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ தே ஆர் யூசிங் அஷூர் டேட்டா ஃபேக்டரி, அஷூர் டேட்டா லேக் யூஸ் பண்றாங்க, அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் என்ன சொல்றது, அப்செல் பண்றதோ இல்ல கிராஸ் ஸ்கேல் பண்றதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் இன்ஃபர்மேஷனோட கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் பண்றதோ, ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்றாங்க. ஓகே, ஸோ எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விளையாடுவாங்க, ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்றது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அஷூரோடைய டேட்டா ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் கெட்டிங் மோர் அண்ட் மோர் என்ன சொல்றது யூசபிளா மாறிட்டே வருது. இது வந்து கூகுள்ல வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம அஷூரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 to 4 years வந்து யூஸ் கேஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா உங்களுடைய ரா டேட்டாவை வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விளையாண்டுட்டு இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் இங்க ஆர்கெஸ்ட்ரேட் ஆகுது, இல்ல ரெகுலரா எல்லாரும் மொபைல்ல இருந்து டேட்டா இன்ஜெஸ்ட் ஆயிட்டு இருக்கு, டேட்டா வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கு. நம்ம விளையாடுறோம், நம்மளுடைய ஸ்கோர் வருது, நம்மளுடைய என்ன பர்டிகுலர் லொகேஷன்ல இருந்து விளையாண்டுருக்கோம், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு போயிட்டு ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு இனிஷியலா ஸ்டோர் ஆகிற இடம், அந்த இன்ஜெஸ்ட் ஆகிற இடம் வந்து டேட்டா ஃபேக்டரி. வேற இது ஆன் ப்ரெமிசஸ்ல இருக்கிற அப்ளிகேஷன்ல இதுக்கு ஆல்டர்னேட் என்ன ஒர்க் ஆயிட்டு இருந்தது, எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இன்டெகிரேஷன் ரன் டைம் சொல்லுவாங்க. இன்டெகிரேஷன் ரன் டைம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா அந்த இன்டெகிரேஷன் ரன் டைம்ன்ற வார்த்தை? மேபி அந்த சீக்வல் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ SSIS சொல்லுவாங்க, சீக்வல் சர்வர்ல இன்டெகிரேஷன் சர்வீசஸ் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இன்டெகிரேஷன் சர்வீசஸ்ல வந்து ஆமா இன்டெகிரேஷன் ரன் டைம் சொல்லுவாங்க. அதுதான் வந்து அதோட யூனிட். இப்ப நம்ம அஷூர் டேட்டா லேக்ல வந்து வி டாக்ட் அபவுட் அனாலிட்டிக்ஸ் யூனிட் ஏயுன்னு சொன்னோம். இங்க வந்து அதோட யூனிட், அதோட மெஷர்மெண்ட் யூனிட் வந்து இன்டெகிரேஷன் ரன் டைம். எவ்வளவு நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டெகிரேஷன் ஆக்டிவிட்டி ரன் ஆகுது, இந்த டேட்டா ஃபேக்டரியில வந்து எவ்வளவு நேரத்துக்கு டேட்டா உள்ள வருது, அதை கொண்டு போயிட்டு வெளியில சேர்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அதுக்கு பேக் எண்ட்ல ரன் டைம். அந்த இன்டெகிரேஷன் ஆக்டிவிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா SSIS சொல்லுவாங்க. இது ஆன் ப்ரெமிசஸ். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகே, இப்ப நம்ம கிளவுடுக்கு வரதுக்கு முன்னாடி ஆன் ப்ரெமிசஸ்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா SSIS யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ ஃபார் யுவர் இன்டெகிரேஷன் சீக்வலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா வருது அப்படின்னா அது இந்த சீக்வல் சர்வர்ல யூஸ் பண்ற மாதிரி கண்டென்ட்டா மாத்துறதுக்கு we have been using SSIS உடைய இன்டெகிரேஷன் ரன் டைம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஃபுல்லி மேனேஜ் ரன் டைம் சர்வீஸா வந்துருச்சு உங்களுக்கு கிளவுட பொறுத்த வரைக்கும். ஸோ அஷூர் டேட்டா ஃபேக்டரியில யூ ஹேவ் ஃபுல்லி மேனேஜ் இன்டெகிரேஷன் ரன் டைம். நீங்க எதுவும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் வந்து SSISல நீங்க ஏதாவது பேக்கேஜஸ் இல்ல ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாவது கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டைரக்டா வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் you can directly move or migrate packages or whatever scripts from SSIS to Azure Data Factory. ஸோ ஆல்ரெடி அங்கே ஏதாவது ஆன் ப்ரெமிசஸ்ல அப்ளிகேஷனுக்கு இன்டெகிரேஷனுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நீங்க கிளவுடுக்கு கொண்டு வரீங்க, அஷூருக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா SSIS உடைய கிளவுட் வெர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அஷூர் டேட்டா ஃபேக்டரி. இட் இஸ் த பிரைமரி விஷயம். ஸோ இப்ப அஷூரோட டேட்டா ஃபேக்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஷூரோட டேட்டா ஃபேக்டரியில வந்து இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண முடியுமா SSIS என்ன பண்ணுதுன்னு?
SSIS வந்து பாத்தீங்கன்னா ஆன் ப்ரமிசஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய SQL டேட்டா பேசஸ் யூஸ் பண்றீங்க அப்ளிகேஷனுக்கு. ஓகே, ஸோ SQL அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வேற பர்டிகுலர் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா இல்லை ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ஏதாவது லிங்க் பண்றீங்க, இல்லை எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சோர்ஸ், இப்போ சர்வீஸ் நவுல இருந்து இன்டெகிரேஷன் பண்ணிருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஒர்க் டேல இருந்து இன்டெகிரேட் பண்ணிருக்கீங்க, இல்லை லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நீங்க வந்து SQL டேட்டா பேஸ்க்கு இன்டெகிரேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டேட்டா வந்து ஒரே மாதிரி வராது, வெவ்வேறு விதமா வரும். டேட்டா வந்து ரா டேட்டா வரப்போறது இல்லை ஆன் ப்ரமிசஸ்ல, மோஸ்டா அது ஸ்ட்ரக்சர் தான், பட் வந்து வேற வேற பிளாட்ஃபார்ம், வேற ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து இல்ல வேற அப்ளிகேஷன்ல இருந்து இன்ஜெஸ்ட் ஆகும். ஸோ அதை இன்டெகிரேட் பண்றதுக்கு we have been using SSIS in on premises. ஸோ அந்த இன்டெகிரேஷன் வேலை எங்க போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா Azure டேட்டா ஃபேக்டரிக்குள்ள வந்து எம்பட் ஆயிடுச்சு, as a service ஆ வந்துருச்சு. ஸோ அந்த இன்டெகிரேஷன், இஃப் யூ ஆர் இன்டெகிரேட்டிங் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் லைக் சர்வீஸ் நவ், உங்களுடைய ஆன் ப்ரமிசஸ்ல இருக்கிற வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் இருக்குல்ல, இப்போ வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒர்க் டே, சர்வீஸ் நவ், இதை தாண்டி வேற எதுவும் வர மாட்டேது எனக்கு. வேற ஏதாவது எப்படி சொல்லலாம், என்னென்ன டூல்ஸ் சொல்லலாம்? ஆன் ப்ரமிசஸ்ல என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? டிக்கெட்டிங் யூஸ் பண்றோம், மானிட்டரிங் யூஸ் பண்றோம். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா we might be using some பேட்சிங் டூல்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க இம்போர்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரா டேட்டா வர போறது இல்லை, பட் அகைன் தேர் ஆர் சான்சஸ் தட் தேர் மைட் பி வெரைட்டி ஆஃப் டேட்டா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற எப்படி சொல்லலாம், ஆரக்கிள்ல இருந்து வரது சொல்லலாம், இல்லை AWS S3ல இருந்து சொல்லலாம், ஸோ இல்லை NoSQL டேட்டா பேஸ்ல இருந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அஜூரோட டேட்டா ஃபேக்டரியோடைய உள்ள வர டேட்டா வந்து பாத்தீங்கன்னா யூ கேனாட் சே ஒரு கிளவுட்ல இருந்து வரும்னு சொல்ல முடியாது, இல்ல ஒரு பர்டிகுலர் டூல்ல இருந்து வரும்னு சொல்ல முடியாது. இட் மைட் பி ஃப்ரம் கூகுள் கிளவுட்ல இருந்து வரலாம், இல்ல சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து வரலாம், சர்வீஸ் நவுல இருந்து வரலாம், இது ஹடூப் கிளஸ்டர்ல இருந்து கூட வரலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளவுடை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ரிசீவிங் வெரைட்டி ஆஃப் டேட்டா. அந்த மாதிரி ஆன் ப்ரமிசஸ்ல வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன், சர்வீஸ் நவுல இருந்து ஒர்க் டேல இருந்து டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து சோர்ஸா வர வாய்ப்பு இருக்கு. அதை இன்டெகிரேட் பண்றதுக்கு we have been using SSIS in on premises, whereas டேட்டா இன்டெகிரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளவுடைய சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா Azure டேட்டா ஃபேக்டரி. ஓகே, ஸோ அந்த ETLோட ஒர்க்லோடுக்கு ஃபர்ஸ்ட் இன்டெகிரேஷன், இன்ஜெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த இன்டெகிரேஷன் ஆக்டிவிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா we are using Azure டேட்டா ஃபேக்டரி. ஸோ இந்த Azure டேட்டா ஃபேக்டரியில வந்து பை டிஃபால்ட்டாவே வந்து 100+ இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதாவது 100+ பிளகின்ஸ் இருக்கு. யூ கேன் டிரெக்ட்லி கோ அண்ட் இன்டெகிரேட் யுவர் சர்வீஸ் நவ், ஒர்க் டே, வேற எக்ஸாம்பிளுக்கு ஹடூபோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரக்கிள், உங்களுடைய சேல்ஸ் ஃபோர்ஸ், கூகுள் கிளவுட், என்னென்ன இது வெரைட்டி ஆஃப் பிளகின்ஸ் இருக்கோ, ஈவன் உங்களுடைய அஜூர் நார்மல் ஆன் ப்ரமிசஸ் SQL எல்லாத்தையுமே நீங்க இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ இந்த Azure டேட்டா ஃபேக்டரியில வந்து we are ingesting, we are accepting data, we are allowing data to come in. அந்த டேட்டா வரதுக்கு வந்து we have to do integration. இன்டெகிரேட் பண்ணாம டேட்டா உள்ள வர வைக்க முடியாது. ஜஸ்ட் வந்து ஏன்னா வந்து we are not ஒன் டைம் காப்பி எல்லாம் பண்ணல. ஸோ லைக் இது மாதிரி நம்ம ஒன் டைம் டூல்ஸ் எல்லாம் கிடையாது. Azure டேட்டா ஃபேக்டரின்றது இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் ரெக்கரண்ட் வே, இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் எவ்ரி ஸ்கெடியூல். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காச்சு, இல்லை ஒரு புதுசா ஒரு டேட்டா வந்து விழுது அப்படின்னா அந்த டேட்டா வந்து Azure டேட்டா ஃபேக்டரி என்ன பண்ணணும்னா அதை கொண்டு போயிட்டு Azure டேட்டா லேக்ல சேர்க்கறது அதோட வேலை. ஸோ அந்த இன்டெகிரேஷன் பிளாட்ஃபார்ம், அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டுக்கு நடுவில் வந்து இட் இஸ் ஆல்சோ ஆக்டிங் அஸ் இன்டெகிரேஷன் ரன் டைம் பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் மீன் பண்ணேன். ஓகே, ஆன் ப்ரமிசஸ்ல we have been using Microsoft உடைய SQL Server integration services யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிளவுட்ல வந்து that particular integration service has become a part of Azure data factory. ஓகே வாஜி. ஸோ அகெயின் இன்டெகிரேஷன் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரமிசஸ்ல வந்து என்ன பர்டிகுலர் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்க்கு வந்து யூஸபிளாக மாற்றுறது வந்து SSISோட வேலை. ஓகே, சிம்பிள் ஆஸ் தட், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ADFன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்டெகிரேஷன் ரன் டைம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CI/CD பைப்லைன் சொல்லுவாங்க, அப்ளிகேஷனோட டெவலப்மெண்ட், இந்த டெவாப்ஸ்லாம் சொல்லுவாங்க. அகெயின் அங்கே வந்து அப்ளிகேஷனை பத்தி பேசுறோம். இங்க டேட்டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா we are also having pipeline. ஓகே, ஸோ பைப்லைன் சொல்றது அந்த பர்டிகுலர் டிஃப்ரெண்ட் சோர்ஸ்ல இருந்து வர டேட்டாவை வந்து அக்செப்ட் பண்றதுக்கு, அந்த இன்டெகிரேட் பண்றதுக்கு we create something called pipeline. அந்த பைப்லைன் வழியா தான் அந்த டேட்டா உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை மூவ் பண்றதுக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மூவ் பண்றதுக்குன்னு சொல்ல வேண்டாம். ஸோ we can say like data driven workflows, இல்ல வந்து பாத்தீங்கன்னா we can say ஒரு இடத்துல டேட்டா விழுது அப்படின்னா இது வந்து அப்ளிகேஷன் ட்ரிவன் ஒர்க் ஃப்ளோ கிடையாது. ஸோ பைப்லைன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெவாப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோர் ஆஃப் அப்ளிகேஷன் ட்ரிவன் ஒர்க் ஃப்ளோவா இருக்கும். இங்க நம்ம டேட்டாவை பத்தி தான் பாக்குறோம். ஸோ ஒரு அன்ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், இட் கேன் பி எனி டைப் ஆஃப் டேட்டா. அந்த டேட்டாவை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரோம் ப்ராசஸிங்காக. ஸோ இட் இஸ் லைக் டேட்டா ட்ரிவன் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்னது
ஓகே எனிவேஸ் ஸோ கொஸ்டின் கேட்ட மாதிரி இருந்தது. ஓகே ஸோ வி ஆர் இன்ஜெஸ்டிங் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆர் வாட் எவர் சே லைக் disparate systems. ஓகே ஸோ இட் கேன் பி ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் என்ன டைப்பாக வேணா இருக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைப்லைன் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பைப்லைனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை வந்து மூவ் பண்ணணும், இல்லை டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இல்லை வந்து டேட்டாவை வந்து எவ்வளோ வரலாம், எவ்வளோ அக்செப்ட் பண்ணலாம், ஸோ எந்த அளவுக்கு வந்து டேட்டா ஃப்ளோ நடக்கலாம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீல் கிரியேட் ஆக்டிவிட்டிஸ்னு ஒரு ரூல் எழுதுவோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு கண்ட்ரோல் த டேட்டா ஃப்ளோ. எந்த டேட்டா எங்கே போகணும், எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், அந்த ப்ராசஸிங் ஆக்டிவிட்டின்றது அந்த ப்ராசஸ் ஆகிற ஒரு ஸ்டெப். ஓகே ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டின்றது லைக் ஆக்டிவிட்டி. ஓகே ஸோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, ஒரு ப்ராசஸிங் ஸ்டெப் நடக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டேட்டா செட் வந்து சில பர்டிகுலர் அப்ளிகேஷன் கொண்டு போகணும், சில டேட்டா செட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் கொண்டு போகணும். ஸோ எல்லா டேட்டாவும் அஷூர் டேட்டா ஃபேக்டரி வந்து ஒரே டேட்டா ஸ்டோரேஜ் கொண்டு போவோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இட் மைட் ஹேவ் டு டேக் இட் டு டிஃப்ரெண்ட் டேட்டா செட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்டுன்னு கிரியேட் பண்ணணும். ஸோ டேட்டா செட்னு கிரியேட் பண்ணிட்டு எந்த ஸ்டோரேஜில் போயிட்டு ஸ்டோர் ஆகணும், இல்லை எந்த அப்ளிகேஷனுக்கு இது கொண்டு போகணும், எந்த டேட்டா வேர் ஹவுஸ்க்கு கொண்டு போகணுன்றதை நம்ம இன்புட் அவுட்புட்டை வந்து நம்ம அதில் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஸ்ட்ரீம் லைனிங், எங்க டேட்டா வரணும் போகணுன்றதை வந்து நம்ம டேட்டா செட்னு கான்ஃபிகர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில லாஜிக், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி நடந்தால் மட்டும் இந்த டேட்டா போகணும், இல்லை வந்து ஆக்டிவிட்டி நடக்கலன்னா இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் யூ கேன் டிஃபைன் ரூல்ஸ் எழுதலாம், லாஜிக் எழுதலாம். ஸோ அதுக்கு பேர் டேட்டா ஃப்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டா ஃப்ளோ எப்போ ஒர்க் ஆகும்னா இட் வில் கெட் ட்ரிகர்ட் பேஸ்ட் ஆன் லாஜிக். அப்படி சொல்லலாமா? ஓகே ஸோ யூ கேன் சே லைக் இட் இஸ் இந்த டேட்டா ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா whenever a particular logic happens data trigger will happen. Okay so maybe like ஒரு பர்டிகுலர் லாஜிக் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல வந்து ஒரு மிஷின்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டா வருது அப்படின்னா அந்த டேட்டா வந்து எங்க கொண்டு போகணும், ஸோ அந்த மாதிரி நம்ம லாஜிக் எழுதலாம். we can just say வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நடந்ததுன்னா இந்த டேட்டாவை வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணணும், இது ஈவெண்ட் நடக்கல அப்படின்னா கண்டிஷன்ஸ் மாதிரி எழுதலாம் நம்ம. ஓகே ஸோ conditions or you can say like இந்த பர்டிகுலர் லாஜிக்கு இந்த பர்டிகுலர் மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க டேட்டா ஃப்ளோ எழுதலாம். பிளஸ் வந்து லாஸ்டா வந்து ட்ரிகர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ட்ரிகர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா ஃப்ளோவோடைய ஒரு கம்பைன்ட் ஆர் ஒரு யூனிட்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸிங் நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர்னு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஜிக் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த லாஜிக் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மாதிரி ட்ரிகர் ஆகணும், ஸோ வந்து பாத்தீங்கன்னா எந்த பைப்லைன் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கணும். ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இது ஆக்சுவலா. ஸோ இந்த டேட்டா ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆரம்பிச்சோடனே எந்த பைப்லைன்ல வந்த டேட்டா எங்க போகணும், ஸோ எந்த ஆக்டிவிட்டி நடக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா we can say like trigger will determine which pipeline. ட்ரிகர்னு நீங்க மீன் பண்றது வந்து ஈவென்ட் நீங்க சொல்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்பரேச்சர் அது வந்து ஆமா அது வந்து ஆமா அது ஈவென்ட் ட்ரிகர்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் கரெக்ட் தான். ஸோ இட் கேன் பி ஈவென்ட் ட்ரிகர் ஆல்சோ. ஓகே ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக் வருது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணிட்டு அது எங்க ட்ரிகர் பண்ணணும், எந்த செக்யூரிட்டி சிஸ்டம்க்கு அனுப்பணுமா, இல்லை வந்து அதை மெயிலா அனுப்பணுமா என்னன்றதை வந்து சொல்லலாம். ஸோ ஈவென்ட் ட்ரிகர் இஸ் ஒன் ஆஃப் அன் எக்ஸாம்பிள். பட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம், வேற வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த பைப்லைன் எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்த ஜாப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண, எந்த ஆக்டிவிட்டியை வந்து கிக் ஆஃப் பண்ணணும். ஸோ வந்து ஓகே கரெக்ட் தான் நீங்க சொன்னது ஆல்மோஸ்ட். ஆமா ஈவெண்ட் ட்ரிகர்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் வந்து ஈவெண்ட் நடக்கும்போது எந்த டேட்டா ஃப்ளோ ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர்ஸ் வந்து தேர் ஆர் மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆல்சோ. அது வந்து எனக்கு கரெக்டாக இப்போ ரீகால் பண்ண முடியல. ஈவெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரிகர், பட் அந்த லாஜிக் ட்ரிகர்னு சொல்லுவாங்க. ஓகே சார் தெர் இஸ் 3 or 4 வெரைட்டிஸ் இருக்கு ஆக்சுவலா. ஈவெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த கேட்டகரி. இந்த ஈவெண்ட் நடக்கும்போது ட்ரிகர் ஆகணும், இந்த லாஜிக் நடக்கும்போது இந்த கண்டிஷன் மீட் ஆகும்போது இந்த ட்ரிகர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் 3 or 4 கேட்டகரிஸ். ஈவெண்ட் ட்ரிகர் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆமா ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது நமக்கு யாருக்கு நம்ம மெசேஜ் அனுப்பணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபயர் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணணும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக டோரை ஓப்பன் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் அ பைப்லைன். ஸோ எந்த பைப்லைன், எந்த ஆக்டிவிட்டி, எந்த டேட்டா செட்டை வந்து போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணுன்றது இந்த ட்ரிகர் தான் சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ ட்ரிகர் வில் determine which pipeline, which activity and which data set has to get processed அப்படி சொல்லலாம். ஓகே ஸோ ட்ரிகர் மூலயமா தான். ஸோ இந்த இதெல்லாமே இன்டெகிரேட்டட் காம்போனன்ட்ஸ் தான். அது வந்து நான் வந்து சப் காம்போனன்ட்ஸ் மாதிரி சொல்றேன். ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதெல்லாம் ஏடிஎஃப் உடைய சப் காம்போனன்ட்ஸ், பட் க்ளோஸ்லி ரிலேட்டட். நீங்க அதை ரொம்ப ஈஸியாக பிரிக்க முடியாது. பட் அகைன் நான் வந்து என்ன நடக்குதுன்றது முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்டிவைட் பண்ண ட்ரை பண்றேன் ஆக்சுவலாக இங்க. ஓகே தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட்.
ஸோ ஏன்னா வந்து ஒரு சில எல்லா ஜாப்லயுமே வந்து எல்லாமே நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஒரு சில இதுல வந்து டேரக்டா பைப்லைன் வழியா டேட்டா வந்து டேரக்டா அஷ்யூரோட டேட்டா லேக் போய் ஸ்டோர் ஆகிற வாய்ப்பும் இருக்கு. சில டேட்டா வந்து பாத்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ், சில ஃப்ளோ பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். சில இது வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேஷன் ரன் டைம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலா கேஸ் டு கேஸ். பட் இது வந்து தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலா. இது வந்து பேக் எண்ட்ல வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்ஃபிகர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 5 விஷயமும் மெயினா கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இது எல்லாமே சில விஷயங்கள் இருக்கு. அந்த நான் சொன்ன மாதிரி இன்டெகிரேஷன் ரன் டைம், எந்த அப்ளிகேஷன் கூட இன்டெகிரேட் பண்ண போறோம், எந்தெந்த சர்வீசஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் டேட்டா ஃபேக்டரிக்கு லிங்க்டு சர்வீசஸ், அந்த மாதிரி சில அடிஷனல் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. பட் ஏடிஎஃபோட மெயின் சப் காம்பனன்ட்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைப்லைன், ஆக்டிவிட்டிஸ், டேட்டா செட், டேட்டா ஃப்ளோ அண்ட் ட்ரிகர்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப தியரட்டிக்கலா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட் சர்வீசஸ் வேணும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கம்ப்யூட் வேணும். எல்லாமே சர்வர்லெஸ் நம்ம சொல்றோம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட் சர்வீசஸ்ன்றது கண்டிப்பா வேணும். ஓகே, ஸோ டேட்டா லைக் ஸ்டோரேஜ் எடுத்தாலும் சரி, டேட்டா ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, நிறைய இடத்துல அந்த சர்வர்லெஸ் யூஸ் பண்ணுவாங்க. சர்வர்லெஸ்னா நமக்கு ஆக்சுவலா வந்து என்ன சிபியூ என்ன மெமரின்னு தெரியாது. பட் அகைன் அதை நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ ஆஸ் ஐ செட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏயுன்றது அகைன் இங்க பேக் எண்ட்ல வந்து சர்வர்ல இருந்து வர கம்ப்யூட், சர்வர்ல இருந்து வர சிபியூ மெமரி தான் வச்சு தான் நம்ம மெஷர் பண்றோம். ஸோ ஆப்வியஸா இங்க வந்து சர்வர்லெஸ் நம்ம மீன் பண்ணாலும் பேக் எண்ட்ல கம்ப்யூட் சர்வீசஸ் இருக்கு தான் செய்யுது. ஓகே, ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய காம்ப்ளெக்சிட்டி இல்ல அப்ளிகேஷனுடைய சைஸ், அப்ளிகேஷனோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு நம்ம கம்ப்யூட் சர்வீசஸ் அலோவ் பண்ணலாம். ஆனா வந்து அதை போயிட்டு அதர் சைட்ல வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்றது, அதாவது பாத்தீங்கன்னா பிக் டேட்டாக்கு இல்ல அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன் சைஸ். தேர் ஆர் 3 கேட்டகரிஸ் மெயினா. ரொம்ப சின்ன அப்ளிகேஷன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிக்சட் வெரைட்டிஸ் தான். இல்ல இப்ப நம்ம கூகுள் டெஸ்ட் மாதிரிலாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்ளிகேஷன் கிடையாது, காம்ப்ளிகேட்டடான இன்டெகிரேஷன் மெக்கானிசம்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து சீக்வல் டேட்டா பேஸ்க்கே நீங்க உங்க டேட்டாவை அனுப்பலாம் டைரக்டா. இட் இஸ் நாட் தட் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற டேட்டாவை கொண்டு போயிட்டு டேட்டா வேர் ஹவுஸ்க்கோ இல்ல வந்து டேட்டா பிரிக்ஸ்க்கோ இல்ல ஹெச்டி இன்சைட்டுக்கு தான் லோட் பண்ணணும் கிடையாது. பட் சில அப்ளிகேஷன் வந்து திருப்பி மறுபடியும் டேட்டா பேஸ்க்கு போயிட்டு அது வந்து பிசினஸ் உடைய வியூக்கு கொண்டு போகலாம். ஓகே, நாட் ஆல்வேஸ் வந்து எப்பயுமே டேட்டா பிரிக்ஸ் தான் போடணும் கிடையாது. டேட்டா பிரிக்ஸ்ன்றதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் டியர் மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸ்க்கு டேட்டா பேஸ் போகலாம். இன்கேஸ் வந்து நீங்க கஸ்டமர் வந்து ஆல்ரெடி ஹடூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன் ப்ரெமிசஸ்ல வந்து நான் அப்பாச்சியோட சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது நீங்க அஜூர்ல சொல்யூஷன் இருக்கு. யூ கேன் கோ ஃபார் அஜூர் ஹெச்டி இன்சைட் ஹடூப் as a சர்வீஸ். ஓகே, அதுக்கும் நீங்க போகணும்னா போகலாம். ஓகே, ஸோ நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற டேட்டாவை வந்து அதர் சைடு வந்து இட் மைட் நாட் பி ஆல்வேஸ் டேட்டா பிரிக்ஸ், பட் டேட்டா பிரிக்ஸ்ன்றது காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன், காம்ப்ளெக்ஸ் டு மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் அஜூர் டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில கம்பெனில வந்து அந்த அவுட்புட் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற டேட்டாவை டேட்டா லேக்ல இருந்து கொண்டு போயிட்டு டேட்டா பேஸ் வழியாகவும் சில கஸ்டமர் பிசினஸ் இன்சைட் கொடுக்குற அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ தேர் ஆர் 3 நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் which we'll discuss. ஓகே, ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி we'll also discuss on data synapse அனாலிட்டிக்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ அது வந்து நம்மளுடைய 11:10 ஆயிடுச்சுல. 1 செகண்ட் கைஸ். ஸோ அப்படியே டெமோவும் பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெமோ பார்ப்போம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு என்ன சொல்றது ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் எப்படி சொல்லலாம் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு நம்ம லேப் மட்டும் பார்க்கணும் கூட பார்க்கலாம் நாளைக்கு. ஓகே, ஸோ என்னன்றதை பார்ப்போம், எந்த அளவுக்கு டைம் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் யாராவது நீங்க டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ் எல்லாம் தெரியாம நீங்க வந்து யூ கேனாட் ஸ்டெப் இன்டு தட். ஓகே, இது வந்து டேட்டா இன்ஜினியருடைய பாதி தான். நான் ஆஸ் ஐ செட் இன்னைக்கு செஷன் ஆரம்பிக்கும் போது சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 40 to 50% தான் இங்க கவர் பண்ணிட்டு இருக்கோம். டிபி 201 போனாதான் ஒரு கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் எந்த மாதிரி கஸ்டமருக்கு எந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் எல்லாம் தேவைப்படும், வெறும் டிசைன் ஆஸ்பெக்ட்ல நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணாதான் ஒரு டேட்டா இன்ஜினியர் லெவலுக்கு யோசிக்கவே ஆரம்பிக்க முடியும். ஸோ அன்டில் தட் நீங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம், எப்படி வந்து டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்றது, கான்ஃபிகர் பண்றது, எப்படி அதை மேனேஜ் பண்றதுன்ற அளவுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பட் அகைன் அந்த எல்லா காம்பனன்ட்ஸும் ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து ஒரு சொல்யூஷனிங் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டிபி 201. ஓகே, ஸோ ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் லெவல்ல யோசிச்சா மட்டும்தான் யூ கேன் கெட் இன் டு தட் ஆஸ்பெக்ட். ஓகே, பட் இதெல்லாம் ரொம்ப கோர் காம்பனன்ட்ஸ். இந்த ஒரு 5-6 காம்பனன்ட்ஸ் சேர்ந்ததான் அந்த கான்செப்ட். பட் அகைன் அதை எங்க யூஸ் பண்ணுவோம், எப்படி அது இன்டெகிரேட் ஆகுது, அதை நம்ம வந்து யூஸ் கேசஸ் லேப்ஸா பார்க்கும்போது ஒரு நாள் தனித்தனியா அதை லேபா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். ஓகே, நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனா இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ when I say basic fundamental components,
நம்ம அந்த நெட்ஒர்க்ல போயிட்டு நம்ம ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் அலோவ் பண்ணது, செக்யூரிட்டி இது பண்றது, அஜூரோட கீ வால்ட் இன்டெகிரேட் பண்றது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல போயிட்டு சாஃப்ட் டெலிட் எனேபிள் பண்றது, தென் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் நெட்ஒர்க் எனேபிள் பண்றது, பிரைவேட் லிங்க் எனேபிள் பண்றது, அந்த மாதிரி சில ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல படிச்சது, சீக்வல்ல படிச்சது, நோ எஸ்கியூஎல்ல படிச்சது எல்லாமே வந்து இங்க ரிப்பீட் ஆகும். பட் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஒரு சில ஒரு 2 or 3 அடிஷனல் சப் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே நீங்க ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா கொண்டு வந்துடலாம். ஸோ இது எல்லா டெக்னாலஜி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் வந்து ஸ்டோரேஜ். ஓகே, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான் ஃபண்டமெண்டல். அடுத்த லெவல் ஃபண்டமெண்டல் வந்து சீக்வல், அடுத்தது நோ சீக்வல். இது 3 ஃபண்டமெண்டல்லேருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் டாபிக் ஃபார்ம் ஆகுது ஆக்சுவலா. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டோரேஜ் டிஸ்கஸ் பண்ணோம், அப்புறம் சீக்வல் டிஸ்கஸ் பண்ணோம், அப்புறம் நோ சீக்வல் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற சின்ன சின்ன சப் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம்ல, இந்த CORS, பிளாப் டெலிட், தென் ஃபயர்வால் அண்ட் வர்ச்சுவல் நெட்வொர்க்கிங், பிரைவேட் லிங்க் எப்படி கிரியேட் பண்றது, ரெப்ளிகேஷன் எப்படி கான்ஃபிகர் பண்றது, எப்படி ஜியோ ரெப்ளிகேட் பண்றது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி குரூப் கிரியேட் பண்றது, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ், இதுக்கு வந்து கண்டிப்பா தேவை. ஓகே, நம்ம வந்து கிராஜுவலா தான் போயிட்டு இருக்கோம். ஸோ வென் ஐ செட் லைக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு டாபிக் முடிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் சே லைக் வி ஆர் 40% க்ளோசர். அதாவது நான் சொல்லி தந்தது 40% க்ளோசர். நீங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கெட் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் க்ளோஸா போகலாம், ஒரு 50-60% டேட்டா இன்ஜினியர் லெவலுக்கு போகலாம். பட் அகைன் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு பி ரியல் டேட்டா இன்ஜினியர் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 months டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் பிகம் அ பெட்டர் டேட்டா இன்ஜினியர். அதுக்கப்புறம் ஒரு 1 year 2 years ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்டாக நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்படிதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜூர் டேட்டா ஃபேக்டரி, அஜூர் டேட்டா லேக். ஸோ இந்த டயக்ராம் அப்பப்போ காமிச்சிக்கிறேன். வி ஆர் இன்ஜெஸ்டிங் யூசிங் டேட்டா ஃபேக்டரி, ஸ்டோரிங் யூசிங் டேட்டா லேக். இது ரெண்டு தான் இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்து வில் ட்ரை அண்ட் டிஸ்கஸ் டேட்டா பிரிக்ஸ் பத்தியும் டேட்டா வேர் ஹவுஸ் பத்தியும் தியரட்டிக்கலா பார்ப்போம். இஃப் டைம் பர்மிட்ஸ் வில் see couple of practical today itself. இல்லாட்டி நம்ம வந்து நாளைக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஃபுல்லா ப்ராக்டிகலாவே என்னன்றது எப்படி கிரியேட் ஆகும் என்னன்றது ஒரு சில யூஸ் கேசஸ் லேப்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ வித் தட் I'll give like 11:15 ஆயிடுச்சு இந்தியன் டைம்ல. ஓகே, ஸோ வில் டேக் அரௌண்ட் 20-25 11:45 ரெசியூம் பண்ணலாம். ஓகே, ஸோ வில் டேக் 30 minutes break. Okay, I'm stopping the recording. ஏதாவது டவுட் இருக்கா ஜி? அஜூர் டே This conference will now be recorded. ஓகேம்மா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரேக்ல ஏதாவது டவுட் வந்ததா, ஏதாவது கேட்கணும்னு, அதாவது அஜூர் டேட்டா ஃபேக்டரி, அஜூர் டேட்டா லேக் ரெண்டு விதமா ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறதா கேட்கணுமா? ஓகே, ஸோ டவுட் இல்லை அப்படின்னா வில் ப்ரொசீட் ஃபர்தர் டு டிஸ்கஸ் ஆன் அஜூரோட டேட்டா பிரிக்ஸும் அஜூரோடைய டேட்டா சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்க்கும் நம்ம இது டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் இன் டு அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்ட வேர் ஹவுஸ் ப்ராடக்ட் இருக்கிற சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். தென் வில் கெட் இன் டு அஜூர் டேட்டா பிரிக்ஸ். ஓகே, ஸோ அஜூரோட சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ சைனாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் ஆர் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீக்வல் டேட்டா வேர் ஹவுஸ் தனியாகவே இருந்தது. டேட்டா வேர் ஹவுஸ் ப்ராடக்ட் இப்போவுமே தனியாக இருக்கு ஆக்சுவலாக, டிடபிள்யூன்ற ஆப்ஷன் இருக்கு. பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சீக்வல் பூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவுமே இட் இஸ் இன்டைரக்ட்லி ரெஃபரிங் டு சீக்வல் டேட்டா வேர் ஹவுஸ் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் மோர் கான்சென்ட்ரேட்டிங் இன் டு என்ன சொல்றது டேட்டா லேக் ஸ்டோரேஜ், தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபேக்டரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லி இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. இந்த அஜூரோட சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டேட்டா வேர் ஹவுஸ் அலோன், இட் ஆல்சோ ஹேஸ் சப் காம்பனன்ட்ஸ். டேட்டா லேக் ஸ்டோரேஜும் வந்து இதில் நீங்கள் சப் காம்பனன்ட் ஆட் பண்ண முடியும். அதாவது ஒரு சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் சொல்யூஷனாக மட்டும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். On top of that, you can also expand Synapse Analytics into various component. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, என்ன எங்க இருக்கு ஆக்சுவலா அந்த டேட்டா, சாரி எங்கே ஒரு டேட்டா அதில் டைப் பண்ணோமே, அந்த இன்ஜெஸ்ட் பண்றது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல, எங்க டைப் பண்ணாது. ஸோ இவர் ஓகே, ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா. இப்போ அஜூரோடைய சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. ஸோ சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we are telling டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, மாடல் பண்ணுறதுக்கு ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் சர்விங் த டேட்டா ஃபார் விஷுவலைசேஷன். அதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நெக்ஸ்ட் எண்ட் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு யுவர் பவர் பிஐ இல்ல அனாலிட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன், சர்விங் இன்ஃபர்மேஷன் ஃபார்
பிஸ்னஸ் விஷுவலைசேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் போகுது உங்களுக்கு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டேட்டா இஸ் பீங் செர்வ்ட் டு பிஸ்னஸ் விஷுவலைசேஷன் ஃப்ரம் டேட்டா வேர்ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து டேட்டா வேர்ஹவுஸ்ன்றது கிட்டத்தட்ட இட் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்டோரேஜ் மெக்கானிசம்னு சொல்லிட்டேன். அதுலேயுமே டேட்டா ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போ டேட்டா வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் ஆகிற டேட்டாக்கும் டேட்டா லேக்ல ஸ்டோர் ஆகிற டேட்டாக்கும் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தலாம், எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? So we have SQL data lake on one side, we have the SQL data warehouse. So both are used for storing data to some extent, right? ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா it is a data storage solution தான். அதை நம்ம எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தலாம்? How can we differentiate data warehouse and data lake? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா லேக் கேன் அக்செப்ட் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ என்ன சொன்னேன், ஸோ இட் கேன் பி structured, unstructured, semi-structured, and it can be raw data also அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ்ல இட் வில் அக்செப்ட் ஒன்லி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ப்ராசஸ் டேட்டான்றதை சொன்னேன். கரெக்டா? ஸோ இதுல இன்னொரு எக்ஸாம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா லேக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமா வந்து நம்ம ரீட் பண்ணும்போது query பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூஎஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் query பண்றேன், இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு query பண்றேன் அப்படின்னா அந்த டைம்ல அந்த query பண்ணுற அந்த ஸ்கிரிப்டிங் ஸ்டேட்மெண்ட், அந்த ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமா வேணும் நமக்கு, எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம், எப்படி நம்ம டேட்டாவை எதிர்பார்க்கறோன்றது அந்த டேட்டா ப்ராசஸிங் ப்ரொசீஜர் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வில் பி யூசிங் ஸ்கீமா அண்ட் ரீட். வேறஸ் டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து டேட்டா ரைட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்கீமா. ஸோ இந்த ஸ்கீமான்ற வார்த்தை நம்ம வேற முன்னாடி எங்க யூஸ் பண்ணிருக்கோம்? ஸோ சீக்வல் டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆமா கரெக்ட், வெரி குட். ஆமா, சீக்வல் டேட்டா பேஸ், ரிலேஷனல் டேட்டா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமா வந்து இருக்கணும், உங்களுக்கு ப்ரீ டிஃபைன் ஸ்கீமா இருக்கணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் நார்மலைசேஷன் இருக்கணும். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி கோரிலேட், நீங்க கோரிலேட் பண்ண இன்னும் ஈஸியா நீங்க வந்து இந்த டெக்னாலஜி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எங்க அது யூஸ் ஆகுது, என்ன வித்தியாசம் அப்படின்னும் போது you'll be able to easily correlate. இங்க வந்து பாத்தீங்கன்னா we are talking about just structured data மட்டும் தான் பேசுறோம். and we are talking about schema வந்து இருக்கணும். schema இல்லைன்னா நம்ம வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸை கிரியேட் பண்ண முடியாது. it is nothing, it is not specifically ரீட் பண்ணும்போதோ ரைட் பண்ணும்போதோ இல்லை வந்து அப்டேட் பண்ணும்போதோ ஸ்கீமாலாம் கிடையாது. ஸ்கீமான்றது கண்டிப்பா வேணும். ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாக்கு இட் நீட்ஸ் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கே வந்து we need schema. whereas இங்க நம்ம வந்து அடுத்த லெவல்ல பேசுறோம். we are talking about processing the data ப்ராசஸ் பண்ற லெவல்ல இருக்கும்போது we need schema on reading. while reading in SQL data lakeல நம்ம query பண்ணி fetch பண்ற இன்ஃபர்மேஷன் அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபார்மட்ல டேட்டா வந்தா பெட்டர்னு சொல்லிட்டு நம்ம query பண்ணுவோம். அப்ப அங்க இடத்துல நம்ம ஸ்கீமா டிஃபைன் பண்றோம், எனக்கு இப்படி டேட்டா அவுட்புட் கிடைச்சா பரவாயில்லன்றது. வேற இங்க நம்ம டேட்டா எழுதும் போது while we write the data, ப்ராசஸ் பண்ற டேட்டாவை போய் ரைட் பண்றோம்ல, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ்க்கு வந்து எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வரும்னு பாத்தீங்கன்னா the input data is from ETL tool. ஜி ஆடியோ தான் கேட்கலையா? ஒரு தமிழ் பிங் பண்றாரு, ஆடியோ கேட்பா இருக்குல்ல? கேக்குது சார். ஓகே ஓகே, தமிழுக்கு அர்ஜென்ட் ஆஃபீஸ். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், ஓகே குட். ஓகே தமிழ், நான் அது ரெக்கார்டிங் பார்த்துங்க, அப்புறம் இல்லாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்புட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி ஃப்ரம் ETL இருந்து, அதாவது ETL டூல்ன்றது ஐ எம் ரெஃபரிங் டு ஆர் SQL டேட்டா லேக்கும் SQL டேட்டா ஃபேக்டரி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் ETL டூல் நம்ம இப்போதைக்கு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ அந்த ETL டூல் இருந்தால் நமக்கு SQL டேட்டா வேர் ஹவுஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. இங்கே தானே பார்த்தோம் நம்ம. ஸோ நமக்கு SQL டேட்டா வேர் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா we are getting data from ETL tools. ETL toolsன்றது இதுதான் ETL tools சொல்றோம். ஸோ இந்த ETL toolsல இருந்து நமக்கு இங்க டேட்டா வரும். வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷூரோட டேட்டா ஃபேக்டரிக்கு வந்து டேட்டா வரது, இல்லை அஷூரோட டேட்டா லேக்குக்கு வரது வந்து பாத்தீங்கன்னா we are getting data from various API. உங்களுக்கு API ல இருந்து வரலாம், இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல இருந்து வரலாம், இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து வரலாம். இட் கேன் பி ஃப்ரம் லைவ் ஸ்ட்ரீமிங் டேட்டால இருந்து வரலாம். ஸோ இட் கேன் பி ஃப்ரம் டிஃபரெண்ட் சோர்சஸ். வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ETL இருந்தா நமக்கு இங்க டேட்டா கிடைக்குது உங்களுக்கு. ஸோ வேற வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா லேக்ன்றது வந்து கொஞ்சம் நியூ டெக்னாலஜின்றதால இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் மெச்சூரிங் டெக்னாலஜி. பிளஸ் ஆன் த அதர் சைட் சில இஷ்யூஸ்லாம் இருக்கு ஆக்சுவலா. செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீட்ஸ் மோர் இம்ப்ரூவ்மெண்ட். வேறஸ் வந்து பாத்தீங்கன்னா as I said வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஃபோக்கஸ்டு டுவர்ட்ஸ் யுவர் என்ன சொல்றது, டேட்டா சயின்டிஸ்ட் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க.
Okay, so whereas data warehouse வந்து even a normal database engineer, normal கிடையாது, even a database engineer and a business professional can work on this whatever like data warehouseல ஒர்க் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது டேட்டாபேஸ் இன்ஜினியருடைய கோர் எலமெண்ட்ல உங்களுடைய SQL டேட்டாபேஸ். ஓகே, ஸோ ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர்ஸும் வந்து they can also play their part here in data warehouse. Whereas in Azure data factory ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா you can have contribution from data engineers. இது இல்லாம வந்து 2 கேட்டகரி இன்னும் இருக்கு. பட் அந்த 2 கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஆன் ப்ரொமைசஸ்ல தான் அது கம்பேர் பண்ணணும். when it comes to cloud அது ரெண்டுமே இருக்க மாதிரி தெரியல. முன்னாடி இருந்தது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மார்ட்னு சொல்லுவாங்க. and then we also had operational data store னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஆன் ப்ரொமைசஸ்ல இருந்தது. பட் வென் இட் கேம் டு கிளவுட் இது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா மார்ட் சொல்யூஷன் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா டேட்டா மார்ட் சொல்யூஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா அக்செப்ட் பண்றது இட் நீட்ஸ் நார்மலைஸ் டேட்டான்னு சொன்னேன் உங்களுடைய SQL டேட்டாபேஸ். வேற டேட்டா லேக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கேன் பி டீநார்மலைஸ்ட். டேட்டா இஸ் டேட்டா கேன் பி, அதுக்குன்னு எப்பயுமே டீநார்மலைஸ்டா தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய இது கிடையாது. ஸோ டேட்டா கேன் பி டீநார்மலைஸ்ட் பட் இட் ஷுட் ஹேவ் ஸ்கீமா ஆன் ரீட்னு சொன்னேன் மேலே. ஸோ ஆல்ரெடி மேலே டைப் பண்ணியிருக்கேன், திருப்பி சும்மா டைப் பண்ணுறேன் கம்பாரிஷனுக்காக. வேற இங்க கவனிச்சிங்க அப்படின்னா இந்த உங்களுடைய டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி டீநார்மலைஸ் டேட்டா, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமா ஆன் ரைட்ல இருக்கணும். ஓகே, டீநார்மலைஸ் டேட்டா அது எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ ஓகே, ஃபார் நவ் லைக் லெட்ஸ் அஸ்யூம் லைக் டேட்டா வந்து மோஸ்ட்டாக டீநார்மலைஸ்டாக தான் இருக்கணும்னு நான் இது பண்ணுறேன். ஓகே, டீநார்மலைஸ் டேட்டா அண்ட் ஸ்கீமா ஆன் ரைட். ஓகே, ஸோ ஸ்கீமா ஆன் ரைட் தான் அந்த SOW மீன் பண்ணுறேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்லாம் இல்லை. ஓகே, ஸோ மேலே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் பெட்டர். ஓகே, ஸோ இந்த டேட்டா மார்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா SQL டேட்டா வேர் ஹவுஸும் அதுவும் ஒன்று தான். பட் இது என்ன ஒன்றுனா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கம்யூனிட்டிக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்க. வேற இந்த டேட்டா வேர் ஹவுஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. ஸோ டேட்டா வேர் ஹவுஸ் இஸ் சம்திங் லைக் யார் வேணா யூஸ் பண்ணலாம், எந்த அப்ளிகேஷன்ல வேணா இன்புட் வரலாம். ஸோ டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி இன்டெண்டட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். கரெக்டா, ஒரு அப்ளிகேஷனோட பேக் எண்ட்ல இருக்கும் ஜென்ரலா, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் மெயின்லி ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ். கரெக்டா, ஸோ இது OLTP பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா we are kind of it is designed for எதுக்காக it is designed for writing and reading a specific point in data. இல்லை வந்து டேட்டா வந்து எல்லாமே டேட்டா தான். ஓகே, எப்படி சொல்லலாம், ரெக்கார்ட்ஸ் இன்டு டேபிள். ஓகே, வேற இங்க பாத்தீங்கன்னா இது வந்து டிசைன் ஃபார் அனலைசிங் டேட்டா. ஓகே, ஸோ வேர் ஹவுஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன்டெண்டட் ஃபார் அப்ளிகேஷனோட பேக் எண்ட்ல டைரக்டாக போயிட்டு அப்ளிகேஷனோட பேக் எண்ட்ல நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்க போறது கிடையாது. ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்ல நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ண டேட்டா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லா டேட்டாவும் இன்ஜெக்ட் பண்ண போறது இல்லை SQL டேட்டா லேக். ஸோ அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு சம்மரி தான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அங்கே இருக்கிற டேட்டா எல்லாமே திருப்பி இங்கே வந்து டம்ப் பண்ணா இட் இஸ் அகெயின் டூப்ளிகேஷன், தேவையில்லாத கண்டென்ட்டுங்க. வேற இங்க வந்து பார்த்தீங்கன்னா SQL டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ரியல் டைம் டேட்டா இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரியல் டைம் அண்ட் கரண்ட் கம்ப்ளீட் டேட்டா. ஸோ இது நம்ம சம்மரைஸ் டேட்டான்னு சொல்லலாம், பிளஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்னு சொல்லலாம். நான் லாஸ்ட் டைம் சொல்லும் போது ஹிஸ்டாரிக்கல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இஸ் ஆல்சோ ஃபைன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் டேட்டா யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஓகே, லெட் மீ இதை கொண்டு போயிட்டு கீழே கொண்டு போயிடுறேன் தனியா. ஸோ இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரிலேஷனல் டிபி அண்ட் தென் எதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, எங்கே வந்து நிறைய டேட்டா ரிட்ரீவல், அப்டேட்டிங், மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய நடக்கும் ஆக்சுவலா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் OLTP, வெரி குட். ஓகே, ஸோ டேட்டா ரிட்ரீவல் அண்ட் டேட்டா அப்டேஷன் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி லைவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து டெசிஷன் மேக்கிங் அப்ப நமக்கு என்ன டெசிஷன் மேக்கிங் அப்ப வேணும், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு எப்ப இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் தான் டேட்டா அனாலிசிஸ் நடக்கும்.
சும்மாலாம் அதில் போயிட்டு வேர் ஹவுஸில் போயிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கணும், அப்போ போயிட்டு நம்ம டேட்டா போயிட்டு அனலைஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது இட் இஸ் லைக் அன் அனலிட்டிக்கல் சாஃப்ட்வேர், லைக் என்ன சொல்லலாம், ஒரு டேட்டா மைனிங் டூல்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு OLAP அப்ளிகேஷன் சொல்லலாம். அது ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல இல்லையா? ஓகே, ஸோ இட்ஸ் OLAP அப்ளிகேஷன் சொல்லலாம், இல்லாட்டி இட் இஸ் டேட்டா மைனிங் அப்ளிகேஷன் சொல்லலாம். டேட்டா மைனிங், டேட்டா வேர் ஹவுஸ், டேட்டா மார்ட் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் டேர்ம்ஸ் தான், கொஞ்சம் ஒரு சில ஃபீச்சர்ஸ் அதில் இருக்காது. ஓகே, ஸோ அதுதான் மெயின் இது. ஸோ இது வந்து we can say லைக் டேட்டா வேர் ஹவுஸ் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்ட் சொல்லலாமா, ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்காக நம்ம வந்து இது பண்றோம். வேற நம்ம டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்றோம்னா ஒரு அப்ளிகேஷனுக்காக கிரியேட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அப்ளிகேஷன் ஓரியன்ட் டேட்டா பேஸ். டேட்டா பேஸ்ன்றது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்காக நான் கிரியேட் பண்றேன், இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அதான் அப்ளிகேஷன் ஓரியன்ட் இஸ் a good term. ஓகே, ஸோ இதெல்லாம் வேற எப்படி சொல்லலாம், வேற எப்படி கம்பேர் பண்ணலாம்? டேட்டா வேர் ஹவுஸ்க்கு வந்து ஏதாவது அடிஷனல் பாயிண்ட் இருக்கா? இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பட் அகெயின் மோர் ஆர் லெஸ் லைக் எப்படி சொல்லலாம் இது, ஸோ இட் இஸ் லிமிட்டட் டு செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ when we take டேட்டா பேஸ், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கல, ஒரு டேட்டா பேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் லிமிட்டட் டு சிங்கிள் அப்ளிகேஷன். கரெக்டா? ஸோ we are just referring to database alone. ஓகே, database instance கிடையாது. ஓகே, ஒரு database-ன்றது it is limited to a single application. whereas இங்க வந்து பாத்தீங்கன்னா it gets data from variety of other applications or variety of application API. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா we were just comparing couple of more, like இதுல நார்மலைஸ்ட், நார்மலைஸ்ட் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் கேன் பி நார்மலைஸ்டாவும் இருக்கலாம் ஆர் டீநார்மலைஸ்டாவும் இருக்கலாம். அதுதான் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணும் உங்களுக்கு டேட்டா மார்ட்ன்றது. ஆப்ரேஷனல் டேட்டா ஸ்டோர்ன்றது டேட்டா வந்து டீநார்மலைஸ்டாவே ஆப்ரேஷனல் டேட்டா ஸ்டோர்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷனல் டேட்டா தான், பட் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து இதாகும். அதாவது பாத்தீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் a transactional data பட் வித் கனெக்ஷன்ஸ் ஃப்ரம், எப்படி ஒரு ஷேர்டு டேட்டா பேஸ் மாதிரி சொல்லலாம், இது வித் கனெக்ஷன்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் ஆர் மல்டிபிள் சோர்சஸ். ஓகே, மல்டிபிள் ஆப்ஸ் ஆர் டேட்டா சோர்சஸ். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா முன்னாடி ஆப்ரேஷனல் டேட்டா ஸ்டோர்ன்ற வார்த்தை, இல்ல டேட்டா மார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, நோ இஷ்யூ. ஸோ இப்போ டேட்டா மார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து இப்போ சோர்ஸ் வந்து நம்ம எப்படி சொன்னோம், ஃப்ளோ எப்படி நடக்குதுங்க. ஸோ டேட்டா பேஸ்ல இருந்து நமக்கு டேட்டா வந்து டேட்டா லேக்குக்கு வருது, டேட்டா லேக்ல இருந்து டேட்டா வந்து டேட்டா வேர் ஹவுஸ்க்கு ஃப்ளோ ஆகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ மெக்கானிசம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஜி. ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க? எதுல வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சென்ட்ரிக்கா ஒர்க் பண்ணும்? ஸோ எது பெர்ஃபார்மன்ஸ் சென்சிட்டிவ்? டேட்டாபேஸ் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் சென்சிட்டிவ். கரெக்ட், ஆமா. ஸோ டேட்டாபேஸ் இஸ் மோர் பெர்ஃபார்மன்ஸ் சென்சிட்டிவ். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வேணான்னு இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸ் ஆக்சுவலா. ஸோ நீங்க வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ரொம்ப ஜாப்ஸ் குயிக்கா ரன் ஆகணும் அப்படின்னா நீங்க யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இது. இங்க வந்து என்னன்னா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா we are dealing with large amount of data, millions of data வந்து நம்ம டீல் பண்றோம். ஸோ we are dealing with large volume of data here. ஸோ அப்படின்னும் போது கொஞ்சம் ஸ்லோவா தான் ரன் ஆகும். அதனால நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கண்டுக்க போறது இல்லை. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணிட்டு வரப்போகுது. ஸோ லார்ஜ் வால்யூம்ஸ் accessed at a time to provide some kind of report. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா we can say example millions of records வந்து இதாகுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைம் நம்ம போயிட்டு ஒரு பர்டிகுலர் சீட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம், இல்லை வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம், ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அது வந்து ஒரு ஃபியூ ரெக்கார்ட்ஸ் தான் ஆக்சஸ் பண்ண போகுது. ஒரு டேபிள்ல போயிட்டு இட் இஸ் ஆக்சஸிங் ஃபியூ ரெக்கார்ட்ஸ் accessed அட் அ டைம். மேபி ஒரு 100 ரெக்கார்ட்ஸா இருக்கலாம், இல்ல 10 ரெக்கார்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு டேபிளா இருக்கலாம், அவ்வளவுதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரிட்டன்டன்சி, ரெப்ளிகேஷன், நிறைய அடிஷனல் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண முடியும் டேட்டா பேஸ்ல. பட் டேட்டா வேர் ஹவுஸ் இஸ் நாட் ஆப்டிமல் ஃபார் தட். டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து உங்களுக்கு பிசினஸோடைய ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி தான் நம்ம கொடுக்க போறோம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன், மந்த்ஸ், இயர்ஸ் ஆஃப் டேட்டா சொல்லிட்டோம். இதுல லைவ் டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். வேற ஏதாவது பாயிண்ட் ஏதாவது மிஸ் பண்றேனா ஜி? ஓகே, இஃப் ஐ ஹேவன்ட் மிஸ்ட், ஓகே, ஸோ நம்ம இதுக்குள்ள போகலாம். ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தட் ஃபார்ம்ஸ் த கோர் காம்பனன்ட் ஆஃப் அஜூரோடைய சினாப்ஸ் அனலிட்டிக்ஸோட கோர் காம்பனன்ட் வந்து அஜூரோடைய டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு, அதாவது பவர் பிஐக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்ல இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோடைய அனாலிட்டிக்ஸ்க்கோ இல்லை அனாலிசிஸ்க்கோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் லோட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ we are talking about Synapse services as a serving data information one step before the visualization. ஸோ இங்க இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டா வந்து விஷுவலைசேஷனுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஓகே, ஸோ டேட்டாவுடைய ஆக்சுவல் ப்ரிப்பரேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்ரிச்சிங் அந்த விஷயங்கள்லாம் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து Azure டேட்டா பிரிக்ஸ்ல நடக்குது. ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் அந்த டேட்டா வேர் ஹவுஸோடைய யூஸ் கேஸ் என்னன்றது புரியுதா? ஏன்னா உங்களோட இதுல லாகின் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்பதான் வந்து ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு 1-2 இது கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஸோ ப்ராக்டிக்கல் முடிக்க முடியல அப்படின்னா நம்ம நாளைக்கும் கண்டினியூ பண்ணலாம். சங்கர்ஜி, நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். லாகின் பண்ணி சும்மா 2-3 இது கிரியேட் இப்பதான் மெயில் வந்துச்சு பஸ். இப்பதான் மெயில் வந்துச்சு. எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. என்னாச்சு? அப்படியா? ஓகே ஓகே. நேத்து வரைக்கும் இருந்தது, நீ காலைல லாகின் பண்ணல. நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். ஓகே, சாரி பஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற யாராவது ஆக்டிவா இருக்காச்சு? ஜஸ்ட் வந்து சும்மா ஜஸ்ட் பேசிக் கிரியேஷன் தான். ஓகே, ரொம்ப இன்டெப்தா போறது இல்லை. ஸ்டான், என்னோட எக்ஸ்பயர் ஆச்சு. நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன். இப்போ 10 மினிட்ஸ்ல பண்ணிடுவா ரெஜிஸ்டர். ஹலோ, ஓகே. யூஸ் பண்ணிக்கோங்க சார். ஓ, உங்களுக்கு என்ன இருக்கா? ஓகே ஓகே, நான் உங்களுக்கு நினைச்சேன். ஓகே ஓகே, ஷூர். இருங்க, அப்ப வந்து ஆக்சஸ் கொடுக்குறேன். சசி மேக் கிவ் கீபோர்ட் அண்ட் மவுஸ். செகண்ட் ஓகே ஜி. ரைட் ரைட். இல்ல நான் இது ஜஸ்ட் அந்த கோ டு மீட்டிங் எல்லாம் கிளியர் அப் பண்ணேன். ஓகே. Sign out and sign in with a different account. ஒன்ஸ் இது மாதிரி எக்ஸ்பைர் ஆனோடனே இப்போ அது என்ன சொல்லுதுன்னா ஒரு வாரத்துக்குள்ள வந்து நீங்க அந்த இதை மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்ற, அதாவது பே as go அப்படின்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பர்மனெண்டாவே டெலிட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஓகே, நீங்க என்ன பண்ணா பண்ணிக்க 1 இயர் வரைக்கும் அது ஆக்டிவா இருக்கலாம். ஓகே, பே as go மாத்திங்க, கன்வெர்ட் பண்ணிக்கங்க. 1 இயர் வரைக்கும் நீங்க கேர்ஃபுல்லா கிரியேட் பண்ண வரும். ஃப்ரீ டியர் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே பஸ், ஜஸ்ட் நோ பார்த்தேன் மெசேஜ். ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ், பரவாயில்ல. ஸோ ஓகே, இவர் தானே ஆக்டிவா இருக்கு, நான் எதிர்பார்க்கல. ஓகே, பரவாயில்ல. ஓகே ஜி, வெரி வெரி நைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா லேக் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ டேட்டா லேக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் செப்பரேட் ஆப்ஷனாக இருக்காது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ டேட்டா லேக்ன்றது செப்பரேட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தனியாக வந்து பார்த்தீங்கன்னா Gen 1 கொடுத்துருக்காங்க. இது பழசு ஆக்சுவலாக. இப்போ நம்ம Gen 2 தான். ஸோ இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஒரு சப் ஆப்ஷனாக மட்டும் தான் தராங்க. ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு, ஸோ இது வந்து பிளாப் ஸ்டோரேஜோட கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷனாக தான் சொன்னேன். ஸோ இதில் போயிட்டு கிரியேட் ஸ்டோரேஜ், பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காரு. கிரியேட் பண்ணுவோம். Azure டேட்டா ஃபேக்டரி வழியா தான் நம்ம டேட்டா இன்ஜெக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணாம நம்ம டேட்டா இன்ஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம Azure டேட்டா ஃபேக்டரி வழியா எப்படி டேட்டா உள்ள கொண்டு போகலாம்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குரோமை யூஸ் பண்றேன். சம்திங் குரோம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காரு, இல்லாட்டி நம்ம புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப எதுவும் சொன்னீங்க, டேட்டா யாராவது கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னீங்க. அப்ப நான் பேசி இல்ல SSIS இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அது SSIS நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றதால அது இதாயிடுச்சு. ஏன்னா வந்து ஆன் ப்ரெமிசஸ்ல இருக்கிற டேட்டா பேஸ்க்கும் கிளவுட்ல அஜூர்ல இருக்கிற டேட்டா பேஸ்க்கும் ஏன் வரணும்னு ஒரு பேசிக் கொஸ்டின் வரல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா SSISனு ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது ஏன் அஜூர் டேட்டா ஃபேக்டரி இல்ல வந்து டேட்டா பிரிக்ஸ் இந்த மாதிரி புது சொல்யூஷனுக்குலாம் போறாங்க அப்படின்ற மாதிரி டவுட் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் எனிவேஸ் ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்சே ஒரு நம்ம சசி Azure டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஓகே, Azure டேட்டா லேக் ஸ்டோரேஜ் 1 கொடுத்துட்றேன். சசி Azure டேட்டா லேக் ஸ்டோரேஜ் 1. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரீமியமே இருக்கட்டும்.
ஓகே, ஸோ ரெப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் போங்க. ஓகே, இன்கேஸ் எனக்கு ரெப்ளிகேஷன் வேண்டாம் அப்படின்னா எல்ஆர்எஸ் போயிடுங்க. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரெப்ளிகேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ப்ரீமியம் போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹையரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் வந்து எனேபிள் பண்ணணும். ஓகே, ஸோ அஜூரோட டேட்டா லேக் வந்து ஆஸ் ஏ செட் வந்து பார்த்தீங்கன்னா ஹடூபோட ஃபைல் சிஸ்டம்லேருந்து வந்ததால இது வந்து ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இங்கே எனேபிள் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸு நிறைய சைஸ் ஃபைல்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து வெர்ஷன் மாற்றிக்குங்க. ஸோ வெர்ஷன் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நீங்கள் அப்படியே பர்மிடேஷன் காம்பினேஷன்லாம் பண்ணி பாருங்க. அப்போ தான் நிறைய ஆப்ஷன்ஸ் என்னென்ன எனேபிள் ஆகுது டிசேபிள் ஆகுதுன்னு தெரியும். ஸோ முதல்ல அதிலே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய வரும். இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து லார்ஜ் ஃபைல் ஷேர் வந்து எனேபிள் ஆகுது. இப்போ வந்து உங்களுடைய என்விரான்மெண்ட்டில் வந்து இன்கேஸ் வந்து 100 எவ்வளோ சைஸ் வரும் ஆக்சுவலாக லார்ஜ் ஃபைல் ஷேர்னா 100 டிபி 100 டிபிக்குலாம் வந்து ஃபைல் ஷேர்ஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை எனேபிள் பண்ணணும். ஸோ நமக்கு அவ்வளோ பெரிய ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ண போகிறதில்ல. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து இந்த டெசிஷன் ஆஃப் சூசிங் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி மாறணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் சில பேர் வந்து அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்னென்ன ஆப்ஷன் வருது போகுதுன்றது வந்து கொஞ்சமாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்தெந்த ஆப்ஷன் எப்போ வரும், ஸோ அப்போ நம்ம டிசைனில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்றது தான் தெளிவாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து டேட்டா லேக் ஜென் 2 இது பண்றோம். நான் ஆஸ் ஐ சைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு நீங்க டேட்டா லேக் டைப் பண்ணும்போது ஜென் 1 ஆப்ஷன் இன்னும் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுல போயிட்டு நீங்க ஜென் 1 சூஸ் பண்ணா ஜென் 1 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் பார்ட்டி டேட்டா லேக் ஸ்டோர் போகலாம். பட் அகைன் ஆஸ் ஆஃப் நவ் நீங்க மைக்ரோசாஃப்டோட ப்ரொப்ரீட்டரி டேட்டா லேக்கை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனுங்க எனேபிள் பண்றேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸுங்க. ஓகே, ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட். இன்கேஸ் அந்த இதெல்லாம் ஜென்ரலாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்கெங்க இந்த ஆக்சஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதில் போயிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் போயிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எண்ட் பாயிண்ட் ஆல் நெட்ஒர்க் மைக்ரோசாஃப்டோடைய நெட்ஒர்க் டிஃபால்ட்டு. ஸோ இன்டர்நெட் ரவுட்டிங்கே போகலாம். அப்போ தான் நம்ம வெளியிலேருந்து இதெல்லாம் க்ளீனாக இருக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். எனேபிள்டு ஏதாவது எரர் சொல்லுதா? என்ன ஆப்ஷன் ட்ரூ செட் பண்ணது செட் ஆகலன்னு சொல்றாங்க. Azure hierarchical namespace தான் HNS. வேற ஏதாவது லொகேஷன்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். பப்ளிக் ஆக்சஸ் ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் இதெல்லாமே வேற ஏதாவது எனேபிள் பண்றோமா? செக்யூர் டிரான்ஸ்ஃபர் இல்லையே. ஸ்டாண்டர்ட்ல செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு அந்த இவரோட அக்கௌண்ட்ல ப்ரீமியம் எவ்வளோ ஜி இருக்கு உங்களுக்கு? ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ டூப்ளிகேட் டேப். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஓகே 8000 இருக்கே. ஓகே, ப்ரீமியம் ஆனால் அலோவ் பண்ண மாட்டேது உங்க அக்கௌண்ட்ல. எனிவேஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அஜூரோட டேட்டா லேக் ஸ்டோரேஜ் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ டிஃப்ரென்ஸ் கவனிச்சிங்க அப்படின்னா
நம்ம நார்மலா கிரியேட் பண்ண ரெகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இதுக்கு டிஃபரன்ஸ் எப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் வித்தவுட் டேட்டா லேக் ஸ்டோரேஜ். ஸோ டேட்டா ஆர்ஜி சசி ஸ்டோரேஜ் 1 general purpose version 2 standard. ஸோ டிஃபால்ட்டாக வந்து RAGRS வருது, நான் அது LRS கொடுத்துக்கிறேன். நான் எந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணல. இதில் போயிட்டு அட்வான்ஸில் போயிட்டு நான் அந்த டேட்டா லேக் ஸ்டோரேஜ் வந்து எனேபிள் பண்ணலை, நான் டிசேபிளாக தான் வச்சுருக்கேன். ஓகே, அதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுவும் கிரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ கிரியேட் ஆனதை போய் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் முடிச்சோடனே அப்படியே எல்லாம் கிளீன் அப் பண்ணிட்டீங்களா ஜி அன்னைக்கு? நீங்க அப்புறம் அந்த டேட்டா பேஸ் மைக்ரேஷன் கண்டினியூ பண்ணீங்களா? ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? அப்புறம் உங்களுடைய ஆன் ப்ரெமிஸ் ட்ரை பண்ணேன் ஃபுல்லா. நான் வந்து ஒரு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணேன், எல்லாமே எரர் அடிச்சுது. சரி ஓகே, நான் வந்து அதுக்கு மேல இது பண்ணிட்டேன். அதுக்கு மேல முடியல உங்களால? ஆமா, நான் இல்ல ஏதாவது ஒரு இதுவாச்சும் ஒன்னாச்சும் மைக்ரேட் பண்ண முடியுதுன்னு பார்த்தேன். இண்டிவிஜுவலா செலக்ட் பண்ணி வேற வேற டேட்டா பேஸ். நானே அந்த இது ஸ்கீமா வந்து பாத்தீங்கன்னா thousands ஆஃப் ஸ்கீமா இருக்குன்னு எதிர்பார்க்கல. நான் வந்து சிட்ரிக்ஸ்னே ஓகே அதுல ரொம்ப கம்மியான இதுதான் மெட்டடேட்டா தான் இருக்கும், ஈஸியா மைக்ரேட் ஆகிடும் பார்த்தா ஏகப்பட்ட ஸ்கீமா அதுல. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஆப்ஷன் அந்த பர்மிஷன்ஸ்லாம் அன்செக் பண்ணி ட்ரை பண்ணேன் அப்போ கிளாஸ்ல. அப்புறம் தான் நம்ம வந்து வேற ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி மைக்ரேட் பண்ணி பார்த்தோம்ல. ஆமா, சோ அதான் நான் இண்டிவிஜுவலா ஸ்கீமா கூட ஒரு இது அந்த டேபிள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணா எதுவுமே ஆகல. சரி ஓகே, அது வந்து ஏதோ பர்மிஷன்ஸா இல்லாட்டி என்ன பிரச்சனைன்னு தெரியல அது. ஓகே 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 ஸோ இது கிரியேட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் ரீஜனும் மாற்றிருக்கேன். ரீஜன் மாற்றிட்டு நான் வந்து இந்த ப்ரீமியம் செலக்ட் பண்ண அப்பயும் ஒர்க் ஆகல. பட் எனிவேஸ் இங்கே பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ்லி ஸ்கேலபிள் டேட்டா லேக் ஸ்டோரேஜ்னு வந்துருச்சு. கண்டெய்னர்ஸில் மேசிவ்லி ஸ்கேலபிள் டேட்டா லேக் ஸ்டோரேஜ். ஸோ வேற இதில் போகிறேன், இது வந்து ரெகுலர் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்டோர் பண்ணுற ஒரு பிளாப் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ அது அங்கேயே டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துடலாம். ஓகே, வெளியிலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ரெண்டுமே வெளியில வர்ச்சுவலாக பார்க்கும்போது இட் இஸ் ரெண்டுமே கண்டெய்னர் தான். பட் அது கண்டெய்னர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ள அக்குமுலேட் பண்ணுற கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் இப்போ கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சசி டேட்டா லேக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் 1. ஓகே ஓகே, இதில் கவனிச்சிங்கன்னா ஆட் டைரக்டரி ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு இங்கேயும். ஸோ நம்ம பேரலாக வச்சுருந்துருக்கலாம். இருங்க, இதில் போகிறேன், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அஷ்யூரோடைய ஜென்ரல் பர்பஸ், இப்போ இதுலேயும் நான் வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்டோரேஜ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து சசி என்ன கொடுத்த நேமு, சசி டேட்டா லேக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் 1. இது வந்து சசி ஜென்ரல் பர்பஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் 1 DLS கொடுத்துருக்கேன்ல. ஓகே, ஜென்ரல் பர்பஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் 1. ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற ஆப்ஷன் தான் எடுத்த உடனே இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we are able to add a directory. ஓகே, நான் இங்கே என்ன பண்ணுறேன், சசி ஆப் டைரக்டரி 1ன்னு ஒன்று கொடுத்துட்றேன், சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு அதுக்குள்ள சப் ஆப்ஷன்ஸ் வந்து டைரக்டரியாக கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்லோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், டேட்டா லேக் டேட்டா ஃபேக்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, டேட்டா ஃபேக்டரிஸ் போயிட்டு ஒரு டேட்டா ஃபேக்டரி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது வந்து வெர்ஷன் 2A. ஓகே, ஆல்ரெடி நேம் எடுத்துட்டாங்க இருக்குல்ல. ஓகே, ஏதாவது ரெபாசிட்டரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஷூரோட டெவாப்ஸ் ரெபாசிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கான்ஃபிகர் பண்ணால் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து ரெபாசிட்டரி ஏதாவது அங்கேருந்து சாம்பிள் டேட்டா ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் டைரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து சாம்பிள் டேட்டா எதுவும் கொண்டு வரல. ஓகே, பப்ளிக் எண்ட் பாயிண்ட் மேனேஜ் வர்ச்சுவல் அது ஓகே, disabled. ஓகே, ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஓகே, ஸோ வேலிடேஷன் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து வெஸ்ட் யூஎஸில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஈஸ்ட் யூஎஸில் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வெஸ்ட் யூஎஸில் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது வரலன்றது தெரிய வரும். ஸோ டேட்டா ஃபேக்ட்ரியில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் என்னென்ன சொன்னோம், பிரேக் முன்னாடி பேசிட்டு இருந்தால என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது டேட்டா ஃபேக்ட்ரியில். பைப்லைன், டேட்டா ஃப்ளோ, மறந்துச்சுல. ஓகே, எல்லாம் டாபிக். வெரி குட். ஆக்டிவிட்டிஸ், ட்ரிகர், ஆமாம் ப்ராசஸஸ், வெரி குட், அவ்வளோதான். ட்ரிகர் கரெக்ட். ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் யூஎஸ்ல எதுவும் கிரியேட் பண்ணிக்கிறேன். வெஸ்ட் யூஎஸ், ஸோ சி ஜென்ரல் பர்பஸ் வெர்ஷன் 2 LRS ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இது கிரியேட் ஆகட்டும். உங்களுக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டேட்டா ஃபேக்ட்ரியும் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ டேட்டா ஃபேக்ட்ரியில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் அண்ட் மானிட்டர் ஆப்ஷன் எடுத்த உடனே வரும் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன் ஆத்தர் அண்ட் மானிட்டர். இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வராது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம், ஆஸ் ஐ செட் லாக் பண்ணலாம். ஸோ லாக்ல இருந்து எத்தனை டைப் இருக்கு? கரெக்டா, ரீட் ஒன்லி லாக், மாடிஃபை லாக். ஸோ வந்து டேட்டா வந்து ரீட் ஒன்லி பண்ற மாதிரி பண்ணலாம், லாக் எனேபிள் பண்ணலாம், மாடிஃபை பண்ற மாதிரி. இதெல்லாம் எக்ஸாம்ல எழுதிருப்பீங்களே, நிறைய பேர் எக்ஸாம் முடிச்சிட்டீங்கல்ல. ஓகே, ஸோ மானிட்டர் அண்ட் சாரி ஆத்தர் அண்ட் மானிட்டர் ஆப்ஷன் போயிருக்கேன். ஸோ ஆத்தர் அண்ட் மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரியோட தனி டூல், உங்களுக்கு ஏடிஎஃப்னு ஒரு தனி போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஓகே, adf.azure.com தனி, அது ஒரு தனி லிங்க் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இது வந்து ஆஸ் அ சர்வீஸ் சொன்னல, எவ்ரி திங் இஸ் ஆஸ் அ சர்வீஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் எண்ட்ல கிளஸ்டர் இருக்கு, பேக் எண்ட்ல வந்து சிஸ்டம்ஸ் இருக்கு. நீங்க கிரியேட் பண்ண பேக் எண்ட்ல வந்து அடிஷனல் நோட்ஸ் அவங்க ஆட் பண்ணிப்பாங்க, நீங்க செலக்ட் பண்ற கம்ப்யூட் யூனிட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரி லோட் ஆகட்டும். ஸோ லோட் ஆன உடனே நம்ம எப்படி அதில் பைப்லைன் கிரியேட் ஆகுது, எப்படி டேட்டா ஃப்ளோ கிரியேட் ஆகுது என்னன்றதை பார்ப்போம். நான் கூட கொஞ்சம் அந்த ஜிட்டப்லேருந்து கொஞ்சம் சாம்பிள் டேட்டா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே,
ஸோ ஒரு சில 4-5 ஃபைல்ஸ் அந்த ஜிட்டப்ல போயிட்டு இப்போ தான் டவுன்லோட் பண்ணேன். நீங்கள் டேரெக்டாக காமிச்சிருந்துருக்கலாம். ஸோ அந்த ஜிட்டப் லொக்கேஷனு. ஸோ நான் காமிக்கிறேன் எப்படி இவர் கேட்டார்ல, ருத்ரேஷ் கூட கேட்டார். ஸோ வில் ட்ரை அண்ட் சி கஸ்டமர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ Azure டேட்டா ஃபேக்டரியோட மெயின் ஸ்க்ரீன் இதுதான். இதுதான் நம்ம இன்னைக்கு காலையில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது. பைப்லைன், டேட்டா ஃப்ளோ, ஸோ டேட்டா காப்பி பண்ணுறது, ஸோ டேட்டா ஃபேக்டரியில் இருக்கிற சப் ஆப்ஷன்ஸ் இதுதான். இதை பற்றி தான் அங்கே வரப்போகுது ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைப்லைன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ பைப்லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து மானிட்டர் பண்ணுற ஆப்ஷன், இது வந்து மேனேஜ் பண்ணுற ஆப்ஷன். ஓகே, ஸோ எந்தெந்த இது லிங்க் பண்ணலாம்னு சொன்னல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தே மைட் ஆஸ்க் யூ டு இன்டெகிரேட் உங்களுக்கு சர்வீஸ் நவ் இல்லை ஒர்க் டே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அமேசானோட S3, அவங்களுடைய ரெட் ஷிஃப்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நெட்ஒர்க்கில் இருக்கிற சர்வீசஸ் வந்து இன்டெகிரேட் பண்ண சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளகின் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அஜூரோட டேபிள் ஸ்டோரேஜ், அஜூரோட மேனேஜ் இன்ஸ்டன்ஸ், கீ வால்ட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட S3, அமேசானோட ரெட் ஷிஃப்ட். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸ் வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். மாங்கோ டிபி, ஃபீனிக்ஸ், என்ன மார்க்கெட்டில் என்ன இருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஈவன் நார்மல் FTP சொல்யூஷன்லேருந்து கூட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். SFTP, FTP, ஸ்பார்க் சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா சோர்சஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எங்கே உங்கள் டேட்டா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய டேட்டா ஃபேக்ட்ரியில். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுடைய இதில், ஸோ டேட்டா ஃபேக்ட்ரியில் வி ஆர் இன்டெகிரேட்டிங் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ சில எல்லாமே ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலது ஸ்ட்ரக்சராக இருக்கும், சிலது வந்து அமேசான் S3 இல்லை அஜூரோட பிளாப் ஸ்டோரேஜ் இல்லை அஜூரோடைய டேபிள் ஸ்டோரேஜ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியன்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து அமேசான் S3 அக்கௌண்ட் இருக்கு, இல்லை அமேசானோட ரெட்ஷிஃப்ட் அக்கௌண்ட் இருக்குன்னா அதோடைய URL கேட்கும். HTTPS URL வச்சு நீங்க இன்டெகிரேட் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்க டேட்டா கொண்டு வர ஆரம்பிச்சிடலாம். இங்க டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. நீங்க வந்து ஃபைலா இருக்கீங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அதை மட்டும் ஃபில்டர் பண்ணிடும். ஸோ அமேசானோட S3, FTP, ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஏதாவது சர்வீசஸ் நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சர்வீசஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கான்கர், உங்களுடைய புக்கிங் போர்ட்டல், ஜிட்டப். மெயினாக வந்து நிறைய பேர் வந்து ஜீரா அண்ட் ஜிட்டப் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆப்ஸில். ஈவன் நீங்கள் ஒர்க் டே, உங்களுடைய சேல்ஸ் ஃபோர்ஸ், அந்த மாதிரி சர்வீசஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். பட் இதுதான் வந்து ஜென்ரலாக லிங்க் பண்ணுறது. ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா இன்ஜினியரோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சோர்ஸ்லாம் இன்டெகிரேட் பண்ணுவாங்க. நம்பர் 1. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஃபைல்ஸ் அந்த மாதிரி சாம்பிள் டேட்டாவை நான் கொண்டு வரணும் அப்படின்னா நான் அந்த சாம்பிள் டேட்டாவை கொண்டு வந்துடலாம். இருங்க, சாம்பிள் டேட்டா 1 செகண்ட். டவுன்லோட் பண்ண, அது எங்க டவுன்லோட் பண்ணன்னு தெரியல. இருங்க 1 minute. ஒன் செகண்ட், நான் அந்த இது குயிக்கா வந்து ஒரு டேட்டா வந்து காப்பி பண்ணிக்கிறேன். கூகுள் மெயில், ஒரு சாம்பிள் ஃபைல், ஒரு CSV ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சாம்பிள் டாக்குமெண்டேஷன். டவுன்லோட்ஸ், கம்போஸ், DP 200 முடிச்சிட்டீங்களா ஜி? ஸ்ரீநாத் ஜி, நீங்க முடிச்சிருப்பீங்களா நேரம்? ட்ரை பண்ண, அது ஃபெயில் ஆயிட்டேன் நானு. அப்படியா? 660 தான் வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, நோ திருப்பி இஷ்யூஸ். ட்ரை ஓகே, பண்ணோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, அப்பதான் நல்லது ஜி. நீங்க அதெல்லாம் ஃபெயிலியர்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம புது டாபிக் தானே எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஓகே, ஆமா, வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் தாங்க. DP கண்டிப்பா 200. கண்டிப்பா கண்டிப்பா, ஷூர் ஷூர் ஷூர். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியுதா? எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது. எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து மெயின்லி அந்த என்ன சொல்றது, இந்த டைப் ஆஃப் கன்சிஸ்டன்சி இருக்குல்லங்க, அது ஒண்ணு. கேப் தியரம். ஓகே ஓகே, சோ இதுல அது கொஞ்சம் கன்ஃபியூஸ். எதுல லேக் வருது, லைக் அது கொஞ்சம் கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ் அதுல. சிமிலர்லி லைக் அந்த மாஸ்கிங் பத்தி கேட்டிருந்தாங்க, பாஸ்வேர்டு, இமெயில், அதுல இருந்து ஒரு 2-3 டைனமிக் டேட்டா மாஸ்கிங். ஓகே ஓகே, டைனமிக் டேட்டா மாஸ்கிங் நான் சொன்னேனா இங்க உங்களுக்கு இந்த கிளாஸ்ல? ஆமா ஆமா, நம்ம சொல்லியிருந்தோம். சோ அதுலயும் क्वेश्चंस கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே, அப்புறம் சிலதெல்லாம் கொஞ்சம் வந்து பண்ணலாம். ஓகே, சிலதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸா இருந்தது. எனக்கு கொஞ்சம் ரொம்ப அவுட் ஆஃப் பவுன்சரா இருந்தது. நிறைய இந்த ஸ்பார்க் அத பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க. எது வந்து எந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ற மாதிரி.
அங்கதான் ரொம்ப குழம்பி போயிருச்சு. ஓகே ஓகே. ஸோ இந்த ஆசிட் பேஸ் அதுல கேப் ஒரு தியரம் கொஸ்டின் வந்துச்சு. அதுல வந்துச்சு ஒரே ஆசிட் ஒரு பேஸ் கொஸ்டின் பண்ணி தான். வந்துருந்தது. ஐ திங்க் அட்டாமிசிட்டி பேஸ் பண்ணி நினைக்கிறேன் question. ஓகே ஓகே. ஸோ இதுல தான் வந்தது. ஓகே, நோ இஷ்யூஸ். தென் ஓகே ஃபைன். நீங்க பேங்க் நான் வந்து டிரான்சாக்ஷன் நான் சொன்னேன் சொன்னீங்கல்ல நீங்க, ஆமா ஆமா அந்த ஆமா மாதிரி ஆமா ஏதோ ஒரு ஆமா. கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே, ஷூர் ஷூர். தென் அப்புறம் ஃபைன். அதே மாதிரி பேட்ச் ஓகே. ஸ்கெடியூல் ஆர் இல்ல பேட்ச் ப்ராசஸிங் வர்சஸ் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் ஸ்ட்ரீமிங். ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது வந்து ஓகே பேட்ச் ப்ராசஸிங் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அந்த மாதிரி கேட்ட மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்க யாராவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஜி. நீங்க விட்டுருங்க ஜி. நீங்க எல்லாம் வேற யாராவது ஸ்ட்ரீமிங் வெர்சஸ் பேட்ச் ப்ராசஸிங் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எது ஸ்ட்ரீமிங், எது பேட்ச் ப்ராசஸிங்? பேட்ச் ப்ராசஸிங் மீன்ஸ் நம்ம பேரோல், salary. கிரெடிட் கார்டு வெரி அந்த குட். மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம மந்த்லி இல்ல வீக்லி பேட்ச். அந்த மாதிரி பண்றது பேட்ச் ப்ராசஸ். இப்போ ஸ்ட்ரீமிங் வெரி வந்து குட். ஆமா பாத்தீங்கன்னா வந்து அந்தந்த டைமுக்கு தேவைப்பட ஒரு 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 கிரிக்கெட் விஷயம் ஸ்கோர். தான். ஆமா கரெக்ட். கிரிக்கெட் ஸ்கோர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிஸ்டம்ல இருக்கிற இஷ்யூஸ், தென் வந்து இப்போ ஆன்லைன்ல கேமிங் அப்டேட் ஆகுறது, தென் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மேப் அப்டேட் ஆகுறது, இல்ல டிராஃபிக் இது ஆகுறது. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங். ஓகே கரெக்ட். ஓகேமா. Tailgating company. என்னம்மா புரியல? ஓகே எனிவேஸ் அது Tailgating கடைசி வரைக்கும் company tail. செக்யூரிட்டி செக்யூரிட்டி. ஓகே ஓகே கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா, சைபர் செக்யூரிட்டி அண்ட் அந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் ஆஸ்பெக்ட். கரெக்ட் கரெக்ட். ஆமா, டெயில் கேட்டிங் அதெல்லாம். ரைட் ரைட் ரைட். ஆமா, யாராவது உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா உடனே டேட்டா அனுப்புறது. கரெக்ட். ஓகே, 1 செகண்ட். இந்த இது டவுன்லோட் பண்ண இந்த ஃபைல்ஸ் இருங்க, நான் இந்த ரீஷேர் பண்றேன். சாம்பிள். Okay, so show in folder. ஸோ ஒரு 2 CSV ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கட் சாம்பிள். நம்ம கன்வர்ஷன் வந்து சாம்பிள் அதுவும் பார்க்கலாம். ஓகே, ஸோ லீவ் தி சைட், ரீஷேரிங். அது ஸ்பெசிஃபிக் ஆஃபீஸ் ஃபோல்டரில் இருந்தது, ஸோ அதனால் அதை ரீஷேர் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிள் டேட்டாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் டேட்டா ஃபைலை யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு CSV அதில் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு சில 2-3 காலம் இருக்குது, அதில் டேட்டா இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபைல் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் ஒரு ஐடி இருக்கு, தென் நேம் இருக்கு, அது என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர் டேட்டா இருக்கு. ஓகே, அது ரொம்ப சிம்பிள் டேபிள் தான். ஓகே, ஸோ இதில் நான் வந்து பைப்லைன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பைப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் இங்கே கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஓகே ஜி இருங்க, நான் கண்ட்ரோல் வச்சுக்கிறேன். இருங்க சசி, நான் இது பண்ணிடுறேன். கண்ட்ரோலில் நான் லாக் பண்ணிடுறேன். இது மூவ் ஆகிட்டே இருக்கும் உங்களோட கர்சர். சசிகுமார். ஓகே, டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், காப்பி பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா காப்பிங். ஓகே, சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல்னு கேட்குறாங்க. ஓகே, ஒரு புது ஃபைலே நான் சோர்ஸாக கொடுக்குறேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல் ஃபைல் சிஸ்டமில் இருக்கலாம். நீங்கள் அமேசானுடைய ஃபைல் ஸ்டோரேஜ் இல்லை அஜூரோட ஃபைல் ஸ்டோரேஜில் ஆல்ரெடி இங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க. ஓகே, நான் ஒரு ஃபைல் சிஸ்டம் கொடுக்குறேன். எக்ஸல் ஃபைல் தான். ஸோ லொக்கேஷன் போகிறேன். ஸோ என்னோட மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா அப்லோட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க. இது நம்ம லிங்க் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லையே காப்பி பண்றதுக்கு. காப்பி டேட்டா. ஸோ டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோ வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணன்னு கவனிச்சிங்களா? ஸோ இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா அந்த பிளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டேன். இதில் போயிட்டு காப்பி டேட்டா டூல் டேரக்டா ட்ரிகர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து சசி டாஸ்க் 1ன்னு சும்மா கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் ரெக்கரண்டாக பண்ணுன்றதால தான் டேட்டா ஃபேக்டரி ஜென்ரலாக வருவாங்க. பட் இப்போதைக்கு நான் வந்து ஒரு டைம் ரன் பண்ணி காமிக்கிறேன் சோர்ஸ் எப்படி டெஸ்டினேஷன் கொண்டு போகிறதுன்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம். டைரெக்டாக ஃபைல் மறுபடியும் லிங்க்டு தான் போகுது. ஸோ முன்னாடி வந்து டைரெக்டாக லிங்க்லாம் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலே அப்லோட் பண்ணிக்கலாம். இன்புட் ஃபைல் டைரெக்டாக கொடுக்கலாம். வேறு ஏதாவது ஆப்ஷன்? ஓகே, ஃபைல் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா F2. ஓகே, என்னுடைய லோக்கல் மெஷின் கொடுத்துட்றேன். ஸோ என்னுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு சரி, நான் என்ன பண்ணுறேன், வேற ஒரு மிஷின்லேயே கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா என்னோட மிஷினை இப்போ நான் வந்து என்னோட ஆஃபீஸ் க்ரெடென்ஷியல்ஸ் தான் இதாகும், கனெக்ட் ஆகும். ஓகே, இல்லாட்டி நம்ம கீவேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஓகே ஜி, நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கிரியேஷன்லேயே இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ணிட்டு அதில் இது பண்ணுறேன். நான் அதை யோசிக்கல. ஆக்சுவலாக என்னுடைய க்ரெடென்ஷியல் கொடுத்தா தான் கனெக்ட் ஆகும். அது வந்து இங்கே உங்களுக்கு என்ட்ரி விடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து இது பண்ணது. ஸோ ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சோர்ஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் அஜூரில் இருக்கிற ஒரு அஜூரில் இருக்கிற ஃபைலே ஒன்று கொடுத்துருவோமா? அது பெட்டர் ஆக்சுவலாக. என்னுடைய ஆஃபீஸ் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுக்கறதுக்கு இது கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு சோர்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இதில் போயிட்டு வெஸ்ட் யூஎஸ்ல வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம், Azure டேட்டா ஃபேக்டரியில மல்டிபிள் சோர்சஸை வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நிறைய லிங்கிங் கொடுத்துக்கலாம். அது வந்து ஸ்ட்ரக்சர்டா வரும், அன்ஸ்ட்ரக்சர்டா வரும். ஸோ இட் கேன் பி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்றேன், என்னுடைய ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போறேன் இப்போ. ஓகே, ஸோ சசி கண்டெய்னர் 1 create. upload ஆகலையா? ஓகே, ஸோ one second. So customer data upload. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் சோர்ஸை நம்ம இங்கே கொடுத்துடலாம். Azureோட blob storage continue. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த சசியோட அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சசி எங்க ஜி பண்ணோம், சசியோட ஸ்டோரேஜ் ஜெனரல் பர்பஸ் வெர்ஷன் 1 இதுதான் பண்ணுவா இல்லை இந்த இதுவா? ஓகே, ஜெனரல் பர்பஸ் வெர்ஷன் 2 இதுதான் இருக்கணும். ஓகே, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரியேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்த பர்டிகுலர் ஃபைல் ஃபோல்டர் கேட்குறாங்க, அதில் போய் நம்ம ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து சசி கண்டெய்னர் 1 சூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் டேட்டாவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் எந்த ஃபைலில் வந்து இன்புட். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பைனரி டேட்டாவாக இருந்தால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்கீமா இல்லாமல் இருக்குது, ஸ்கீமா டெஃபினிஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கன்கரண்ட்டாக வந்து எத்தனை பேரலிசம், எத்தனை இன்ஜெக்ஷன் நடக்கலாம், பேரலாக எத்தனை டேட்டா காப்பி ஆகலாம், எவ்வளோ உள்ளே வரலான்றது வந்து நீங்கள் மேக்ஸிமம் கன்கரண்ட் இது கொடுத்துக்கலாம். பை டிஃபால்ட்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2000 வரைக்கும் போகலாம் கன்கரண்ட்டாக ஒரு பர்டிகுலர் எக்ஸிஸ்டிங் டேட்டா காப்பி டூலில். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம் ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி காப்பி பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்க ஜி. 2000ங்கிறது என்ன கன்கரண்ட் parallel கனெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக காப்பி பண்ணுறோம்ல. ஸோ அட் அ டைம் பேரலாக எவ்வளோ மேக்ஸிமம் டேட்டா கன்கரண்ட்டாக காப்பி பண்ணலான்றது செஷன்ஸ். ஓகே ஓகே. ஸோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட் எவ்வளோ இருக்கும் அதில்? சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் இல்லை ஜி. உங்களுக்கு நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே காப்பி பண்ணுறோம், அது ஓவரால் நம்ம நெட்ஒர்க் கால்குலேஷன் பண்ணணும்ல. இது வந்து அஷூர்க்குள்ளேன்றதால வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட். ஆமாம், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமேசான்லேருந்து எடுக்கிறோம் இல்லை வேற பீப்புளேருந்து எடுக்கிறோம்னா அப்போ அந்த சினாரியோஸ்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்ட், ஆமாம். ஸோ செலக்ட் ஒர்க் ஷீட் ஃபார் யுவர் இது. நம்ம அந்த ஒர்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணோம்ல. ஸோ லோட் ஃபைல் ஓகே, நான் டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட் எது தப்பு இருக்கு ஆக்சுவலாக. இட்ஸ் நாட் அ வேலிட் OLE2 டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. இப்போ இது லேட்டஸ்ட் வெர்ஷனில் அந்த நான் டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட் ஒர்க் ஆகல என்னன்னு தெரியல. இருங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்காக இது ஃபார்மட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. அந்த டேட்டா செட் வந்து எக்ஸல் ஃபார்மட் அதுவே ரீட் பண்ணிடுச்சு. இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா அதுவே செக் பண்ணும் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபைல் என்னன்றது. அதிலே சூஸ் பண்ணிடுறேன் ஜேசானா இல்லை டெக்ஸ்டா என்னன்றது. அதில் என்ன ஸ்கீமா இருக்குது என்னன்றது வந்து அதுவே வேலிடேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸல்னு சூஸ் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ அதில் நீங்கள் வந்து அந்த ஃபைலை சூஸ் பண்ணிட்டு லோட் பண்ணலாம். இருங்க 1 செகண்ட், நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் இதை டெலிட் பண்ணிட்டு இருங்க. ஸோ மேபி அந்த ஃபைலில் போயிட்டு ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா அதில் வந்து ஹெட்டர் ஃபூட்டர் எதுவுமே இல்லை போல இருக்கு நான் டவுன்லோட் பண்ண ஃபைலில். சார் சசி பேசுறேன். சொல்லுங்க ஜி. இப்போ லைட் இது வந்து கொஞ்சம் எனக்கு புரியல. ஸோ இப்போ என்ன பண்ண ட்ரை பண்றோம், இது வந்து ஒரு டேட்டாவை அதை விஷுவல் ரெப்ரஸன்டேஷனா கொண்டு வர பாக்குறோமா? இல்ல அந்த அளவுக்கு நம்ம போல. ஓகே, ஸோ இங்க கவனிச்சிங்க அப்படின்னா டேட்டாக்கு வந்து டேட்டா ஃபேக்டரிக்கு வந்து நம்ம வந்து டேட்டா இன்ஜெஸ்ட் பண்ண அலோவ் பண்றோம். டேட்டா பைப்லைன் கிரியேட் பண்ண போறோம். அந்த பைப்லைன் வந்து பாத்தீங்கன்னா எப்படியான டேட்டா இருக்கலாம். இட் கேன் பி அமேசான் S3ல இருக்கிற ஒரு ஃபைல்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு சர்வருடைய சிஸ்லாக் சர்வரா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு SQL டேட்டா பேஸா இருக்கலாம். இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் ஈவன் ஒரு டைரக்ட் அப்ளிகேஷன் கஸ்டமர் அப்ளிகேஷனா கூட இருக்கலாம். ஓகே, ஒரு ஒர்க் டே இல்ல வந்து சர்வீஸா. ஸோ அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் வழியா ஜென்ரேட் ஆகுற ஃபைலை நம்ம வந்து அந்த ஃபைல் சைடு வழி இதுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுற மாதிரி பண்றோம். அதான் ஆமா, டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஆமா, பைப்லைன் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், அந்த சர்வீஸை லிங்க் பண்ணோம். ஸோ எங்கேருந்து வரப்போகுது உங்களுக்கு ஒரு ஃபோல்டர்ல இருந்து அந்த கண்டென்ட் வரப்போதா, இந்த ஃபோல்டர்ல இருந்து வரப்போதா, இல்ல அஜூர்ல இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு டேட்டா வரப்போதா, இல்ல எங்க இருந்து இந்த டேட்டா உங்களுக்கு வரப்போகுது. அதனால தான் நம்ம அந்த டைம் ஃப்ரேம் அதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் இருக்கும். இந்த டேட்டா இன்ஜினியரோடைய முதல் அடி தான் எடுத்து வைக்க போறோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஷுவலைசேஷன் அங்கெல்லாம் போகாதீங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம இங்க இருந்து டேட்டா கொண்டு போறதுக்கே வந்து இன்னும் பைப்லைன் அந்த டேட்டா ஃப்ளோ அதெல்லாம் கிரியேட் பண்ணல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் அந்த ட்ரிகர்ல அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த சப் காம்பனன்ட்ஸ் பத்தி பேசினேன்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் பண்றோம். அந்த
பைப்லைன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி சர்வீஸை முதல்ல லிங்க் பண்ணோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் 100+ பிளகின் நான் சொன்னது இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கிள் டேட்டா பேஸோ இல்லை அமேசானோட S3 இல்லை வந்து பாத்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் சோர்ஸா இருக்கலாம். ஸோ அந்த சோர்ஸை வந்து முதல்ல லிங்க் பண்ணோம் Azure டேட்டா ஃபேக்டரிக்கு. முதல்ல டேட்டா ஃபேக்டரி முதல்ல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல தான் வந்து கண்டென்ட் வந்து உட்கார போகுது. அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டா வந்து அட் த எண்ட் ஃபைனலா வந்து உட்கார போற இடம் வந்து டேட்டா லேக் ஸ்டோரேஜ். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா ஃபேக்டரியை வந்து நம்ம லிங்க் பண்றோம். இது நம்ம டைரக்டா லிங்க் பண்ண முடியாது. என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வேற வேற வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட்ஸ் வந்து நம்ம டைரக்டா லிங்க் பண்ணி இங்க வந்து ஸ்டோர் பண்ண அப்படின்னா நம்ம வந்து அது ஜஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்றது ஸ்கிரிப்ட் வழியா டேட்டா ஸ்டோர் பண்ண வைக்கலாம். ஒரு ப்ராசஸ் டேட்டாவா இருக்காது. கரெக்ட். ஆமா. ஸோ ஒரு ப்ராசஸ் டேட்டாவா இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ETL ஜாப், அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டாவா இருக்கும். ஸோ அது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ETL ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி நான் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ மேபி அதுதான் வந்து ஸ்டான்லி நீங்க பைப்லைன்ல டிஃபைன் பண்றது பாத்தீங்கன்னா எங்க டார்கெட் வந்து டேட்டா லேக் ஸ்டோரேஜா இல்லாட்டி சினாப்ஸா? இங்க டேட்டா லேக் ஸ்டோரேஜ். டேட்டா லேக் ஸ்டோரேஜ். ஓகே. டேட்டா லேக் ஸ்டோரேஜ். ஆமா. இப்ப நம்ம இன்னும் அது நம்ம இங்க இன்னும் இந்த இடத்துல டெஸ்டினேஷன் கொடுக்க வரோம்ல, அது வந்தாதான் அந்த இந்த ஸ்கிரீன் வந்தாதான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ சோர்ஸ் வந்து இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து இட் வில் பி டேட்டா லேக் ஸ்டோரேஜ். ஸோ டேட்டா லேக் ஸ்டோரேஜ்ல ப்ராசஸ் ஆனது தான் அனலிட்டிக்ஸ் வேர் ஹவுஸ்ல எடுத்து பண்ண போறோம். ஓகே. அது அடுத்த ஸ்டெப். இன்னும் நம்ம இங்க வரல சசி. ஓகே. ஸோ இது ஸ்ரீநாத் அதே தான். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், சர்வீஸ் முதல்ல லிங்க் பண்ணோம். லிங்க் பண்ணிட்டு நீங்க இதான் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலா பண்ணுங்க ஜி. அப்பதான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட் டாபிக், இது வாஸ்ட் சப்ஜெக்ட். பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ண நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இப்போ எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பேக்ரவுண்ட் இருந்ததால ஸ்டோரேஜ் வந்து ஈஸி கேக் வாக் மாதிரி இருந்தது. நெட்வொர்க் பேக்ரவுண்ட் இருந்ததால நெட்வொர்க் ஈஸியா புரிஞ்சுது. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது ஆன் ப்ரைமேட்டிஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் பண்றது இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த SSIS எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருந்தது. அதனால நான் SSIS யாருக்கா தெரியுமான்னு கேட்டேன். ஸோ SSIS வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க Azure கிளவுட்லயுமே யூஸ் பண்றாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்றாங்க. Azure டேட்டா ஃபேக்டரிக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து SSIS யூஸ் பண்றாங்க. பட் SSISல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து மீடியம் டேட்டா வேல்யூ தான், டேட்டா மட்டும் தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இட் கேனாட் ஹேண்டில் பிக் டேட்டா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ பிக் டேட்டா வால்யூம் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா வி ஹேவ் டு யூஸ் ADF. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் டேட்டாக்கு தான் இது ஆகும். இது வந்து அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மீடியம் டேட்டாவை ADFல பண்ண முடியாதான்னு கேட்டா ADFல வந்து ஸ்டார்டிங் வித் நீங்க வந்து ஒரு சின்ன ஃபைல்ல இருந்து இட் கேன் பி ஹியூஜ் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீமிங் டேட்டாவை கூட நீங்க இன்டெகிரேட் பண்ணலாம். நீங்க ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லைவா வர டேட்டா வந்து இப்போ டிராஃபிக் டேட்டா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்ல வந்து பல்க் ப்ராசஸிங், அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்மால் ஒரு சின்ன ஃபைல்ல இருந்து மேக்ஸிமம் அட் டைம் பல்கா வந்து பேரலா வந்து ஒரு 200 செஷன்ல வந்து ஃபைல்ஸ் வரும். ஸோ அப்பயே நீங்க அலோகேட் பண்ணலாம். அந்த மாதிரி மல்டிபிள் பைப்லைன் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் சர்வீஸ் வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வி ஆர் லிங்கிங். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன சொன்னோம், வால்யூம் ஆஃப் டேட்டான்னு சொன்னேன். ஸோ வால்யூம்ல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து அதிக வால்யூம் ஹேண்டில் பண்ணணும்னா ADF கேன் ஹேண்டில் ஹியூஜ் வால்யூம். அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப கம்மியான சைஸ் எனக்கு இதுனா நீங்க Azure டேட்டா ஃபேக்டரி வந்து காஸ்ட்லி சொல்யூஷன். ஸோ அதனால நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணவும் கிடையாது. SSIS ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கிளவுட்ல வந்து நீங்க ஒரு SQL சர்வர்ல வந்து SSIS எனேபிள் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே. அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. ஓகே. ஸோ யூ கேன் கோ வித் தட். எனக்கு இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டேட்டாவோட வெரைட்டி நிறைய இருக்கு, வெலாசிட்டி நிறைய இருக்கு. when I say velocity, பேட்ச் ப்ராசஸிங், ஸ்டீமிங் இருக்கு, தென் வந்து ரியல் டைம் டேட்டா இருக்கு அப்படின்னா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீமிங் வந்து ADF தான் ஒர்க் ஆகும். SSIS வந்து ஸ்டீமிங் டேட்டாக்கு ஒர்க் ஆகாது. SSIS வந்து பாத்தீங்கன்னா பேட்சுக்கு தான் மெயின் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் ஏபிள் டு கோரிலேட். அப்படி பண்ணும்போது கோரிலேட் பண்ணும்போது அதாவது தான் SSIS தெரிஞ்சிருந்தா நான் அந்த டாபிக்குள்ள அப்பவே உள்ள வந்திருப்பேன். ஸோ மேபி எனிவே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஐ செட் இது வந்து இன்டெகிரேஷன் சர்வீஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா லிங்க்டு சர்வீஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ரெண்டுமே சேம் தான். இங்க வந்து சர்வீஸ் டு சர்வீஸ், சர்வீஸையும் அஷூரோட டேட்டா பேஸ் சர்வீஸ் ஆன் பிரம்ல இருக்க SQL டேட்டா பேஸை இன்டெகிரேட் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸும் அஷூரோட டேட்டா ஃபேக்டரி இன்டெகிரேட் பண்றோம். ரெண்டுமே வந்து இன்டெகிரேஷனுக்கு மெயினா வந்து டேட்டா இன்டெகிரேஷனுக்கு தான். பட் எங்க யூஸ் பண்றோம், இது மெயினா ஆன் பிரம்ல யூஸ் பண்றோம். பிட்வீன் யுவர் சர்வீசஸ் லைக் ஒர்க் டே, சர்வீஸ் நவ் ஆர் வாட் எவர் சர்வீசஸ் இன்டெகிரேட்டிங் வித் அஷூர்னே வருது, சாரி நாட் அஷூர், உங்களுடைய ஆன் பிரமிசஸ் SQL டேட்டா பேஸ் சர்வர் SQL DB ஓட இன்டெகிரேஷனுக்காக யூஸ் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா we are integrating services with your Azure data factory. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைமும் வந்து சப்போர்ட் பண்ணோம் ஆக்சுவலா ADFல. பட் இப்போதைக்கு நம்ம வந்து பேட்ச் அண்ட் ஸ்டீமிங்லேயே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா we are talking about velocity, எவ்வளவு வேகமா டேட்டா வரும், எப்படி வரும், எந்த மாதிரி ப்ரொசீஜர்ல வரும்ன்றது.
தென் we will talk about platform. ஸோ எங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் பிரம்ல யூஸ் பண்றது இங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆஃப் கிளவுட் நேட்டிவ் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் சொல்யூஷனுக்கு வந்து இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அமேசான் S3 இன்டெகிரேட் பண்ண முடியுமா, இல்லை ஆன் கிளவுட்ல இருக்கிற சாஸ் அப்ளிகேஷன் லைக் சேல்ஸ் ஃபோர்ஸ் அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் பண்ண முடியாது SSISல. வேற ADFல வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன் பிரேம் சொல்யூஷன் மீன் பண்ணும்போது SSIS இஸ் ஆன் பிரேம் சொல்யூஷன். அஷூர் டேட்டா ஃபேக்டரிக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பிரேம்ல சொல்யூஷன் கொடுக்கல. பட் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சில சொல்யூஷனுக்கு வந்து நீங்க டேட்டா கேட்வேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்யூஷன் இன்டெகிரேட் பண்ணி ஆன் பிரேம்ல இருந்து கூட இப்போ கொண்டு வராங்க ADFக்கு. பட் நம்ம அந்த அளவுக்கு அட்வான்ஸா போக வேண்டாம். ஓகே, ஸோ அது நம்ம டிசைனிங்ல பாத்துக்கலாம் இன் கேஸ் வேணும் அப்படின்னா. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா SSIS இஸ் மோர் ஆஃப் ஆன் பிரமிசஸ் சொல்யூஷன். வேற உங்களுடைய SQL டேட்டாபேஸ் சர்வர்ஸையும் சர்வீசஸ் இன்டெகிரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். வேற இது வந்து கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் சோர்சஸ் சாஸ் அப்ளிகேஷன்ஸ் லைக் சேல்ஸ் ஃபோர்ஸ் அதெல்லாம் இன்டெகிரேட் பண்றதுக்கும் ஃபைல் ஸ்டோரேஜ் அதில் FTP சர்வர் SFTP சர்வர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். வேற வந்து ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஹைபிரிடா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்க கிளவுட்ல இருந்து ஒரு சில சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சர்வீசஸ் நாட் ஆல் ஆஃப் தேம். லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து அதுல லிமிடேஷன்ஸ் இருக்கு. லைக் செலக்டிவ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க SSIS வழியா இன்டெகிரேட் பண்ணலாம். லைக் மைக்ரோசாஃப்டோடைய கிளவுட் சர்வீசஸ் இல்ல மைக்ரோசாஃப்டோடைய Azure AD இன்டெகிரேட்டட் சர்வீசஸ்லாம் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எஸ் அண்ட் லிமிட்டட்னு போட்டுக்கிறாங்க. இது வந்து எஸ், இது கம்ப்ளீட்டா எல்லா கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓனா மேனேஜ் பண்ற சர்வீஸ், நீங்களே இன்ஸ்டால் பண்ணி சர்வர் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே சர்வீஸை டெப்ளாய் பண்ணி ஃபுல்லி அது என்ன சொல்றது ஃபுல்லி கண்ட்ரோல் பை கஸ்டமர். இது வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் சர்வீஸ். ஓகே, ஸோ அது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் அ சர்வீஸா கொடுக்குறாங்க. நீங்க டைரக்டா போயிட்டு சர்வர் கிரியேட் பண்ணல, இன்டெகிரேஷன் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணல, கிளஸ்டர் கிரியேட் பண்ணல, எதுவுமே கிரியேட் பண்ணல. டைரக்டா போயிட்டு அஷூர் டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்ணோம், லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேற இங்க அப்படி கிடையாது. இங்க நீங்க சர்வர் கிரியேட் பண்ணுவீங்க, பேக்எண்ட்ல கிளஸ்டர் விண்டோஸ் கிளஸ்டரோ லினக்ஸ் கிளஸ்டரோ எனேபிள் பண்ணிட்டு அதுல போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா SSIS டெப்ளாய் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் திங்ஸ். ஓகே, இங்க நீங்க ஹார்ட்வேர் எல்லாமே நீங்க தான் மேனேஜ் பண்ணுவீங்க, OS எல்லாமே நீங்க தான் மேனேஜ் பண்ணுவீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் OS அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் அந்த கிளஸ்டரிங் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மேனேஜ் பை மைக்ரோசாஃப்ட். ஓகே, ஸோ இங்க லோடிங் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இதுல பிரைமரியா வந்து ETL லோடா தான் இருக்கும். இங்க ஆன் ப்ரெமிசஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் லோடிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் கிடையாது. இங்க ETL நடக்கும், ELT நடக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோடு தான் ப்ரொசீஜர் SSIS எடுத்துக்கிட்டீங்கன்னா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ADF எடுத்துக்கிட்டீங்க, அஷூரோட டேட்டா ஃபேக்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சில டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டாவும் வர வாய்ப்பு இருக்கு. டைரக்டா நீங்க லோட் பண்ணிடலாம் கொண்டு போயிட்டு பேக் அடுத்து என்ன சொல்றது உங்களுடைய what is the backend அஷூரோடைய டேட்டா லேக்லயோ இல்ல டேட்டா வேற ஹவுஸ்க்கோ டைரக்டா நீங்க இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து அப்படி கிடையாது. ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா SSDTன்னு ஒரு டூல் இருக்கு ஆன் ப்ரெமிசஸ்ல. ஓகே, ஸோ SSIS மேனேஜ் பண்றதுக்கு SQL சர்வர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் டூல் SSDTன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ டெவலப்பர் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழியா நீங்க மேனேஜ் பண்ணலாம். இது வந்து நீங்க ப்ரௌசர் வழியா தான் மேனேஜ் பண்ணுவோம். adf.azure.com. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சொல்யூஷன். இது வந்து கிளவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்பெடா உங்களுக்கு வந்துடும், GUIலே பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக இது வந்து டெவலப்பர்ஸ் நிறைய பேர் இன்வால்வ்டாக இருப்பாங்க இந்த பர்டிகுலர் SSIS இன்டெகிரேஷனில். ஈவன் ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட இன்வால்வ் ஆகுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு சில கம்பெனியில் வந்து மோஸ்ட் அது டெவலப்மெண்ட் டீம் தான் அது இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் நிறைய அந்த இன்டெகிரேஷன் இதெல்லாம் எழுதணும், ஒரு ப்ரோக்ராமிங்லாம் எழுத வேண்டியது இருக்கு அந்த இன்டர்ஃபேஸ் SSISல. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா பே as you go மாடல். இது ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு கிளவுட் சொல்யூஷனும் வந்து பாத்தீங்கன்னா பே as you go மாடல். இங்க வந்து நீங்க லைசன்சஸ் SQL லைசன்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது இந்த லெவலுக்கு வந்திருக்கோமா. ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ADF அண்ட் அஷூரோட ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து சேம் சொல்யூஷன் தான். அதாவது இது அஷூர் டேட்டா பேக்ஸ்மே நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணிடலாம். அதாவது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டம்ஸ் தான் இருக்கு. எனக்கு வந்து அந்த சிஸ்டம்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வாட் டு சே லைக் ரியல் டைம் டேட்டாவா இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டிரெக்ட்லி டேட்டா பிரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டேட்டா வந்து ரியல் டைமா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டா இன்டெகிரேட் பண்றேன் அப்படின்னா அது வந்து டேட்டா பிரிக்ஸ்க்கு வந்துடும். ரியல் டைம் டேட்டாவை நீங்க டைரக்டா கொண்டு போயிட்டு டேட்டா பிரிக்ஸ்ல இன்டெகிரேட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா
என்ன சொன்னேன், ரியல் டைம் டேட்டா, அந்த ஏர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைவா யூஸ் பண்றது. ஏன்னா அந்த மாதிரி மிஷன் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎஃப் போயிட்டு வரது வந்து பாத்தீங்கன்னா டைம் டிலே இருக்கிறதால என்ன பண்றாங்கன்னா டைரக்டா ஏடிஎஃப் டைரக்டா வந்து ஏடிபிக்கு இன்டகிரேட் பண்ணிடுறாங்க. ஏடிபின்றது அஷூரோட டேட்டா பிரிக்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல டிஸ்கஸ் பண்ணோமா. ஸோ ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் இது பண்ணோம், வெலாசிட்டி பண்ணோம், வெரைட்டி பண்ணல. ஓகே, ஸோ எப்பயுமே இந்த 3 ஞாபகம் வச்சுங்க. ஓகே, டேட்டான்னு வரும்போது 3 வார்த்தை ஞாபகம் இருக்கணும்: வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டி. ஓகே, வெரைட்டி மிஸ் பண்ணிட்டேன். வெரைட்டில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட் இருக்கா. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் வச்சுப்போம். ஏன்னா இந்த செமி ஸ்ட்ரக்சர் இங்க கொண்டு வந்தோம்னா நிறைய பேருக்கு இது பிரச்சனை வரும். ஏன்னா செமி ஸ்ட்ரக்சர் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவோட கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பிரிக்ஸ் உடைய இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃபேக்டரிக்கு வந்து ஜென்ரலா இன்டெகிரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ காஸ்மோஸ் டிபி அதெல்லாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அது ஜென்ரலா அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் 2 கேட்டகரி மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நீங்க இன்கேஸ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அந்த லெவல்ல டிஸ்கஸ் பண்ணும்போது 3 கேட்டகரி வேணும் உங்களுக்கு. ஸோ டேட்டா இன்ஜினியர் லெவல்ல யோசிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய டேட்டா இன்புட் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்புட் சோர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் 2 கேட்டகரியா மட்டும் நான் வச்சுக்கங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எது ஸ்ட்ரக்சர் எது அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எது அன்ஸ்ட்ரக்சர் ஹேண்டில் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க? இது நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாமே. இது ஸ்ட்ரக்சர் கரெக்டா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா அன்ஸ்ட்ரக்சர்ட். ஆமா ஸ்ட்ரக்சர்ட் கரெக்டா, ஏன்னா சீக்வல் அது. ஸோ வந்து ஸ்ட்ரக்சர்டான டேட்டா தான் ஹேண்டில் பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஸ்ட்ரக்சர்ட் வந்துடும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டுமே நடக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஸ்ட்ரக்சர் தான். ஓகே ஓகே, வெரைட்டி ஹேண்டில் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா டேட்டா பேஸ்க்கு தான் கொண்டு போகுது ஆக்சுவலா. தென் வந்து பாத்தீங்கன்னா அஷூரோட டேட்டா பிரிக்ஸ் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அதுல ரெண்டுமே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் ரெண்டுமே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மீடியமும் ஹேண்டில் பண்ணலாம், மேக்ஸிமம் அதாவது பிக் டேட்டாவும் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ பேட்சும் பண்ணலாம், ஸ்ட்ரீமிங்கும் பண்ணலாம், ரியல் டைமும் பண்ணலாம். ஸோ அதுதான் அட்வான்டேஜ் அங்கே. ஸோ உங்களுக்கு அடுத்த வெரைட்டி வரும்போது டேட்டா பிரிக்ஸ் போயிடுங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டூல்ஸ் வந்து இது வந்து என்ன சொன்னோம், ஆன் ப்ரெமிசஸ் சொல்யூஷன் கிடையாது. இது வந்து கிளவுட் சொல்யூஷன் மேனேஜ்ட். இது வந்து ப்ரௌசர் பேஸ்டு தான். ஓகே ஓகே, எங்க வித்தியாசம் வருது அப்படின்னா ஏடிஎஃப் வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம், இஎல்டில யூஸ் பண்றோம், இடிஎல்க்கு யூஸ் பண்றோம். தென் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன நான் சொன்னேன், ஸோ டேட்டா மூவ்மெண்ட், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே சரி, அது எங்க டைப் பண்ணேன், அங்க இருக்கு. ஸோ டேட்டா மூவ்மெண்ட், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா கண்ட்ரோல். ஸோ எந்தெந்த டேட்டா வரலாம், எந்த டைம்ல இருக்க டேட்டா வரலாம், எந்த டியூரேஷன்ல இருக்கிறது வரலாம், என்ன நடந்தா இந்த டேட்டா வரலாம் அப்படின்றது வந்து அந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல் நீங்க கான்ஃபிகர் பண்ண முடியுங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, தென் வந்து டேட்டா மூவ் பண்றது. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்கு ஆக்சுவலா இஎல்டிலே. ஸோ டேட்டா கண்ட்ரோல் பண்ணலாம், எந்தெந்த டேட்டா வரலாம் வரக்கூடாது, எந்த ஃபார்மட், எந்த ஃபைல் சைஸ், எந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வரலாம், அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து அஷூரோட டேட்டா பிரிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டகிரேஷன் வித் அஷூரோடைய டேட்டா வேர் ஹவுஸ் இல்ல வந்து சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ், அது ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்க்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காஸ்மோஸ் டிபிக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கொலாபரேட் வித் எப்படி சொல்லலாம், இந்த ஏஐஎம்எல் அனாலிட்டிக்ஸ் இன்ஜின். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் கூடலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கொலாபரேட் அண்ட் இன்டெகிரேட் வித் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ எம்எல் அந்த அனாலிட்டிக்ஸ் இன்ஜினோடைய அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். வேற ஏடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் டேக் டேட்டா ஒன்லி டு யுவர் அஷூர் டேட்டா பிரிக்ஸ் ஆர் அஷூரோடைய டேட்டா வேர் ஹவுஸ்க்கு. ஓகே, ஸோ அஷூரோடைய டேட்டா ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வில் பி மூவ் டு ஏடிபி ஆர் அஷூர் டேட்டா வேர் ஹவுஸ். ஓகே, ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஃப்லேருந்து டேட்டா அங்கே போவாகுது. ஸோ வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோடிங் ஆக்டிவிட்டி யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஷூரோட டேட்டா ஃபேக்டரி பண்ணுறாங்க. ஸோ அஷூர் டேட்டா பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட் பண்ணாது. உங்களுக்கு வந்து அந்த டேட்டா மூவ்மெண்ட்டோ அந்த டேட்டா ஆர்கஸ்ட்ரேஷனோ ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
Azure Databricks-ல நடக்காது. ஓகே, ஸோ நீங்க அதுல மைக்ரோசாஃப்ட் ஏஐ தானே சொல்றீங்க, இதுல இந்த கீழே சொல்லியிருந்தீங்க டேட்டா பிரிக்ஸ்ல. ஒரே நிமிஷமா, ஆர்கெஸ்ட்ரேஷன் என்ன சொன்ன, எங்க சொல்றீங்க? டேட்டாபிரிக்ஸ்ல சாம்பிள் கீழே அது மைக்ரோசாஃப்ட் ஏஐ தானே சொல்றீங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்து அந்த ரிப்போர்ட்லாம் வருது, அதெல்லாம் இருக்கலாம். அது வந்து நாட் ஸ்பெசிபிக் மைக்ரோசாஃப்ட் வாட்ச் அந்த மாதிரி இது மட்டும் இல்ல, பட் எந்த ஒரு ஏஐ சொல்யூஷன்ஸ் வேணா இருக்கலாம். ஓகே, இட் கேன் பி தேர்ட் பார்ட்டி ஆல்சோ. ஓகே, ஸோ எந்த இன்ஜின், எந்த ஏஐ, எந்த எம்எல் சொல்யூஷன்ஸ் கூட வேணா இன்டிகிரேட் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் மைக்ரோசாஃப்டுடைய வாட்சோ இல்லை மைக்ரோசாஃப்டுடைய ஸ்பெசிஃபிக் ஏஐ கிடையாது. எந்த ஒரு ஏஐ சொல்யூஷன்ஸ் கூட கூட இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக அஷூரோட டேட்டாபிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் சைடு வந்து இன்டெகிரேஷனுக்காக யூஸ் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா அஷூரோட டேட்டா ஃபேக்டரி வந்து இட் வில் கெட் இன்டெகிரேட்டட் டு த சோர்ஸ் சைட். மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரா டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது அஷூர் டேட்டா ஃபேக்டரி. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்றது. இது வந்து பிசினஸ் உடைய கொலாபரேஷனுக்கு, உங்களுடைய பிசினஸ் உடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, பிசினஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொலாபரேட் பண்ணி இந்த டேட்டாவை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு வந்து உங்களுக்கு டேட்டா பிரிக்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த லெவல்ல புரிஞ்சுக்கங்க. பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ யாரு சசி இவன் கேட்டதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம இது. ஆமா, ஸோ ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். ஓகே, இன்னும் டெமோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த பைப் லைன் கிரியேட் பண்ணி டேட்டா உள்ள கொண்டு இன்ஜெக்ட் பண்ணிட்டு, ஆமா, அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது எங்க யூஸ் ஆகுது, எப்படி நம்ம கொண்டு போகலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு தியரட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷூரோட டேட்டா ஃபேக்டரி, டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அண்ட் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ், இது மூணு வந்து பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சா, இல்லை எது வந்து இன்னும் கிளியர் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல் நம்ம வேணா ஒர்க் ஷாப் மாதிரி நம்ம நாளைக்கு கொஞ்சம் டெமோ பார்க்கலாம். ஃபைல்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா ஏதாவது ஒர்க் ஆகிற ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பாட்டு ஒரு டம்மி ஃபைலை டவுன்லோட் பண்ண அதுல ஹெட்டர் ஃபூட்டர் எதுவுமே இல்லை போல இருக்கு. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, பட் அகைன் அந்த சிஐடி நேம் அதை ஹெட்டர் அக்செப்ட் பண்ணல. ஓகே, அது என்னன்னு நான் பாக்குறேன். சொல்லுங்க ஜி, வேற ஏதாவது இதுல ஏதாவது இப்போதைக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவோட அனாலிட்டிக்ஸ் அந்த இதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, ஸோ டேட்டாவோட அனாலிட்டிக்ஸ் இன்ஜின் வந்து டேட்டா வேர் ஹவுஸ்ல இன்பில்ட்டா வந்துச்சு. ஸோ டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது நோ மோர் டேட்டா வேர் ஹவுஸ், பேர் மாத்திட்டாங்க, சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் அதோடைய பேரு இப்ப அஷூரை பொறுத்த வரைக்கும். ஓகே, இன்னும் ஆன் பிரம்ல டேட்டா வேர் ஹவுஸ்ன்றது இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இங்க கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய இந்த சீக்வல் இதுன்னு வரும். இதுல இன்னும் டேட்டா வேர் ஹவுஸ் ஆப்ஷன் இருக்கும், பட் சீக்வல் பூல்ஸ்னு வரும். கவனிச்சிங்க அப்படின்னா இருக்கு பாருங்க, ஃபார்மர்லி சீக்வல் டேட்டா வேர் ஹவுஸ்னு வந்துருச்சு பாருங்க. சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் தான் இப்போ கரண்டானது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீக்வல் பூல்ஸ்னே ஒரு ஆப்ஷன் வருமே. ஓகே, சீக்வல் எலாஸ்டிக் பூல்ஸ் தான் வருது. ஓகே, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சீக்வல் பூல்ஸ்னே ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஓகே, இப்போதைக்கு இங்க கவனிச்சிங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் யுவர் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் தான். இப்போ வந்து சீக்வல் டிடபிள்யூன்னு இருக்கும். இப்போ வந்து அது அந்த இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சீக்வல் டிடபிள்யூ மட்டும் அனாலிட்டிக்ஸ் கிடையாது, சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்கு. அது என்னென்ன சர்வீசஸ் கம்பைன் ஆனது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு தியரட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறேன், அது ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே, ஸோ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யூஸ் கேசஸ் மாதிரி நான் லிஸ்ட் பண்றேன். அதை நீங்க ரிலேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் டேட்டா புரிய ஆரம்பிக்கும். ஸோ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டிங் அப்ளிகேஷன் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஆர் அக்கௌண்டிங் அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹெச்ஆர் டேட்டா மெயின்டைன் பண்றேன், இல்லை ஒரு சிஆர்எம் டேட்டா மெயின்டைன் பண்றேன், இல்லை இஆர்பியோட டேட்டா மெயின்டைன் பண்றேன், எஸ்ஏபி மாதிரி. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஆஃப் பிசினஸ் அப்ளிகேஷன் எடுத்துக்கங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, லைன் ஆஃப் பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ தென் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம், ஒரு கேமிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்றேன், இல்லை ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்றேன், இல்லை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு குளோபலா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஃபேஸ்புக், ட்விட்டர், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றேன், ஆப்ஸ் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் இன்ஜின் வேணும் எனக்கு. ஓகே, ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் பிஐ ஆப்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, டிபி, டிடபிள்யூ, நோ எஸ்கியூஎல் டிபி. ஓகே, இது எங்கெங்க எது யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இன்னும் கூட எக்ஸாம்பிள்ஸ் கூட ஆட் பண்ணிட்டே போறேன், நீங்க சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. ஐஓடி,
வேற என்ன சொல்லலாம், டெலிமெட்ரிக்ஸ் இல்லை டெலிமேட்டிக்ஸ். ஓகே, ஒரு 10 போதும். ஓகே, ஸோ எந்த எந்த இடத்துல எந்த மாதிரி சொல்யூஷன் யூஸ் பண்ணுவீங்க, எங்கே வந்து சீக்வல் யூஸ் பண்ணுவீங்க, அதாவது ரிலேஷனல் டேட்டா பேஸ் எங்கே யூஸ் பண்ணுவீங்க, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிலேஷனல் யூஸ் பண்ணுவீங்க, எங்கே வந்து டேட்டா வேர் ஹவுஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கேட்குறேன். ரிப்போர்ட்டிங் வந்து டிபி. ஓகே. ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டிபி. ஓகே. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டிபி. ஓகே. ஐஓடி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ். ஓகே. பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஸ் அது வந்து டேட்டா வேர் ஹவுஸ். Even telemetry and data warehousing. Telematics. Okay, no SQL. Okay, so where எங்க gaming data warehouse. கேமிங் டேட்டா வேர்ஹவுஸ் வருமாஜி, எனக்கு கரெக்டா தெரியலங்க. சரி, கேமிங் வந்து பாத்தீங்கன்னா நோ எஸ்கியூஎல் டிபி அது. ஓகே. ஓகே. மொபைல் ஆப், குளோபலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ல நோ எஸ்கியூஎல் டிபி. சோ இதுதான் வந்து சொல்யூஷன் ஆக்சுவலா. இப்போ நீங்க வந்து ஐஓடியும் நோ எஸ்கியூஎல் டிபி. ஆமா, நோ எஸ்கியூஎல் தான். அதுல வந்து டேட்டா வந்து அது நீங்க சொன்னீங்கல்ல, அது அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு இதுக்கு வந்து இதுவாகும், புல் பண்ணி அந்த டேட்டா வர்றது. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேசஸ்லயுமே அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஓடி அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு ஐஓடி அப்ளிகேஷன் நீங்க பேக் எண்ட்ல ஒரே ஒரு மாங்கோ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டு கான்ஃபிகர் பண்ணலாம். ஒரு காஸ்மோஸ் டிவி கான்ஃபிகர் பண்ணிட்டு பண்ணலாம். நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் வியூக்கு நீங்க மாத்தி மல்டிபிள் ஐஓடி இதுல இருந்து டேட்டா வர்றது தான் நீங்க ஹியூஜ் வால்யூமுக்கே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஐஓடினா ஒரு பர்டிகுலர் சோர்ஸ்ல இருந்து ஒரு பேக் எண்ட் டேட்டா பேஸ்க்கு வருதுன்னா அது நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் தான் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஜெனரல் யூஸ் கேஸ் தான் கேட்கறேன். எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு கேமிங் அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு ஐஓடி அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு பேக் எண்ட்ல நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அவ்வளவுதான் கேட்டேன் நான். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னா, நீங்க அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எனக்கு வந்து மல்டிபிள் சோர்ஸை யோசிச்சு நீங்க இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் அந்த அளவுக்கு போக வேண்டாம். நான் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் பேக் எண்ட் டேட்டா பேஸ் இருக்குன்னு கேட்டேன். ஆமா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இப்போ வந்து டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்ன பர்பஸ்க்காக கொண்டு போறாங்க பேக் எண்ட்ல, எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு? டேட்டா வேர் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷனுக்கு வந்து ஒரு இன்புட் என்ட்ரி ஆகுது. கரெக்டா? இது வந்து டேட்டா விஷுவலைசேஷன் டேட்டா வேர் ஹவுஸ்லயே வர போறது இல்ல, பட் விஷுவலைசேஷன் பண்றதுக்கு இது வந்து ஒரு ஒன் ஸ்டெப் முன்னாடி இருக்கு. கரெக்டா? இந்த ப்ராசஸ் டேட்டாவை அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்புட்டா இருக்கும். ஆமா, இருக்கும். கரெக்ட். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லான இன்புட்டா இருக்கும். டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு டைரக்டா இன்ஃபர்மேஷன் அதுல கிடைக்கும், அதாவது வேர் ஹவுஸ்லயே கிடைக்கும். உங்களுக்கு டேட்டாவோட இன்சைட் அதுல கிடைக்கும், பிசினஸ் இன்சைட். மெயினா வந்து பாத்தீங்கன்னா விஷுவலைசேஷன், ரிப்போர்ட்டிங், அனாலிசிஸ், இன்சைட். ஸோ டேட்டா வேர் ஹவுஸ் கொண்டு போயிட்டு எக்ஸ்ட்ராக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லோடிங்ல கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ETL job is more into Azure data lake and data factory. Okay, data factory தான் மெயினா. ஓகே. ஸோ DWன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மைண்ட் வந்து அனாலிசிஸ், இன்சைட், ரிப்போர்ட்டிங், விஷுவலைசேஷன் இந்த பக்கம் வந்துடணும், ரைட் சைடுக்கு வந்துடணும். ஓகே. ஸோ யூ ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் ஆன் த அதர் சைட். வேற டேட்டா பேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளவுட்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் சைடு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங், செக்யூரிட்டி ஹேண்டில் பண்றது, ஸ்கீமா வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்றது, டேட்டா கொஞ்சம் ஹைஜீனா மேனேஜ் பண்றது, நார்மலைசேஷன் பண்றது, இந்த மாதிரி வேலையை தான் பண்ணுவாங்க. டிபியை வந்து கிளவுட்ல ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேற நோ எஸ்கியூஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் சொன்னேன் அன்னைக்கு. கரெக்டா? கிராஃப் டேட்டா பேஸ் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு, காலம் டேட்டா பேஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து கீ வேல்யூ இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல வெரைட்டி ஆஃப் இதெல்லாம் இருக்கு, சர்வீசஸ்லாம். ஓகே. ஸோ அஷூரோட சொல்யூஷன் என்னது? ஸோ அஷூரோடைய டிபி சொல்யூஷன் என்ன? அஷூரோடைய டேட்டா வேர் ஹவுஸ் சொல்யூஷன் என்ன? அஷூரோடைய நோ எஸ்கியூஎல் டிபி சொல்யூஷன் என்ன? டிபி வந்து சீக்வல் டேட்டாபேஸ், வேர் ஹவுஸ் வந்து சினாப்ஸ். அஷூரோட சீக்வல் டேட்டாபேஸ். ஓகே. ஸோ சினாப்ஸ். ஓகே, வெரி குட். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்லி சீக்வல் டிடபிள்யூ. ஓகே, ஃபார்மர்லி அஷூர் சீக்வல் டிடபிள்யூ. தென் இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ். ஓகே. லாஸ்ட் ஒன் வந்து காஸ்மோஸ். வெரி குட். அவ்வளவுதான். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா புது டாப்பிக்ல நம்ம பாட்டுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு கொண்டு போயிட்டு நான் அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காலத்தின் கட்டாயம், கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே. ஸோ ஏன்னா வந்து
கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிய ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல என்ன சொல்யூஷன் யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க, நீங்க வந்து ஒரு டீம் கூட வந்து பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இவர் கன்ஃபியூஸ் ஆனார்ல, இப்போ சென்சார் அந்த ஐஓடி டேட்டாலாம் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, அஜூரோட டேட்டா ஃபேக்டரி தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து அஜூரோட டேட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டா வருது, அன்ஸ்ட்ரக்சர்டா வருது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லிடலாம் சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா அஜூரோட டேட்டா ஃபேக்டரிக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு சோர்ஸா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் யோசிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐஓடி டேட்டா பத்தி சொன்னாரு யாரு, நம்ம சசி வந்து ஐஓடி பத்தி கேட்டாரு. அகைன் ஐஓடின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கேட்டகரி ஆஃப் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா தான். ஓகே, ஏன்னா அது வந்து சென்சாரோட இன்ஃபர்மேஷன் அது. ஸோ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அஜூர் டேட்டா ஃபேக்டரிக்கு கான்ஃபிகர் பண்றது ஓகே தான். பட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஜூரோட டேட்டா ஃபேக்டரி வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஃபைன் டியூன் ஆகல, பெட்டர் வி கேன் கோ ஃபார் அஜூரோட ஹெச்டி இன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மோர் ஹடூபோடைய ரியலிஸ்டிக் அந்த ஆன் ப்ரெமிசஸ்ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. வேற இது வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி யூஎஸ்கியூ எல்லாம் யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்டோடைய அந்த ஐசிங்லாம் பண்ணதால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு சில யூஸ் கேசஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட்லேயே வந்து சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ வந்து இது ஒர்க் ஆகும். அஷூர் டேட்டா ஃபேக்டரி வில் டெஃபினெட்லி ஒர்க் ஃபார் ஐஓடி சென்சார்ஸோட இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில கஸ்டமர் சில எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வில் கோ ஃபார் ஹெச்டி இன்சைட் போகலாம், அது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கு முன்னாடி ஒர்க் ஆயிட்டு இருந்தது, நாங்க அதுதான் இன்டெகிரேட் பண்ணிட்டு இருந்தோம், அஷூர் டேட்டா ஃபேக்டரி வந்து இன்னும் எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியல, பட் மேபி டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இல்ல டெஸ்டிங் பண்ணிட்டு மேபி ஃபியூச்சர்ல வேணா காஸ்ட் கம்மியாகுது அப்படின்னா மூவ் ஆயிக்கலாம் அஷூர் டேட்டா ஃபேக்டரிக்கு. பட் ஒரு சில சொல்யூஷனுக்கு வந்து இது போகலாம். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைவா வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் பண்றீங்க கிளிக் ஸ்ட்ரீம் டேட்டா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்வீட்டிங் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில இன்புட்ஸ்லாம் நிறைய லைவா ஆன்லைன்ல வந்துட்டே இருக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இன்னுமே வந்து ஹெச்டி இன்சைட் போடலாம்னு சொல்றாங்க. ஸோ கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன் இந்த புதுசா வந்த டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய டெக்னாலஜிலேருந்து வந்த அஷூர் டேட்டா ஃபேக்டரி வந்து இன்னும் சூட்டபிள் இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அதனால ரொம்ப அந்த கிளவுட் வந்ததுக்கு அப்புறம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்த டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஹெச்டி இன்சைட் கேட்கறாங்க. அதனால தான் மைக்ரோசாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃபேக்டரியும் கொடுக்குறாங்க, ஹெச்டி இன்சைட்டும் as a சர்வீஸா கொடுக்குறாங்க, ஹடூப் as a சர்வீஸா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இது வேணும். அதான் நான் அந்த 301 ரிலேட்டடா சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஐஓடின்னு சொன்னதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ அவர் வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு எக்ஸாம்பிள் டிபி 201 எழுதுறாரு, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐஓடி டேட்டா இருக்கு, அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்டோடைய சொல்யூஷன் என்ன கொடுக்கலான்னு கேட்டா அஷூர் ஹெச்டி இன்சைட் மட்டும் தான் ஆப்ஷனே இருக்கும். ஸோ அப்போ வந்து டேட்டா ஃபேக்டரி வந்து ஒரு ஆப்ஷனா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வி ஷுட் பி ஏபிள் டு சூஸ் ஹெச்டி இன்சைட், அஷூர் டேட்டா ஃபேக்டரியோட ஆல்டர்னேட் இது. ஓகே, சோ அதுக்காக தான் சொல்ல வரேன். என்ன ஜிக்கேங்க ஓகே சும்மா ஓகே சொன்னீங்களா? இல்லமா கேக்கல ஜி, சுத்தமா கேக்கல. அப்போ வந்து லைக் இப்போ அசூர் டேட்டா ஃபேக்டரி இல்லாட்டி அசூர் ஹெச்டி இன்சைட், ஸோ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது கொஸ்டின்ஸ்ல, ஐ மீன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஓகே கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, அப்படி கொடுக்க மாட்டாங்க, அதாவது ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா அஷூர் டேட்டா ஃபேக்டரியும் அஷூர் டேட்டா ஃபேக்டரியும் ஹெச்டி இன்சைட் எப்பயுமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆப்ஷனை கொடுக்க மாட்டாங்க. ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நியூ டெக்னாலஜி நியூ ஏரா அப்ளிகேஷன்ஸ் லைக் ஐஓடி அப்ளிகேஷன், கிளிக் ஸ்ட்ரீம் அப்ளிகேஷன், கொஞ்சம் அந்த லேட்டஸ்ட் ஃபேன்சி அந்த கிளவுட்ல வந்து பிறந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஷூர் ஹெச்டி இன்சைட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி என்ன பண்றாங்கன்னா ஹடூப் as a சர்வீஸ்னே கொடுக்குறாங்க. அப்பாச்சியோட கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹடூப் as a சர்வீஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, ஹெச்டி இன்சைட் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து மைக்ரேட் பண்ணும்போது டேட்டா ஃபேக்டரிக்கு மைக்ரேட் பண்ணா அந்த அளவுக்கு உங்களுக்கு இது கிடைக்கல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஏன்னா வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அந்த மெயின்டைன் பண்ற சப்போர்ட் டீமும் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்கியூஎல் லேர்ன் பண்ணோம், ஒரு சில புது விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கு, அந்த லேர்னிங் கர்வும் இருக்கு. ஸோ அதனால சில கஸ்டமர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, தே ஆர் டைரக்ட்லி கோயிங் ஃபார் ஹெச்டி இன்சைட் அந்த மாதிரி போறாங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ரெண்டுமே ஆப்ஷன் மாதிரி வராது உங்களுக்கு. ஸோ வந்தது அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா நீங்க அப்புறம் எய்தர் ஆர் என்ன சொல்றது எல்லாமே போலான்ற மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ யூ ஷுட் செலக்ட் போத் ஆக்சுவலி, அந்த மாதிரி ஆப்ஷன் தான் போகணும். ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் ஒன் மோர் சொல்யூஷன், அந்த அஷூரோட டேட்டா பேஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் ஸ்ட்ரக்சர் டேட்டா மட்டும் தான் வரப்போகுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அஷூரோட சீக்வல் டேட்டா பேஸ். ஒரு சின்ன அப்ளிகேஷனா இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கே நீங்க ஸ்டோர் பண்ண வைக்கலாம், இன்ஜெஸ்ட் பண்றதுக்கோ இல்லை ஸ்டோர் பண்றதுக்கோ யூ கேன் டைரக்ட்லி யூஸ் அஷூரோட டேட்டா பேஸ். நம்ம கொஸ்டின் வந்து கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ண யூஸ் கேஸ் புரிஞ்சுக்க வந்து பாத்தீங்கன்னா யூல் பி ஏபிள் டு மேட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு என்னன்றது தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு.
ஸோ எல்லாமே புது டேர்ம்ஸ் புது விஷயங்கள்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்யூஷனிங் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் போக போக வந்து யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின்காக நான் கேட்டுடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லேக் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டேட்டா லேக் ஸ்டோரேஜில் என்ன பர்பஸ் ஆக்சுவலாக சர்வ் ஆகுது? மெயின் பர்பஸ் இன்ஜெக்ஷனுக்காக யூஸ் பண்றீங்க டேட்டா இன்ஜெக்ஷன். Just collecting the data from the different ஜஸ்ட் sources. ஸ்டோரிங் த டேட்டா. ஜஸ்ட் ஸ்டோரிங் த டேட்டா. ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டீங்க ஆக்சுவலா. அதாவது பாத்தீங்கன்னா டேட்டா ஃபேக்டரி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெஸ்ட் பண்ற இடம். டேட்டா கலெக்ட் பண்ற இடம் வந்து டேட்டா ஃபேக்டரி. ஓகே, ஃபேக்டரியில தான் வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் எல்லாம் வாங்குவோம். ஃபேக்டரியில தான் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெஸ்ட் பண்ணிப்போம். ஃபேக்டரியில வாங்கி அதை வந்து இது பண்ணிட்டு எல்லாம் ரா மெட்டீரியல் எல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு அதை எந்த அளவுக்கு மாற்ற முடியுமோ மாத்தி ஸ்டோர் பண்ற இடம். டேட்டா லேக் ஸ்டோரேஜ் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரிங், அவ்வளவுதான். டேட்டா லேக் ஸ்டோரேஜ்ன்றது இட் இஸ் ஃபார் ஸ்டோரிங் ஒன்லி. ஓகே, ஸோ டேட்டா லேக் ஸ்டோர்ன்றது இட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. ஸோ ரா மெட்டீரியல் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெஸ்ட் பண்ணிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில தான் வந்து இன்ஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபேக்டரியில தான் ரா மெட்டீரியல் வாங்குவாங்க. அங்கதான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்கதான் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எப்படி ஸ்டோர் பண்ணலாம், எப்படி கன்சியூம் பண்ணலாம்ன்ற மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க தான் மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா it will ingest, it will orchestrate, it will transform, it will move. Okay, so data factory தான் வந்து ETL ஓட கோர் காம்பனன்ட். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே ட்ரை பண்ணீங்க, ஆனால் வந்து ரெண்டு பேருமே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் கம்பேரிசன் தான். ஓகே, ஸோ டேட்டா லைக் ஸ்டோரேஜ் அப்படின்னா ஸ்டோர் பண்றது மட்டும்தான். ஓகே, மெயின் அதுதான். பட் அதுல வந்து அனாலிட்டிக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இட் ஹாஸ் காட் இன்பில்ட் அனாலிட்டிக்ஸ். அது வந்து அந்த ஜென்ரேஷன் 2ல வந்து அந்த அனாலிட்டிக்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. பட் பிரைமரி பர்பஸ் இஸ் டு ஸ்டோர் டேட்டா. அஜூரோடைய சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் டேட்டா வேர்ஹவுஸ் உடைய பிரைமரி பர்பஸ் என்ன? ப்ராசஸ் டேட்டா. ஓகே, ப்ராசஸ் டேட்டா. ஓகே தான் ஆக்சுவலா ஆன்சர் வந்து டேட்டா விஷுவலைசேஷனுக்கு டேட்டா சர்வ் பண்றது. ஓகே, டு சர்வ் டேட்டா, டு சர்வ் டேட்டா ஃபார் விஷுவலைசேஷன், டு சர்வ் டேட்டா ஃபார் ரிப்போர்ட்டிங், டு சர்வ் டேட்டா ஃபார் அனாலிசிஸ், டு சர்வ் டேட்டா ஃபார் இன்சைட். சர்விங் டேட்டா. ஓகே, டேட்டா வந்து பாத்தீங்கன்னா மாடல் பண்றதுக்கு, ப்ராசஸ் பண்றது. இது கரெக்ட் தான், ஆன்சர் தப்பு கிடையாது. ஸோ ப்ராசஸிங் அண்ட் மாடலிங் இஸ் கரெக்ட் ஆன்சர். பட் மெயின் பர்பஸ் வந்து டேட்டா சர்வ் பண்ணோம். ஸோ அட் த எண்ட் அது வந்து நம்ம பிரைமரி பர்பஸ் என்னன்னா நம்ம வந்து அதை விஷுவலைசேஷன் பண்றதுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இன்ஃபர்மேஷனை. ஓகே, ஸோ வேற என்ன சொல்லலாம்? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து எல்லாம் பண்ணிட்டேன், லாஸ்டா வந்து விஷுவலைசேஷன் பண்ணணும். அது எங்க பண்ணலாம்? அதுக்கு நீங்க பவர் பிஐ டேப்லியோ அது மாதிரி ஏதாவது. அசூர் அனாலிசிஸ் சர்வீஸ் இருக்குல்ல, சோ அது கொஞ்சம் சொல்லுங்களேன், கரெக்டா எதுக்கு யூஸ் பண்றோம்? அஜூரோடைய அனாலிட்டிக்ஸா இல்ல அனாலிசிஸ் ஆஜி? அனாலிசிஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு. ஓகே, அது இப்ப அந்த ஓகே, இது ஒரு இந்த QPUன்னு சொல்லி இருக்கும், அதுவா? அது வந்து பவர் பிஐ போறதுக்கு முன்னாடி வந்து அங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா மேபி வந்து அது அனாலிட்டிக்ஸ் தான் ஆக்சுவலா. அது அனாலிட்டிக்ஸ் இன்ஜினை வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ்னு ஒரு புதுசா ஒரு சர்வீசஸ் வேணா கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருங்க நான் செக் பண்ணி. ஏன்னா அதுவும் கொடுத்திருந்தாங்க, லைக் சினாப்ஸும் கொடுத்திருந்தாங்க. சோ சினாப்ஸும் கொஞ்சம் அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணும். சோ இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அது ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட் இருங்க. சோ இது வந்து நீங்க அனாலிசிஸ் கேட்டது வந்து அனாலிட்டிக்ஸ் தான் ஆக்சுவலா. ஒரே நிமிஷம் செக் பண்ணிப்போம், ஏன்னா நான் கூட தப்பா கொடுத்தக்கூடாது இன்ஃபர்மேஷன். அது வந்து அனாலிட்டிக்ஸ் ஆக்சுவலா. அது வந்து வெறும் அனாலிட்டிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ற ஒரு சர்வீஸ். அது உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஆட் பண்ணும்போது இதை பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் பிரைமரிலி ஃபார் அனாலிட்டிக்ஸ் தான் அது. ஓகே, ஸோ இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எங்க நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் எங்க சொல்ல முடியும். இருங்க, ஸோ மேபி வந்து நம்ம இதுலேயே செக் பண்ணுவோம். 1 செகண்ட். ஏன்னா பியூரா வந்து பாத்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ் மட்டும் வேணுன்ற கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சர்வீஸ் வந்ததுன்னு தெரியும். ஸோ அனாலிசிஸ் என்ன சொன்னீங்க, அது இன்ஜினா இல்லை சர்வீசஸ்? இது பாருங்க, அது அனாலிட்டிக்ஸோட ஒரு இதுதான். ஓகே, பட் ஓகே, பியூர் அனாலிட்டிக்ஸ் அது என்ன செக் பண்ணி பார்ப்போம் அது என்ன சொல்றாங்க அப்படின்றத. இதை பாருங்க,
வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸோட இன்ஜின் மட்டும் இருக்கும் அதில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சினாப்ஸ் சொன்னோம்ல. ஸோ 1 செகண்ட் இருங்க, அது நல்ல கொஸ்டின் தான், இருங்க எப்படி நம்ம அதை ரிலேட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். 1 செகண்ட். ஸோ சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ் மட்டும் அது வந்து இது கிடையாதுன்னு சொன்னேன். ஸோ சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபேக்ட்ரியும் நீங்கள் எம்பெட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் டேட்டா பிரிக்ஸும் நீங்கள் எம்பெட் பண்ணி, ஓகே டிபின்ற வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம், டேட்டா பேஸ் ஆகிடும். ஸோ டேட்டா பிரிக்ஸும் அதில் எம்பெட் பண்ணிக்கலாம், டேட்டா வேர் ஹவுஸும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பிஐ ப்ளஸ் ஹடூப். இது எல்லாத்தையும் வந்து ஒரே சொல்யூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சொல்யூஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து எல்லா கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக சினாப்ஸ் போக மாட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அவங்க டேட்டா வேர் ஹவுஸோ இல்லை டேட்டா ஃபேக்ட்ரியிலேருந்து அந்த பர்டிகுலர் அனாலிட்டிக்ஸோடைய சர்வீசஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு எடுத்து பண்ணிப்பாங்க. ஸோ அனாலிசிஸ் இன்ஜினுக்கு. வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் பிஐ வேணும்னா பவர் பிஐ மட்டும் போவாங்க. எனக்கு வந்து பிஐ வேணாம், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸில் இருக்க பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் வேணாம், எனக்கு வந்து தனியாக சர்வீஸ் போனால் தனியாக போய்க்கலாம். இப்போ சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் 5. ஓகே, ஸோ அந்த 5 விஷயங்களும் சேர்ந்தது தான் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ். அதில் வந்து தனித்தனியாக சொல்யூஷன்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஆல்டர்னேட் இருக்கு. இப்போ ஹடூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஷூர் ஹெச்டி இன்சைட் மட்டும் போகலாம், பிஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர் பிஏ மட்டும் போகலாம். டேட்டா வேர் ஹவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பனன்ட், இப்போ வந்து அனாலிட்டிக்ஸ் காம்பனன்ட் எனக்கு வேண்டாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராசஸிங் காம்பனன்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா டேட்டா வேர் ஹவுஸ் கம்ப்ளீட் சொல்யூஷனுக்கு போகலாம். இல்லை எனக்கு அனாலிட்டிக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அனாலிசிஸ் இன்ஜினுக்கு போய்க்கலாம். ஓகே, ஸோ அனாலிசிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஒன்லி ஃபார் அனாலிட்டிக்ஸ் மட்டும்தான், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் தான் அது கொடுக்க முடியும். ஓகே, நான் அது வரைக்கும் நான் கிரியேட் பண்ணி பார்த்தது இல்லை, மேபி நான் ஸோ இப்போ நீங்க அசூர் சினாப்ஸ் நீங்க கிரியேட் பண்ணும்போது அந்த டேட்டா ஃபேக்டரி, டேட்டா லேக் ஸ்டோரேஜ் எல்லாமே அதுலயே வந்துருமா? எல்லாமே அதுலயே வந்துடும், இன்பில்ட்டா வந்துடும். நீங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கிரியேட் பண்ண தேவையில்லை, ஒன் சிங்கிள் ஷாட். இப்போ பாத்தீங்கன்னா எப்படின்னா கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இது தனித்தனியா நான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன்ல, அஷூர் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் கிரியேட் பண்ணனா எல்லாமே கிரியேட் ஆகும் பேக் எண்ட்ல. அஷூர் டேட்டா ஃபேக்டரி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும், அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும், வேர் ஹவுஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நம்ம நாளைக்கு பார்க்க போறோம், ஒர்க் ஷாப் மாதிரி கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஆமா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அனாலிசிஸ்ன்றது எனக்கு வந்து அந்த ஏதோ ஒரு இதுல படிச்சது, இந்த இது என்ன சொல்றது, புதுசா சர்வீசஸ் லான்ச் பண்ணும்போது நான் பார்த்தேன், அவ்வளவுதான். ஸோ அனாலிசிஸ் இன்ஜின் ஒன்று தனியா வந்துச்சு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ்க்காக மட்டும் கொண்டு வந்தாங்க. அது சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க போல இருக்கு. ஸோ தேர் ஆர் சம் கஸ்டமர்ஸ் தேர் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் அனாலிட்டிக்ஸ் இன்ஜின் மட்டும் வேணும்னு கேட்கறாங்க. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு இப்போ சீக்வல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்கியூஎல் டிரான்சாக்ட் எஸ்கியூஎல் ஒரு தடவை கொஸ்டின் கேட்டீங்கல்ல, இந்த அப்பாச்சி ஸ்பார்க்லாம் சொல்லுவாங்க, அந்த ஸ்பார்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அனாலிட்டிக்ஸ் இன்ஜின் மட்டும்தான். ஓகே, ஸோ ஸ்பார்க்கு, ஸ்கேலா, சீக்வல் அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேர் ஹவுஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ ஓகேம்மா. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி, டேட்டா லேக் ஸ்டோரேஜ், சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பிரிக்ஸ் அந்த அளவுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ டேட்டா பிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது கிரியேட் பண்ணிட்டு மூவ் பண்ணுறது பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா லேக் ஸ்டோரேஜ் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, டேட்டா லேக் ஸ்டோரேஜ்ன்றது இது வரைக்கும் இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிறோம். ஓகே, அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணிட்டோம், பட் இன்னும் நம்ம டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்ணியிருக்கோம், பட் அதில் வந்து எந்த ஒரு ரா டேட்டாவும் கொண்டு வந்து நம்ம டேட்டா லேக் ஸ்டோரேஜ்க்கு இன்னும் கொண்டு போகல. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டேட்டா ஃபேக்டரியை வச்சு எப்படி வந்து நம்ம டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்ணலாம், அதாவது ஹவு டு இன்ஜெஸ்ட் டேட்டா யூசிங் அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரின்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இது கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, அஷ்யூரோடைய டேட்டா லேக் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் அஷ்யூரோடைய டேட்டா ஃபேக்டரி கிரியேட் பண்ணிட்டோம். 2 காம்பனண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த காம்பனண்ட் மூலமா எப்படி டேட்டாவை கொண்டு போயிட்டு ரா டேட்டாவை கொண்டு போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி டேட்டா லேக் ஸ்டோரேஜ் கொண்டு போறதுன்றதை பார்க்கலாம் ப்ராக்டிக்கலா. தென் வந்து அஷ்யூரோடைய சைனாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்றத ப்ராக்டிக்கலா டெமோ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் 1:20 ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ப்ராக்டிக்கலா. நாளைக்கு நம்ம டேட்டாவை கண்டினியூ பண்ணலாம். நான் இன்னைக்கே முடிக்கலான்ற அளவுக்கு ஒரு ட்ரை பண்ணேன், பட் அகைன் எனக்கு ஆரம்பத்தில் தெரியும் கண்டென்ட் நிறைய இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ